விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்களது பூங்குழலி, உதவி பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. தினம் ஒரு வேளாண் செய்தியில் இன்று நாம் நெல்லில் இலைப்பேனின் அறிகுறிகளும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளையும் பற்றி பார்க்கலாம். அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, இலைப்பேன் இளம் இலைகளை சுரண்டி சாற்றை உறிஞ்சி விடுகிறது. இலையின் நுனிப்பகுதி சுருண்டு காணப்படும். நனைந்த உள்ளங்கையை இலையின் மீது 10-12 இடங்களில் தடவி எடுக்கவும். வீச்சுக்கு 60க்கு இருந்தால் அல்லது 10% நாற்றுகளில் மேலிரண்டு இலைகள் பாதியளவு சுருண்டு காணப்பட்டால் பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஒன்றான அசாடிராக்டின் 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். 3 கிராம் தயோமீத்தாக்சைன் மருந்தை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மேலே குறிப்பிட்ட ஏதேனும் அறிகுறிகள் நெற்பயிரில் தென்பட்டால் இந்த முறைகளை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி. உங்கள் பூங்குழலி, உதவி பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. மீண்டும் தினம் ஒரு வேளாண்மை செய்திகளில் நாளை சந்திப்போம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ஸ்ட்ராபெரி பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு உங்கள் ஹரிதா. ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரிடம் போக வேண்டிய அவசியம் இருக்காது என கூறுவது உண்டு. ஏனெனில் ஆப்பிளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். ஆனால் இந்த விஷயத்தில் ஸ்ட்ராபெரி பழம் ஆப்பிளையே மிஞ்சும் என்பது புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஸ்ட்ராபெரி பழத்தில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். இந்த பொருள் வேறு சில பழங்கள், காய்கறிகள், டீ மற்றும் ரெட் ஒயின் ஆகியவற்றில் உள்ளன. இது சர்க்கரை நோய், புற்றுநோய் தடுக்கும் திறன் வாய்ந்தது. இது தவிர எல்லா விதமான நோய்களையும் தடுக்கும். ஸ்ட்ராபெரி பழத்தில் உள்ள பெனவாய்ட் என்ற பொருள் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துக்கு இணையாக செயல்படுகிறது. எனவே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த பழம் உதவும். ஸ்ட்ராபெரி பழங்களில் வைட்டமின் சி, தயாமின், ரிஃபாலஃபின், நியாசின், பேன்டெனாத்திக் அமிலம், போலிக் அமிலம், சைனோகொலாஃபின், வைட்டமின் ஏ, வைட்டமின் கே போன்ற வைட்டமின்களும், செம்பு, மேக்னீஸ், அயோடின், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், இரும்பு, செலினியம் போன்ற தனிமங்களும், பல்வேறு வகையான அமினோ அமிலங்களும், தேவையான கொழுப்பு அமிலங்களும் ஏராளமாக நிறைந்துள்ளன. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் என சொல்லப்படும் செல் அழிவை தடுக்கும் தன்மை உள்ளது. இந்த தன்மை நிறைந்துள்ள பழங்கள் பெரும்பாலும் சிவப்பு நிறத்தில் காணப்படுவது இதன் சிறப்புக்கு அடையாளமாகும். இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து மாரடைப்பு வராமல் தடுக்கும். எனவே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதை சாப்பிட்டால் கேன்சர் வருவதை தடுக்கலாம். மேலும் இது இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்கின்றது. ஸ்ட்ராபெரி பழச்சாற்றை குடித்தால் பற்களில் கரை ஏற்படுவதை தவிர்க்கலாம். இதில் உள்ள அமிலங்கள் கரையும் நீக்குகின்றன. அமெரிக்காவின் சாலக் இன்ஸ்டிடியூஷில் செல்லுலார் நியூராலஜி ஆய்வகம் எலிகளை வைத்து ஒரு ஆய்வை மேற்கொண்டது. ஒரு பிரிவு எலிகளுக்கு ஸ்ட்ராபெரி பழம் வழங்கப்பட்டது, மற்றொரு பிரிவுக்கு வழங்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அவைகளுக்கு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி பரிசோதிக்கப்பட்டது. அதில் ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்ட எலிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சாப்பிடாத எலிகளை விட அதிகமாக இருந்தது தெரிய வந்தது. ஸ்ட்ராபெரி பழத்தில் உள்ள பெனவாய்ட் என்ற பொருள் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துக்கு இணையாக செயல்படுவது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த பழம் உதவும். இது சர்க்கரை நோயை, புற்றுநோயை தடுக்கும் திறன் வாய்ந்தது. இது தவிர எல்லா விதமான நோய்களையும் தடுக்கும். தாவரங்களில் இலைகள்
மற்றும் பழங்களை பூச்சிகள் தாக்குவதை தடுக்கவும் பிரெனவாய்ட் உதவுகிறது. இவ்வாறு CBL விஞ்ஞானியும் இந்த ஆய்வின் தலைவருமான மஹர் தெரிவித்தார். சருமத்திற்கு இளமையை கூட்டி பலபல தருவது பழங்கள்தான். பழங்களை அரைத்து சருமத்தின் மீது பூசுவதாலும் அழகை பெற்றுக் கொள்ளலாம். அதிலும் பழ வகைகளில் அதிக அளவு முகத்தை பொலிவாக்குவது சிவப்பு நிற பழ வகைகளில் ஒன்றானது ஸ்ட்ராபெரி. தன் சுவையால் நாக்கை சுண்டி இழுப்பது போல் அழகையும் இது அள்ளி தருவது உண்மை என்கிறது அழகியல் ஆராய்ச்சி. ஸ்ட்ராபெரி பழம் பரு நீங்க, சருமத்தை பொலிவாக்க, சிவப்பு நிறத்தில் ஜொலிக்க, இளமையை கூட்ட, சோர்வையை நீக்கி பளிச்சென மாற்ற, அழுக்கை நீக்கி சுத்தமாக இது பயன்படுகிறது. ஸ்ட்ராபெரி பழம் புற்றுநோயை தடுக்கும் வல்லமை பெற்றது. இது பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக, உண்பதற்கும் சுவையாகவும் இருக்கிறது. இந்த பழத்தை நாம் தினசரி உணவில் எடுத்துக்கொண்டால் இரத்த சோகை வராமல் தடுக்கும் தன்மை பெற்றது. எனவேதான் இந்த பழம் சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றது. எனவேதான் மருத்துவர்கள் இதனை அதிகம் பரிந்துரைக்கின்றனர். இதனை நாள்தோறும் உண்ணும் உணவில் சேர்த்து கொண்டால் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். இதனை முகப்பூச்சி கூட பயன்படுத்துவார்கள். ஏனெனில் சரும பலபலவென்று வைத்திருக்கும். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ஸ்ட்ராபெரி பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் உங்கள் ஹரிதா. செவிச்செல்வம் VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் தாரிணி, VIT வேளாண் துறை மாணவி. இன்று நாம் கொய்யாவில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம். நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினால் இலைகள் சிறுத்தல், கணுக்கள் இடையே இடைவெளி குறைந்து செடிகள் குத்துச்செடிகள் போல தோற்றம் தருதல், இலைகள் வெளிர்த்தல், ஓரங்களில் தீந்த தோற்றம் முதலியவை ஏற்படும். அதனை நிவர்த்தி செய்ய 25 கிராம் மேக்னீசியம் சல்ஃபேட், 25 கிராம் மேங்கனீஸ் சல்ஃபேட், 12.5 கிராம் காப்பர் சல்ஃபேட் மற்றும் 12.5 கிராம் ஃபெரஸ் சல்ஃபேட் ஆகியவற்றை 5 லிட்டர் நீரில் கரைத்து அதனுடன் 1 மில்லி ஒட்டும் திரவமாகிய டீப்பால் கலந்து 4 முறை புதிய தளிர்கள் தோன்றும் போதும் 1 மாதம் கழித்து மறுமுறையும் பூக்கள் மற்றும் காய்கள் தோன்றும் தருணங்களில் தெளிக்க வேண்டும். மேலும் பூப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்பு 1 லிட்டர் நீரில் 3 கிராம் போரிக் அமிலம் கலந்து கரைசலை இலைகள் நன்றாக நனையும்படி தெளிக்க வேண்டும். கொய்யா வளர்க்கும் விவசாயிகளுக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் தாரிணி, VIT வேளாண் துறை மாணவி. இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech Software Technology, and I'm here on Data Chunks to give you chunks of information on augmented reality. Augmented reality, what is it? Video games have been entertaining us for nearly 30 years. Ever since Pong was introduced to the arcades in early 1970s, computer graphics have become more sophisticated since then, and game graphics are pushing the barriers of photorealism. Now,
Researchers and engineers are pulling graphics out of your television screen or computer display and integrating them into the real-world environments. This new technology, called augmented reality, blurs the line between what's real and what's computer-generated by enhancing what we see, hear, feel and smell. On the spectrum between virtual reality, which creates immersive, computer-generated environments, and real-world, augmented reality is close to the real world. Augmented reality adds graphics, sounds, haptic feedback, and smell to the natural world as it exists. Both video games and cell phones are driving the development of augmented reality. Everyone from tourists to soldiers to someone looking for the closest subway stop can now benefit from the ability to place computer-generated graphics in their field of vision. Augmented reality is changing the way we view the world, or at least the way its users see the world. Picture yourself walking or driving down the street with augmented reality display, which will eventually look much like a normal pair of glasses like the Google glasses. Informative graphics will appear in your field of view and audio will coincide with whatever you see. These enhancements will be refreshed continually to reflect the movement of your head. Similar devices and applications already exist, particularly on a smartphone like the iPhone or similar kind of devices. So let's see how augmenting our world works. The basic idea of augmented reality is to superimpose graphics, audio, and other sensory enhancements over the real-world environment in real time. Sounds pretty simple, is it? Besides, haven't television network been doing with graphics for decades? However, augmented reality is more advanced than any technology you have seen on television broadcasts. Although some new TV effects come close, such as race effects and superimposed first down line on televised US football games, both created by Sports Vision. But these systems display graphics for only one point of view. Next generation augmented reality systems will display graphics of each viewer's perspective. Some of the most exciting augmented reality work is taking place in research labs at universities around the world. In February 2009, at a TED conference, Patty Mays and Pranav Mistry presented the augmented reality system which they developed as a part of MIT Media Lab's Fluid Interfaces group. They call it the Sixth Sense, and it relies on some basic components that are found in many augmented reality systems. They are the camera, small projector, smartphones, and a mirror. These components are strung together in a lanyard-like apparatus that the user wears around his neck. The user also wears 4 colored caps on the fingers, and these caps are used to manipulate the images that the projector emits. Sixth Sense is remarkable because it uses these simple off-the-shelf components that cost around $350. It is notable because the projector essentially turns any surface into an interactive screen. Essentially, the device works by using camera and the mirror to examine the surrounding world, feeding the image to the phone, which processes the image, gathers GPS coordinates, and pulls the data from the internet, and then projecting information from the projector onto the surface in front of the user, whether it's a wrist or a wall or even a person. Because the user is wearing the camera on his chest, Sixth Sense will augment whatever he looks at. For example, if he picks up a can of soup in a grocery store, Sixth Sense can find and project onto the soup information about its ingredients, price, grocery store. Sixth Sense can find and project onto the soup information about its ingredients, price, nutritional value, or even customer's review. By using his capped fingers, Patty Mays says even fingers with different colors of nail polish would work. A user can perform actions on the projected information, which are then picked up by the camera and processed by the phone. If he wants to know more about the can of the soup that is projected onto it, he can use his fingers to interact with the projected image and learn about, say, competing brands. Sixth Sense can also recognize complete gestures, that is, draw a circle on your wrist and the Sixth Sense project a watch with the current time. So let's see how augmented reality is on cell phones. While it may be some time before you buy a device like a Sixth Sense, more primitive versions of the augmented reality are already here on some cell phones.
particularly in applications for the iPhone and the phones with Android operating systems. In the Netherlands, cell phone owners can download an application called as Layer that uses phone's camera and GPS capabilities to gather information about the surrounding area. Layer then shows the information about restaurants or other sites in the area. Overlaying this information on the cell phone screen, you can even point the phone at the building, and Layer will tell you if the companies in that building are hiring, or might be able to find the photos of the building on Flickr or to locate the history on Wikipedia. Layer isn't the only application of this type. In August 2009, some iPhone users were surprised to find an augmented reality Easter egg hidden within the Yelp application. Yelp is known for its user reviews of restaurants and other businesses, but its hidden augmented reality component called as Monocle takes things one step further. Just start up the Yelp application, shake your iPhone 3 times and the Monocle activates. Using your phone's GPS and compass, Monocle will display information about the local restaurants, including ratings and reviews, on your cell phone screen. You can touch one of the listing to find more about a particular restaurant. There are other augmented reality apps out there for the iPhone or other similar phones, and many more in development. Urban Spoon has much the same functionality as the Yelp Monocle. Then there's Wikitude, which finds information from Wikipedia about the sites in the area. Underlying most of these applications are the phone's GPS and the compass. By knowing where you are, these applications can make sure to offer information relevant to you. We are still not quite at the stage of full-on image recognition, but trust me, people are working on it. So let's see how augmented reality is related to video games and the military. Video game companies are quickly hopping aboard the augmented reality locomotive. A company called Total Immersion makes software that applies augmented reality to baseball cards. Simply go online, download the Total Immersion software, and then hold up your baseball card to a webcam. The software recognizes the card and the player on it and then displays related video on your computer screen. Move the card in your hands, make sure you keep it in the view of camera, and the 3D figure on the screen will perform actions such as throwing a ball at the target. Total Immersion's efforts are just the beginning. In the next couple of years, we'll see games that can take augmented reality out into the streets. Consider a scavenger hunt game that uses virtual objects. You could use your phone to place tokens around town, and the participants would use their phones or the augmented reality enable goggles such as the Google Glass to find these invisible objects. Demos of many games of this order already exist. There's a human Pac-Man game that allows users to chase after each other in real life while wearing goggles that make them look like characters in Pac-Man. Arcane Technologies, a Canadian company, has sold augmented reality devices to the US military. The company produces a head-mounted display that superimposes the information on your world. Consider a squad of soldiers in Afghanistan performing an operation on opposition hideout. An AR-enabled head-mounted display could overlay blueprints or view of satellite or overhead drone directly onto the soldier's field of vision. Now that we have established some of the many current and the uses of the augmented reality, let's take a look at the technology's limitation and what the future holds for the augmented reality. Augmented reality still has some challenges to overcome. For example, GPS is only accurate to within 30 feet, that is 9 meters, and doesn't work as well indoors. Although improved image recognition technology may be able to help. People may not want to rely on their cell phones, which have small screen on which to superimpose information. For that reason, wearable devices like the Sixth Sense or augmented reality capable contact lenses and glasses will provide users with more convenient, expansive view of the world around them. Green real estate will no longer be an issue. In the near future, you may be able to play a real-time strategy game on your computer or can invite a friend over, put on your AR glasses and play the game tabletop in front of you. There is such a thing as too much information, just as the crackberry phenomenon and the internet addictions are concerns. An over-reliance on augmented reality could mean that people are missing out on what's right in front of them. Some people may prefer to use their AR iPhone applications rather than an experienced tour guide, even though a tour guide may be able to offer a level of interaction and experience and a personal touch is unavailable in the computer program. And there are times when a real plaque on a building is preferable to a virtual one.
which would be accessible only by the people with certain technologies. There are also privacy concerns. Image recognition software coupled with AR will quite soon allow us to point our phones at people, even strangers, and instantly see information from their Facebook, Twitter, Amazon, or LinkedIn or other profiles. With most of these services, people willingly put information about themselves online, but it may be an unwelcome shock to meet someone only to have him instantly know so much about your life and your background. Despite these concerns, imagine the possibility you may learn things about the cities you have lived in for years by just pointing your AR-enabled phone at a nearby park or building. If you work in construction, you could save the materials by using virtual markers to designate where a beam should go or which structural support to inspect. Paleontologists working on shifts to assemble a dinosaur skeleton could leave virtual notes to team members on the bones themselves. Artists could produce virtual graffitis, and doctors overlay and digital image of the patient's X-ray onto a mannequin for added realism. The future of augmented reality is clearly bright, even as it's already found its way in our cell phones and video games. You've heard about augmented reality at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் அனுராதா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் நிலக்கடலில் ஏற்படும் துருநோய் பற்றி பார்க்கலாம். இந்நோயிற்கான அறிகுறிகளில் இலையின் அடிப்பாகத்தில் கொப்பளங்கள் முதலில் தோன்றும். ரகங்களின் கொப்பளங்களை சுற்றி பூசண வித்துக்கள் சூழ்ந்திருக்கும். இலையின் மேல் பாகத்தில் ஆரஞ்சு நிற கொப்பளங்கள் காணப்படும். இக்கொப்பளங்கள் செடியின் மேல் பாகங்களான பூக்கள் மற்றும் காய்களில் காணப்படுகிறது. இந்நோயை கட்டுப்படுத்த குளோரோ எத்தனால் 0.2% அல்லது மான்கோசிப் 0.25% அல்லது ஹெக்ஸகோனசோல் அல்லது புரோபகோனசோலை பயன்படுத்தலாம். நிலக்கடலை வளர்க்கும் விவசாயிகளுக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் அனுராதா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Baby, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here.
Arey, you don't know? He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111-2397-8046. Wednesday और Friday को होता है. तुमको क्या प्रॉब्लम है? Is the doctor there? Sir. I had fever with cough. Thought I should get it checked. Mr. Rosa, bed number 22 का drip change करो. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111-2397-8046. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கள் தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்கள் VIT பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது VITயின் பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது அஸ்வின், என் கூட இன்னைக்கு இருக்கிறது மிஸ்டர் சுரேஷ். இது செக்மெண்ட் அனுபவ மேடை. அனுபவ மேடையில் நம்ம என்ன ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அனுபவசாலிகள் அந்தந்த திறமைகள், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது அவங்களோட ஃபுல் க்ரோத். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஒரு டீ மாஸ்டர் தான். அவர் பேர் சுரேஷ். அவங்கள பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இன்னைக்கு செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுரேஷ், சொல்லுங்கள் உங்களை பற்றி. நீங்கள் யார், நீங்கள் எந்த ஊர் அப்படின்ற பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் வேலூர் மாவட்டம் பிரம்மபுரம் கிராமத்தை சேர்ந்தேன் சுரேஷ். ஸோ நீங்கள் டீ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த வேலையை பார்த்து? 12 இயர்ஸாக இருக்கு. 12 இயர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கீங்க. படிப்படியாக கற்றுக்கிட்டது தான். ஃபஸ்ட்டு போய் ஸ்டாலில் டியூட்டி பார்த்தேன் ஒரு ஹோட்டலில். அதுக்கப்புறம் படிப்படியாக டீ ஸ்டாலில் அனுபவம் ஆகி டீ மாஸ்டர் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக. உடனே டீ ஸ்டாலுக்கு போல் ஒரு படிப்படியாக ஸ்டால் செல்ஃப் சர்வீஸில் இருந்து படிப்படியாக டீ அனுபவம் கிடச்சி டீ ஸ்டாலுக்கு போயிட்டேன். ஸோ உங்களோட ஆரம்ப காலத்தில் உங்களோட படிப்பு, உங்களோட எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுங்க? படிப்பு சுமாராக தான் இருந்துச்சு. அப்பா இறந்துட்டோன்னே படிப்பு கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பு 10th முடிச்சிட்டேன். ஓகே, 10th முடிச்சு 10th மேலே படிக்க முடியல. எதனால அது படிக்க முடியாமல் போயிருங்க 10th மேலே? அப்பா இறந்துட்டார். நம்ம சின்ன வயசு, நான் 6th படிக்கும்போது அப்பா இறந்துட்டார். ஒரு 20 வருஷமாக அம்மாவே கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்பா இறந்து ஒரு 20 வருஷம் கூலி தொழில் தான், பீடி தொழில் செய்து நம்மளை இது பண்ணாச்சு. தங்கச்சி மட்டும் ஒரு +2 வரலையும் படிக்க வச்சோம். படிக்க வச்சு நான் நின்றுட்டு அப்போவே வேலைக்கு வந்தேன் ஒரு ஹோட்டலுக்கு. அதில் நிற்கவும் முடியல, படிக்கவும் முடியல. அப்படியே இந்த டீ வேலை அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்னைக்காவது உங்களுக்கு தோணு இருக்கா, நம்ம 10 வரைக்கும் தான் படிச்சிருக்கோம், இதுக்கு மேலே படிச்சிருக்கலாமே, அந்த மாதிரி ஆசை? சொன்னார், அங்கிள் சொன்னார் போலீஸ் ஆகலாம், ஹைட் இருக்குன்ட்டு. அதுக்கும் ட்ரை பண்ணேன். அது லக்கு கட் ஆஃப்லன்ட்டு கிடைக்கல. எல்லாத்துலேயும் செலெக்ஷன் ஆகி கூட போலீஸ் லெட்ரு வரல. எல்லாத்துலேயும் செலெக்ஷனு, எல்லாம் ரன்னிங், லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் எல்லாமே பாஸ். இருந்தாலும் கட் ஆஃபில் போயிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் அந்த நிறைய விஷயங்கள் தாண்டி அந்த எல்லா டெஸ்ட்லேயுமே நீங்கள் எல்லாம் பாஸு. ஹைட்டு, வெயிட்டு, லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் எல்லாம் முடிச்சுட்டு லெட்ரு வர வேண்டியது தான் பேலன்ஸு. பாக்கி அதுக்குள்ளே அது
எத்தனை வருஷமாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க போலீஸ் வேலைக்கு? 10th போலீஸ் வேலைக்கு ஆனால் ஒரு டைம் தான் ட்ரை பண்ணேன். அப்போயே லக்கு கரெக்டாக எக்ஸாமெல்லாம் நல்லா பாஸ் ஆகிட்டு அதுதான் லாஸ்ட் டைம். ஏஜ் கரெக்டாக அது லாஸ்ட் ஏஜ் 26 போயிட்டு ட்ரை பண்ணேன் போலீஸுக்கு. அதனால் டைம் கிடைக்கல. ஸோ உங்கள் தொழிலை பற்றி நிறைய சொல்லுங்கள். இப்போ டீ தான் உங்களோட மெயின் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஸோ எங்கே ஆரம்பிச்சிங்க, எப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்றத பற்றி நம்ம லிசனர்ஸ்க்கு சொல்லுங்கள். நீங்கள் அந்த 10th முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்தேன். அவர் டீ மாஸ்டர் தான். அவரும் நம்ம ஊருக்கார் தான், பிரம்மபுரம். அவர் டீ மாஸ்டர். அவர் மூலியமாக தான் இங்கே வந்தேன். அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் படிப்படி அவரே எங்கள் குரு. அவர் தான் சேர்த்து விட்டார். அவர் தான் வேலைக்கு அவரே மொத்தம் கற்றுக் கொடுத்துட்டாரு டீ காஃபி எல்லாம். அதுலேருந்து அப்படியே படிப்படியாக போயிட்டு அதில் டீலேயே அப்படியே நின்றோம். டீ நல்லா போடவே ஆர்டர் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டாரு. ஓகே. அதுலேயே அப்படியே ரெகுலராக அப்படியே ஆயிடுச்சு. ஓகே. இந்த டீ போடுறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்குங்களா? ஏதாவது ஒரு கசப்பான சம்பவங்கள்? டீ போடுறதுன்னா வெயில் டைமில் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது, நம்ம தொழில் இல்லை. நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்கோம். எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் அசால்ட்டாக போட்டு அதெல்லாம் சர்வீஸ் ஆயிடுச்சுல்ல. 10 வருஷம் போது அதெல்லாம் அசால்ட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவே பழகிடும் உங்களுக்கு. அதே தான் நீங்கள் டீ போடுறதை தவிர வேறு ஏதாவது சமையல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? சமையல்னால் தோசை வெரைட்டியில் போடுவேன். தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது போல் வெரைட்டி போடலாம். படிப்படியாக அதெல்லாம் போயிட்டு அங்கே ஆள் ஒர்க்கர் இல்லையோ அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி போயிட்டு எல்லாமே நம்ம கொஞ்சம் தெரியுன்றதுனால எல்லாத்தையும் அப்படியே போயிட்டு செய்ய வேண்டியது தான் நம்மளே. எப்போவுமே வந்து நீங்கள் டீ மாஸ்டராக இருந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது கடை ஓப்பன் பண்ணணும், நீங்களே ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்திருக்குங்களா? கடை வைக்கலாம், இடம் செட் ஆகணும், முதலீடு வைக்கணும். அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். மேரேஜ் வேறு இப்போ தான் ஆச்சு. ஓகே. அப்புறம் பசங்களை படிக்க வைக்கணும். நம்ம ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதெல்லாம் வைக்கணும்னா கொஞ்சம் இடமும் செட் ஆகணும். ஏகப்பட்ட இது இருக்குது. அடுத்ததும் ஹோட்டலில் வச்சிட முடியாதுல்ல. ஓகே. எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணணும். ஸோ இப்போ குடும்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ எத்தனை பசங்க, எப்போ கல்யாணம் ஆச்சு, அதை பற்றி ஏதாவது? எனக்கு 2014 மேரேஜ் ஆச்சு. 2 பசங்க. நம்ம தான் 10th முடிச்சிட்டோன்ட்டு பசங்களையாச்சும் நல்லா படிக்க வேணும்னு கான்வென்ட்டில் சேர்த்துருக்கோம். போட்டோம். அவங்களுக்கு கம்பல் பண்ண விடாது. அதுக்கு எது பிடிக்குதோ அதை படிக்க வேண்டியது தான். அதுக்கு நான் படிக்க வைக்கணும். ஓகே. ஒரு விஐடி மாதிரி காலேஜில் படிக்க வைக்கணும். நம்ம தான் படிக்கல விஐடியில், பொண்ணையாச்சும் படிக்க வைக்கணும். ஆனால் நம்ம கம்பல் பண்ண விடாது. எனக்கு அதுதான் விருப்பம். அதுக்கு என்ன படிக்கணுன்ட்டு வந்தோ படிக்கட்டும். அதுக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்ணணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பசங்க நல்லா இருக்கணும். என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க இப்போது? 4 வருஷம். அதுதான் இப்போ தான் எல்கேஜி சேர்த்துருக்கேன். போகட்டும். பையனுக்கு இப்போ தான் 2 வயசு ஆக போகுது. பொண்ணுக்கு எல்கேஜி 5 வயசுக்குள்ள. இப்போது நம்ம டெய்லி நிறைய கஸ்டமர்ஸ் பார்ப்போம். ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. அது எப்படி ரெகுலர் ஆனாங்க, அதை பற்றி ஏதாவது? ரெகுலரான்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம டீலேயே நிறைய அனுபவன்றதுனால சில பேர் எப்படி கஸ்டமர்னால் வருவாங்க, அவங்க எதுவுமே எனக்கு ஆர்டர் சொல்ல மாட்டாங்க. பில்லு கொடுத்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டி. இப்போ அது சில பேர் சுகர் கம்மியாக லைக் பண்ணுவாங்க. இப்போ 500 பேர் வராங்கன்னா 500 பேரில் 200 பேர் வித்தியாசமாக குடிக்கிறவங்க இருக்காங்க. டீ காஃபினா எல்லோரும் நார்மல் சுகர் இல்லையே. ஒருத்தர் பிளாக் டீன்னுவாங்க, ஒருத்தர் க்ரீன் டீன்னுவாங்க, க்ரீன் டீலே லெமன் போடுவாங்க. ஏகப்பட்ட வெரைட்டி. அவங்க சொல்லவே தேவையில்ல, வித்தவுட் சுகர் லெமன் டீ குடிப்பாங்க. இத்தனை ஒரு சர்வீஸில் நம்ம இவங்கள பார்த்து அது நானே போட்டு வச்சுருவேன். அதுதான் இத்தனை வருஷத்தில் பல பேர் பல விதமாக குடிப்பாங்க. அதை தான் நம்ம ஒரு சீனியாரிட்டி முறையில் இது அவங்க வந்தால் இவங்க இவ்வளோ தான், 2 பேர் ஆஃப் சுகர், இவங்களுக்கு வித்தவுட் சுகர், அதெல்லாம் பார்த்து ஆர்டர் நம்ம போட்டுருவோம். கேட்கவே தேவையில்ல, போட்டு டக்குன்னு அதெல்லாம் நம்ம பழகிட்டதுனால இதெல்லாம் நமக்கு தெரியாது ஒன்றும் பெருசாக. ஏதாவது காமெடியான சம்பவம் ஏதாவது நடந்திருக்குங்களா? காமெடியானா ஒருத்தர் வந்தார். நான் அப்போ ஸ்டாலில் டியூட்டி பார்த்துருந்தேன். வந்தார் ஒரு கெஸ்ட்டு. வந்துட்டு சூடாக என்ன இருக்குன்னாரு. சூடாக பஜ்ஜி இருக்குது சார் என்ன. அப்போனா அது வேணான்ட்டார். அப்புறம் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறாரு. எனக்கு என்னடா இது போல் சொல்லிட்டாரு. எல்லோரும் சூடாக அந்த லைக் பண்ணுவாங்க. வந்தார், இது போல் திடீர்னு கலாய்ச்சிட்டு போயிட்டார். நம்ம எல்லாரையும் கலாய்ப்போம், அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். அது எனக்கே என்னடா இது, நம்ம எல்லாரையும் கலாய்ப்போம், ஒரு செகண்டில் கலாய்ச்சிட்டு போயிட்டாருன்னு ஒரு இதுவாகிடுச்சு.
இப்போ பொதுவாக சூடாக பஜ்ஜி இருந்தால் சாப்பிடுவாங்க. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மழை வருது, அது சூடாக. அவர் சூடாக இருக்க வேணான்ட்டு வேற மாற்றிட்டு போகிறாரு. அது நம்மளே கலாசம்னு வந்திருக்காரு அவர். நீங்கள் யாராவது இந்த மாதிரி கலாய்ச்சிருக்கீங்களா? இது போல் கலாய்ச்சது கஸ்டமர்ஸு அங்கே கலாய்க்கிறதுக்கு டைம் இருக்காது. அது கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அந்த டைமில். இப்போது இப்போ தான் ஒருத்தர் வந்தார், காஃபி சாப்பிட்டுமான்னு கேட்டார். இலையில போட்டு சாப்பிட முடியாது சார், காஃபினா குடிக்க தான் முடியும் அப்படின்னு. அதுக்கு ஐயோ ரொம்ப மொக்க பண்ணுறப்பான்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். அதுபோல் சின்ன சின்ன காமெடி அப்பப்போ இந்த பிஸி டைம்லேயும் அதுபோல் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஸோ நம்ம சீரியஸாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு இவங்க இந்த மாதிரி ஏதாவது பேச்சு கொடுத்தா நம்மளுக்கு மைண்ட் அப்படியே ரிலாக்ஸாக போயிடும் டப்புன்னு. ஸோ இதில் உங்களுக்கு மன திருப்தி அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்குங்களா? இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இல்லை மேலே ஏதாவது பண்ணணும், இல்லை இதே பண்ணிகிட்ருக்கலாம்? நமக்கு பல வருஷமாக இந்த தொழிலால் தான், இந்த தொழில் நம்பி தான் கொஞ்சம் நம்ம வந்த புதுசில் என்ன வேலை செய்கிறதுன்னு தெரில. அப்போ இதில் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆகிட்டோம். இது கொஞ்ச நாள் அப்படியே இதுலேயே படிப்படியாக சேலரி ஏறி ஓரளவுக்கு மேற்கொண்டு பண்ணோம். இப்போதைக்கு இது இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி இது போகுது நல்லா, திடீர்னு நாளைக்கு ஏதாச்சும் எனக்கு தோணலாம், வேறு பிஸ்னஸும் பண்ணலாம். சில இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஊரில் கூட கடை வச்சுருக்காங்க. ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, சிக்கன் 65. அது என்ன டைமிங்ஸ், எப்போ நம்ம சாப்பிட்லாம்? ஈவினிங் சாப்பிடுவோம். ஈவினிங் டைமில், ஈவினிங்னா ஒரு 6 o'clockலாம் ரெடி ஆயிரும். வேலூர்லேருந்தெல்லாம் வராங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர். எக்ஸாமியாகன்ட்டு இங்கே இப்போ பழகினவங்களாம் நேராக அங்கே தான் வருவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், ரேட்டும் குவாலிட்டி நல்லாயிருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு பொழுதுபோக்குகள், உங்களோட ஹாபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஹாபீஸ் தான், சின்ன வயசுலேருந்து எனக்கு கிரிக்கெட்னா ஒரு பைத்தியம். கிரிக்கெட் அதுக்காக அப்பா விட்டு அடி வாங்குறது, எங்கன்னா மறைஞ்சு அப்பா இருக்கும் போதெல்லாம் பசங்கள்லாம் வேறு ஹெல்ப் பண்ணுவானுங்க. அப்போத்துலேருந்தே நாங்கள் பீடி தொழில் செய்வோம். எங்கள் தொழில்னால் அது பீடி ஒர்க்கர், கவர்மெண்ட் வேலை மாதிரி. அது ஃபேமஸ் இப்போதைக்கு. அது செய்யும் போது அதெல்லாம் கூட செய்துட்டு தான் நாங்கள் கிரிக்கெட்டுக்கே போனோம். அதுபோல் ஒரு விளையாடுற டைம்லேயே அது போலலாம் போயிருக்கோம். ஊராக சைக்கிள்லேயே தான் போவோம் ரவுண்ட்ஸு. அப்போல்லாம் எங்கே இருக்க வண்டி, நம்ம இருந்த பீரியட்லாம் எல்லாம் சைக்கிள் தான். எவ்வளோ லாங்னாலும் சைக்கிளே தான் போயிடும். பேட்டெல்லாம் எடுத்துகிட்டு இதுதான் வேலையாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு சுற்றிட்டு இருப்போம். கிரிக்கெட்னா இப்போவும் கொஞ்ச நாள் விட்டேன், கொஞ்சம் கொஞ்ச நாள் வேலை. எதனால் உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சது? இந்த சச்சின் டெண்டுல்கர், இந்த தோனி, யாராலும் ஒரு பர்டிகுலரான ஒரு ஆளுங்களால் உங்களால் இன்ஸ்பயர் ஆச்சா, இல்லை உங்களுக்கு ஜென்ரலாகவே நான் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு? சேவாக் அடித்தா அடியெல்லாம் போயிடு. இப்போ கூட ஷார்ட்டாக சேவாக்குன்னு தான் சொல்லுவாங்க. சேவாக் மாதிரி ஆஃப் சைட்லலாம் 6 அடிச்சிருக்கேன். நிறைய டோர்னமெண்ட்லாம் போயிட்டு லப்பர் பாலில் சேவாக் ஷாட்டெல்லாம் ஆஃபில் 2-3 பேர் இருந்தால் கூட அடிக்கிற திறமை இருந்துச்சு. அப்போ நம்ம வசதியும் இல்லை, சும்மா வரவங்களாம் போகிறாங்க. நம்ம போயிருந்தாலும் அதுலேயும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் கிரிக்கெட்டில். அப்போத்தி இதுக்கு நமக்கு ஒரு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அதனால் போக முடியல. இல்லைன்னா நீங்களும் ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வந்திருக்குவீங்க அப்படின்றீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க கிரிக்கெட் விளையாட்டில். ஆமாம், ஒரு அதிரடி சேவாக் மாதிரி வந்திருப்பேன். அதிரடி ஆட்டக்கார சேவாக் மாதிரி. உங்களுக்கு இந்த செல்ல பேர், பட்ட பேர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இந்த டீ போடுறீங்க, இல்லை சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸு அது போல் இங்கே யாரும் சொல்கிறதில்ல. சில பேர் சொல்லுவாங்க, இந்த அண்ணன் இருந்தால் தான் காஃபி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ரெகுலர் கஸ்டமர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. 2-3 பேர் 3 நாள் குடிக்காதவங்களாம் கூட இருக்காங்க காஃபியை. இவர் வந்தால் தான் காஃபி குடிக்கணுன்ட்டு. அது போலையும் நல்லா இருக்குது. காஃபி டீ நல்லாயிருக்கும், காஃபி போடுறது மாஸ்டர் இவர் இருந்தால் தான் டீக்கே வரும், நீ போயிடாதப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சில பேர் அதான் சொன்னல, பொதுவாக இப்போது இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. அது போல் வரவங்க வேறு ஒருத்தர் போட்டால் அது டேஸ்ட்டு வரலன்றாங்க, ஸ்ட்ராங் கிடைக்கல, சாப்பிட்டு வந்தோன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது வெரைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுவீங்களா? இந்த டீ காஃபி தவிர வேறு என்னென்ன போடுவீங்க நீங்கள்? டீ காஃபி தவிர இப்போ அதிக லெமன் டீன்ட்டு போடுறோம். சாதாரண பால் மிக்ஸ் பண்ணாமல் ஆர்டினரி டீ தண்ணி மட்டும் ஊற்றிட்டு லெமன் பிழிஞ்சு சுகர் மிக்ஸ் பண்ணி லெமன் டீ போடலாம். அப்புறம் கருப்பட்டி காஃபின்னு பனை வெல்லத்தில் போட்டு, அது இயற்கை தான். அப்போ அந்த காலத்துலேருந்தே அது இருக்குது. ஆனால் திருப்பி மக்கள் இயற்கைக்கு வராங்க. ஏன்னா எல்லாருக்கும் சுகர் வந்துச்சுனால சுகருக்கு பதில் இதை மிக்ஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்து சாப்பிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ சுகரே போட்டுருந்தாங்க, ஒயிட் சுகரு, கெமிக்கலு. இப்போ திரும்பியும் இயற்கைக்கு மாறுறாங்க மக்கள்லாம். திரும்பவும் இந்த பனை வெல்லம், பனை கற்கண்டு பால் அப்படின்ட்டு
திரும்பவும் நேச்சுரலுக்கு வராங்க. புதுசாக இருக்குங்களே இந்த ஐட்டம்லாம். புதுசில் இது பழசு தான், அந்த காலத்துலேருந்தே இருக்குது இதெல்லாம். நம்ம தான் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே பழசு தான். எம்ஜிஆர் போட்டிருந்த டிஷர்ட்டெல்லாம் இப்போ போட்டுன்னு ஃபேஷனுன்றாங்க. அதெல்லாம் எம்ஜிஆரே போட்டிருக்காரு. டைட்ஸுன்றதெல்லாம் பூட் கட்டுன்றாங்க, பெல்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் போட்டு இதெல்லாம் போட்டுருக்கு தான். இப்போ போட்டுன்னு ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அது நியூ ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே பழசு தான், எல்லாமே புதுசாக இது பண்ணுறாங்க. புதுசுன்னு நம்ம தான் சொல்கிறோம், எல்லாமே அந்த காலத்தில் கிடைக்கிற பொருள் தான். ஸோ எங்களை மாதிரி ஜென்ரேஷனில் இப்போல்லாம் நாங்கள்லாம் பசங்களாக இருக்கும்போது எங்களுக்கு இந்த கருப்பட்டி பால், பனங்கற்கண்டு காஃபி இந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் சாப்பிட்டதில்லை. ஸோ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா, இது எப்படி செய்கிறாங்க, அது என்ன மாதிரி செய்வீங்க, எது போட்டு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, எதுக்காக இது குடிக்கணும் நாங்கள் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா? இது செய்முறை இது நம்ம செய்கிறதில்ல, இது வேறு ஒரு இடத்துல தான் வருது. ஆனால் உடம்புக்கு ஹெல்த்தி. ஒரு பனை மரத்துலேருந்து கிடையாதுன்னா அது ஒரு உடம்புக்கு நல்லது. சுகரு எல்லாம் வேஸ்ட், அது கெமிக்கல் போடுறாங்க இது போடுறான்ட்டு. பனை வெல்லம் இது போல் பனை கற்கண்டு இதெல்லாம் போட்டு போனால் அது உடம்புக்கு ஹெல்த்தி, சுகர் வராது. இது போல் நல்ல நல்ல விஷயம். சுகர் இருக்கவங்களாம் இதை சாப்பிட்லாம். இனிப்பாக சாப்பிட்னா சுகர் இல்லாதவங்க பனை வெல்லம் இது போல் போட்டு சாப்பிட்டா, எல்லோரும் வித்தவுட் சுகர் சாப்பிட்றாங்களே அவங்கெல்லாம் இதை லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் குறிக்கோள் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? வாழ்க்கையில் குறிக்கோள்னால் அப்புறம் அதையே இது பண்ணி போயிட்டு ஒரே டென்ஷனாக இருக்கும். குறிக்கோள்னால் நம்ம ஊரில் நல்லா இருக்கணும், பசங்களை நல்லபடியாக வளர்க்கணும், எந்த வித குறையும் இருக்கக்கூடாது பசங்களுக்கு, நம்மளும் சம்பாதிக்கணும். குறிக்கோள் இன்றைக்கி ஜாலியாக போதா, எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நான் அதை இது பண்ண மாட்டேன். எவ்வளோ டென்ஷனாக ஆகட்டும், இந்த நாள் இப்படி போதா ஜாலியாக அவ்வளோ தான், அது அடுத்த நாள் வருவேன். அப்படியே தான் போனேன். இன்றைக்கெல்லாம் பைசா இல்லைன்ட்டெல்லாம் இது பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த நாளைக்கு இருக்கா, அடுத்த நாள் ரெடி பண்ணணும். அப்போ அவ்வளோ பைசா ரெடி பண்ணுமேனெல்லாம் நினைக்கவே கூடாது. எவ்வளோ கடந்தாலும் எப்படியாவது அதை அடைக்கணும், அவ்வளோதான். அதுதான் குறிக்கோள். இப்போ வீடு கட்டினாலும் நம்ம கடனில் தான் கட்டினேன். நான் சேலரி கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தேன். நான் வீடெல்லாம் இந்த ஒர்க்கு டீ தொழிலே தான் செய்து வீடையும் கட்டினேன். ஊரில் சீட்டெல்லாம் போட்டு வீடு ஆரம்பித்தோம். வீடு ஆரம்பித்து பேஸ் மட்டம் போட்டு ஒரு 4 வருஷம் அதுலேயே மொத்தம் அவரை செடியெல்லாம் முளைச்சிச்சுன்னா பார்த்துங்களா, அவ்வளோ நாள் விட்டோம் வீடு கட்டாத. அதாவது எங்கேயும் கடன் வாங்கக்கூடாதுன்ட்டு நம்மளே சேர்த்து சீட்டை போட்டு ஊரில் அப்படியே விட்டுட்டு படிப்படியாக தான். எங்கள் அப்பா டெத் ஆகிட்டதுலேருந்து எங்கள் அம்மா இதே போல் பீடி சுற்றி, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 60 ரூபா தான் கூலி. அதிலே பஸ் பார் போயிட்டு வரணும், வீட்டுக்கு சமையல், அப்புறம் எங்கள் தங்கச்சியை படிக்க வைக்கணும், அப்படியே இருந்தாங்க. அதனால் நம்ம போயிட்டு வேலைக்கு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்புறம் சீட்டுக்கு போட்டு ஊரில் அதை பண்ணி இதை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த பேஸ்மெண்ட்டுமே ஒரு செடியாக முளைச்சிருச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக கட்டணும். அதுதான் அந்த ஒரு பொறுப்பு. அந்த வயசில் வேறு எங்கேயும் என்னால் போக முடியல. வேலை செய்து அதை இது பண்ணலான்ட்டு வேலை செய்து சீட்டு கட்டி இந்த தொழிலையே 10 வருஷமாக தான் டீயில் இருந்து படிப்படியாக டெவலப் ஆகி ஊர்லேயே ஒரு வீடும் கட்டியாச்சு. தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிட்டோம். பொறுமையே பெருமை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் இந்த எத்தனையோ டைம் எனக்கு இந்த தொழில் பிடிக்காத ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்போ விளையாட்டு ஏஜ் இல்லை, அது விளையாடுற வயசு. அப்போ பொறுப்பு தெரியாது நமக்கு. 10th முடிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும், எங்கன்னா போய் பொறுப்பாக வேலை செய்யடானா யாருன்னா செய்வாங்களா? ஓடி ஆடி விளையாடுன்னு இருப்பானுங்க, இல்லை மேற்கொண்டு ஏதாச்சும் படிக்கலான்னு பார்ப்பாங்க. நம்ம குடும்ப சூழ்நிலையால் அந்த இதுவும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ணி ஏன் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஊர்லேயே இன்றைக்கி ஒரு நல்ல பேர். அந்த பையனா எந்த இதுக்கு போக மாட்டான், அப்படி ஒரு எனக்கு அப்படியே ஆப்போசிட். அப்பா ஃபுல்லாக குடிப்பார். குடிச்சே தான் இதுவாகிடுச்சு குடும்பம். அது நமக்கு வரக்கூடாதுன்னு தான் அப்படியே நானும் ஆப்போசிட்டாக மாறிட்டேன். நம்ம ஊரில் குடிக்காத இந்த வரையிலும் ஊரில் ஒருத்தனை கூட ஊர்லேயே கேட்டால் கூட சரி அவன் அமைதியான பையன்பா அப்படின்ட்டு. அது ஒரு பேர். கலாச்சாரத்து வேறு, மீதி இதிலெல்லாம் போகாத நம்ம பாட்டு ஒரு ஒழுக்கமாக இருந்து, அதனால வீடு கட்டினவன் தான் அதான் லேட்டாக மேரேஜ் பண்ணேன். 29 ஏஜ். வீடு கட்டி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு குறிக்கோளோட இருந்திருக்கீங்க. நமக்கு ஒரு பொறுப்பு. ஐடி கம்பெனியில் போயிட்டு கஷ்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டால் தான் நம்மளால் வீடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐடி இல்லாமல் ஒரு அது மட்டுமே வச்சு நீங்கள் உங்களால் வீடு கட்ட முடிஞ்சிருக்கு. சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவு ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். செலவு ஒரு 5 நிமிஷத்தில் 1 லட்ச ரூபானா கூட செலவு பண்ணிடலாம்.
ஒரு வண்டி வாங்கினா முடிஞ்சிருச்சுல்ல. ஆனால் அந்த 1 லட்சம் சம்பாதிக்கிறது ஒரு 1 இயர் ஆகும். அதுதான் ஒரு பணத்தோட மதிப்பு. இப்போதைக்கு செலவு பண்ணுறது ஈஸி, சம்பாதிக்கிறது கஷ்டம். அதனால் வீண் செலவு பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரலையும் சேஃப்டி பண்ணோம். அது எந்த தொழிலாக இருந்தாலும் பணம் சேர்க்கணும்னு நினச்சா சேர்க்கலாம். அதான் வீண் செலவு பண்ணாத இருந்தாலே பணம் சேரும். இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. நான் சம்பாதிக்கிற பைசாவுக்கு எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் படம் பார்க்குறது, வாரத்துக்கு ஒரு 2 படம் போயிட்டு வர்றது. இப்போ டிக்கெட் இருக்கிற டைமில் 2 படத்துக்கு போனால் கட்டுப்படி ஆகும். சூப்பர்ண்ணா. உங்களை பார்க்கும்போது உங்கள் ஃபேஸ் கட் பார்க்கும்போது அப்படியே அந்த போலீஸ் கிட்ட பயங்கரமாக தெரியுதுண்ணா. இதே டீ ஸ்டாலில் எவ்வளோ பேர் சொல்லிடுறாங்க மிலிட்ரிக்கு போயிடலாம், போலீஸ் போயிடலான்ட்டு. எங்கே அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கலையே. அதை போட்டு ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த ஜென்மத்தில் டீ அன்றைக்கி போனேன், போலீஸ்க்கு எல்லாம் ரன்னிங் எல்லாம் ஃபிட்டு. அன்றைக்கி கிடைக்கணும்னு இல்லை, கிடைச்சிருந்தா இன்னத்தி ஒரு 8 வருஷம் சர்வீஸ் ஆகிட்டுருக்கோம் போலீஸில். அப்போ லக்கு இல்லை. அதுக்கு நான் அதையே நம்ம யோசிக்க முடியுமா? அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து எதை ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்க வேண்டியது தான். ஸோ பார்க்குறதுக்கு நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருந்தாலும் நீங்கள் பேசுறதுலாம் குழந்தைத்தனமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி தான் உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் இழுப்பீங்க போல தெரியுது உங்கள் கடைக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் உங்களோட பேசினது. சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஏதாவது ஆசைப்பட்றீங்களா தனியாக? இப்போ இந்த வயசில் எல்லாம் சின்ன பசங்கள்லாம் வீட்டில் பொறுப்பாக இருக்க மாட்டேன்றாங்க. ஒரு 16-17 வயசுலேயே எல்லாம் செல்லு, ஆண்ட்ராய்டு செல்லு அது இதுன்னு வச்சுன்னு ஒரே அமங்கலம் பண்ணுறாங்க. எல்லாம் எங்கே நாடு போகுது, ஒழுங்காக இருக்க மாட்டேன்றானுங்க. நம்ம என்ன சொல்கிறது? அதாவது பொறுப்பு இருக்கணும் சின்ன வயசுலன்றது. இப்போ என்ன மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து அது போல் எங்கன்னா சுற்றிட்டு இருந்தால் இப்போது ஒரு வீடாச்சும் கட்ட முடியுமா? ஊரில் ஒரு பேர் எடுக்க முடியுமா? அதுதான் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கலாம் பசங்க. படிக்கிற வயசில் ஃபோன் எதுக்கு, அதை அவாய்ட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் வச்சுட்டோம், பேசுறது மட்டும் வச்சுட்டோம். சின்ன பசங்களே ஆண்ட்ராய்டு, எங்கள் பாப்பாவே கேட்குது, கேம் விளாடுது. என்ன பண்ணுறது? ஈக்குவலாக பிறக்கிற குழந்தையே ஆண்ட்ராய்டோட ஃபோன் தான். நமக்கே அதில் தெரில, ஏகப்பட்ட விஷயம் அதுக்கு பண்ணுதுங்க. உங்களோட பேசினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. ஸோ சமுதாயம் உங்களை பார்த்து கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பயர் ஆகும், மோட்டிவேட் ஆகும், புத்துணர்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு தகவலோட நம்ம இன்னொருத்தரோட சந்திக்கலாம் அனுபவ மேடையில். இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்களோட அஸ்வின். நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் பவித்ரா மேடம். வணக்கம் சுரேஷ். ஆக்சுவலாக சம்மர் டிப்ஸில் இன்னொரு டவுட் ஒன்று. தயிரை எல்லாருமே சம்மரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது சில பேர் ஹீட்டுன்றாங்க, சில பேர் கோல்டுன்றாங்க. அது கொஞ்சம் விளக்குங்க எங்களுக்கு. தயிர் நிறைய பேர் ஹீட்டு கோல்டுன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் நம்ம அது எப்படி சாப்பிட்றோன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ தயிர் பார்த்திங்கன்னா
தயிரை அப்படியே சாப்பிட்டோன்னா நிறைய பேர் ஹீட்டுன்றாங்க. அதே தயிரை நம்ம மோர் அடித்து குடிக்கும் போது ரொம்ப உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அந்த மோர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லெசியாகவும் சாப்பிடலாம், இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பட்டர் மோர் அந்த மாதிரி கொஞ்சம் மசாலா மோராகவும் செஞ்சு சாப்பிடலாம். தயிரே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றவங்க தயிர் கொஞ்சம் தாளித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இன்னமும் நல்லது அது. இப்போ வந்து நைட்டு நம்ம புளிக்க வைக்கிறோம், எப்போவுமே வந்து தயிர் வந்து நைட்டு தான் நம்ம புளிக்க வைப்போம். ஆனால் சம்மர் சீசனில் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் தயிர் வந்து புற போட்டிங்கன்னா 11, 12க்குலாம் யோகட்டாக இருக்கும். அது புளிச்சும் ரொம்ப புளிக்காமல் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில். அந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னமும் நிறைய நல்லது இருக்குது அந்த தயிரில். ஸோ தயிர் வந்து ரொம்ப புளிச்சு சாப்பிட்றத விட ஒரு 8 மணி நேரம் ஓவர் நைட்டு நம்ம சம்மரில் விடுறதோட காலையில் போட்டு மத்தியானம் சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ நிறைஞ்சது யோகட்டாக சாப்பிடும் போது. ஆமாம், இப்போது தயிர் கூட வந்து ஆனியன் சேர்க்குறாங்க, அந்த காம்பினேஷனை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப கோல்டு, ரொம்ப குளிர்ச்சி தரும்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனியன் கூட சேர்த்தோம்னா? ஏன்னா பிரியாணி கூட அதுதான் வெங்காய பச்சடியாக கொடுக்குறாங்க. சொன்ன உடனே தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது பிரியாணி வந்து யூஸ்வலாக நம்ம பாஸ்மதி ரைஸ் பச்சரிசியில் தான் செய்வோம், அது ரொம்ப சூடு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வெங்காயம் அது கூட நம்ம வெள்ளரிக்காவும் போட்டு செய்வாங்க. இது 3மே உடலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற பெஸ்ட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ சம்மரில் வந்து நீங்கள் சாதாரணமாகவே தயிரோட வெள்ளரிக்காய் சேர்த்து அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் வேணும்லாம் போட்டுக்கலாம், இல்லை உப்பும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இன்னமும் ரொம்ப நல்லது. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நம்ம தயிரோட சேர்த்து சாப்பிடும் போது அதில் இருக்க வேல்யூஸ் வந்து ரொம்ப 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 நல்லது. ஓகே மேம். நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் நம்ம நாட்டு மேல நிறைய பாசமும் மரியாதையும் இருக்கும். நம்ம நாட்டை பற்றின பெருமையும் நாம இந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு சொல்றதுல ஒரு கம்பீரமும் கர்வமும் கூட இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நாட்டுப்பற்று உணர்ச்சியோட ஓட்டோ வான் பிஸ்மார்க் என்கிறவர் தன் நாட்டை பற்றி என்ன சொல்றாருன்னா, பயத்தின் குரல் என் நாட்டு மக்களின் மனதில் எதிரொலிப்பதே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி அவர் பெருமையா புகழற நாடு எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குல்ல? ஆமா, அல்மானியா, ஜெர்மானியா என பல பெயர் இருந்தாலும் ஜெர்மானியர்களால் டச்லாண்ட் என பாசமாக அழைக்கப்படும் ஜெர்மனி தான் அந்த நாடு. அப்பேற்பட்ட ஜெர்மனி நாட்டை தான் நாம இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். வெறும் 3,57,021 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஜெர்மனி எப்படி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நாடா இருக்குன்னு ஆச்சரியமா இருக்குதுல்ல? அதனால முதல்ல ஜெர்மனி பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக்க பார்க்கலாம். கிமு 750களில், அதாவது நார்டிக் பிரான்ஸ் காலம் எனப்படும் காலத்தில், ஜெர்மானிக் என்னும் இனத்தை சார்ந்த மக்கள் ஸ்காண்டினேவியாவின் தென்பகுதியிலிருந்து வடக்கு ஜெர்மனி வரைக்குமான தங்கள் பகுதியை விரிவாக்கிக்கிட்டே வந்தாங்க. பிறகு அகஸ்தஸ் என்னும் ரோம பேரரசின் காலத்தில் ரோமர்கள் தங்கள் நாட்டை கைப்பற்ற விடாம அவர்களை தடுத்து நிறுத்தி தங்கள் வீரத்தை உலகுக்கு காண்பிச்ச ஜெர்மானியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் எல்லையை விரிவாக்கி தற்போதைய ஜெர்மனியை உருவாக்கினார்கள். கிபி 800ஆம் ஆண்டு பிராங்கிஷ் அரசரான சார்ல் மாக்னின் ஜெர்மனியில் கெரோலிங்கியன் பரம்பரை உருவாகுச்சு. பிறகு பல குறுநிலங்களாகவும் பல மன்னர்களாகவும் சேர்ந்தும் பிரிந்தும் வந்த ஜெர்மனி 1315லும் 1348களிலிருந்து 1350ஆம் ஆண்டு வரையில் நடந்த பஞ்சத்தினாலும் அப்போது தாக்கிய பிளேக் நோயாலும் பல இழப்புகளை சந்திச்சது.
பிறகு 1618 1648 ஆண்டு வரை நடந்த 30 வருட போரும் ஜெர்மனியை ரொம்பவே சேதப்படுத்துச்சு. இதன் பிறகு 1800களில சிறு பகுதிகளா ஜெர்மனி பிரிக்கப்பட்டு பின்னர் ஹாப்ஸ்பர்க் மற்றும் புரூசிய ராஜ்யம் என்னும் இரு ராஜவம்சத்தினரால் ஆளப்பட்டது. அதன் பின்னர் அரசர் 1ஆம் வில்லியன் காலத்தில்தான் ஓட்டோ வான் பிஸ்மார்க் அவரின் உதவியோடு ஜெர்மனி ஒன்றிணைக்கப்பட்டது. பிறகு என்ன, ஜெர்மனியின் முன்னேற்றத்திற்கு எல்லை இல்லாம உலக நாடுகள்ல சிறந்த ஒன்றா அது அதிகாரத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து வந்தது. ஆனா உலகத்துல நடக்கக்கூடாத ஒரு விஷயமான முதலாம் உலக போர் 1914ஆம் ஆண்டு நடந்த போது ஜெர்மனியும் அதுல கலந்து கொண்டது. இப்போரில் பெருந்தோல்வி கண்ட ஜெர்மனி மிகவும் கொடிய பொருளாதார நிலைக்கு தள்ளப்பட்டது. அதனுடைய பல சர்வதேச காலனிகளும் அதனிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு ஒரு குறுகிய காலத்திற்கு ஜெர்மனி ஒரு குடியரசு நாடாவே இருந்து வந்தது. அப்பதாங்க ஹிட்லரும் நாசிசமும் ஜெர்மனியில வந்தாங்க. கூடவே 2ஆம் உலக போரும் வந்தது. இந்த போரின் முடிவும் ஜெர்மனிக்கு சாதகம் இல்லாமல் போனது. 2ஆம் உலக போரின் முடிவில் மீண்டும் ஜெர்மனி இரு நாடுகளா பிரிக்கப்பட்டது. ஒன்று கம்யூனிச நாடான கிழக்கு ஜெர்மனியாகவும் இன்னொன்று மேற்கு ஜெர்மனியாகவும் பிரிக்கப்பட்டது. இவற்றை பிரிக்கும் வகையில் 1961 ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லினில் ஒரு சுவர் எழுப்பப்பட்டது. அதற்கு பெர்லின் சுவர் என்றும் பெயரிடப்பட்டது. பிறகு பல வருடங்கள் கழித்து 1990ஆம் ஆண்டு அக்டோபர் 8வது நாள் ஜெர்மனி மீண்டும் ஒன்று சேர்ந்தது. இப்பொழுது உலகின் சிறந்த நாடுகள்ல ஒன்னா பெரும் வளர்ச்சி அடைந்து வருகிறது ஜெர்மனி. அப்படா, ஜெர்மனியின் வரலாற்றுல தான் எத்தனை போர்கள், எத்தனை சோதனைகள், அவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று உலகத்துல ஒரு சிறந்த கம்பீரமான நாடா விளங்குகிறது ஜெர்மனி. அதனால இப்போ எந்த பயமும் இல்லாம ஜெர்மனியை சுத்தி பார்க்க வரலாற்றோடு பிணைந்திருக்கும் அதன் நகரங்கள் வழியா முற்காலத்திற்கே பயணம் சென்று அதன் அழகை ரசிக்கலாம். அதனால தாங்க யுனெஸ்கோ ஜெர்மனில மட்டும் மொத்தம் 37 இடங்களை வேர்ல்ட் ஹெரிடேஜ் பிளேசஸா அறிவிச்சிருக்கு. காலை, மாலை, இரவு என ஒவ்வொரு நேரத்திற்கேற்ப ஒவ்வொரு முகத்தோட பல்வேறு சிறப்பம்சங்களும் தனித்துவமும் பெற்ற பல நகரங்கள் ஜெர்மனியில இருக்கு. 16 மாநிலங்கள் கொண்ட ஜெர்மனியின் முக்கிய நகரங்களை மேஜிக் சிட்டிஸ்னு அழைக்கிறாங்க. பெர்லின், முனிச், கொலோன் மற்றும் பிராங்க்ஃபோர்ட் போன்ற 11 நகரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரி, முதல்ல ஜெர்மனிக்கு எப்படி போலான்னு யோசிக்கலாம். டென்மார்க் வழியா போகலாமா? வேணாம். ஆஸ்திரியா வழியாவா? இல்ல பிரான்ஸ் இல்ல சுவிட்சர்லாந்து வழியா போலாமா? என்ன குழப்பமா இருக்கா? இவை எல்லாமே ஜெர்மனியின் அண்டை நாடுகள். இத்தனை நாடுகள் சுற்றி இருந்தாலும் ஜெர்மனியில நார்த் சி, பால்டிக் சி போன்ற கடல்களின் கடற்கரையும் இருக்கு. அது மட்டுமல்ல, ஆல்பின் எனப்படும் மலைப்பகுதிகளும் ஜெர்மனியின் தென்பகுதியில அமைஞ்சிருக்கு. சோ எல்லா விதமான நிலப்பரப்புகளையும் பெற்ற நாடா ஜெர்மனி இருந்துட்டு வருது. சரி வாங்க, முதல்ல ஜெர்மனியின் தலைநகரத்தை பற்றி பார்க்கலாம். என்றும் இளமை மாறாமல் மாறிக்கொண்டே இருக்கும் பெர்லின் நகரம் தான் ஜெர்மனியின் தலைநகரம். ஜெர்மனியின் மிகப்பெரிய நகரமான பெர்லின் 1701 2ஆம் உலக போர் வரைக்கும் ஜெர்மனியின் தலைநகரமா இருந்திருக்கு. பிறகு கிழக்கு, மேற்கு என பிரிக்கப்பட்டு மீண்டும் ஜெர்மனி ஒன்றிணைந்த போது இந்த நகரமும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பியது. பெர்லினின் கட்டிடங்கள் அதன் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. அரசர்கள் காலத்திலும் வெய்மர் காலத்திலும் நாசிகளின் காலத்திலும் ஜெர்மனி பிரிக்கப்பட்டு பின்னர் ஒன்று சேர்ந்த காலத்திலும் பெர்லினில் பல கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன. இவை எல்லாம் இன்னும் காலத்தில் அழியா சின்னங்களாக அழகா காட்சியளிக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் தான் ஃபேன்சிட்ரம் என அழைக்கப்படும் ஒரு கோபுரம். இது 368 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அமைப்பு. இங்கிருந்து பார்த்தா முழு பெர்லின் நகரமும் நம் கண் முன்னாடி தெரியும். மும்பைக்கு இந்தியா கேட் இருக்கிற மாதிரி பெர்லினுக்கு பிராடன்பர்க் கேட்னு ஒரு இடம் இருக்கு. இது பெர்லினின் மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இதற்கு பக்கத்திலேயே தான் ஜெர்மன் பாராளுமன்றமான ரைஸ்டாக் கட்டிடமும் இருக்கு. 2ஆம் வில்லியம் ஃப்ரெட்ரிக் என்னும் அரசரால ஒரு அமைதியின் சின்னமா உருவாக்கப்பட்ட இந்த கேட் இன்றைக்கும் ஐரோப்பிய கண்டத்தின் ஒற்றுமைக்கும் சமாதானத்துக்குமான சின்னமா விளங்குது. பெர்லின் கட்டிடங்களுக்கு மட்டுமல்ல, பல அருங்காட்சியகங்களுக்கும் பேர் பெற்றது. 1, 2 அல்லங்க, மொத்தம் 153 மியூசியங்கள் பெர்லினில் இருக்கு. இங்கிருக்கும் 5 இடங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களா அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தா உங்களுக்கு ஜெர்மனி மிகவும் பிடிக்கும். ஏன்னா இங்க IFA, இனோட்ரான், குரூன் வவுச் என பல்வேறு வர்த்தக கண்காட்சிகள் ஆண்டுதோறும் நடந்துட்டு வருது. என்னடா இவ்வளவு பேசணும், ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேச மறந்துட்டோமேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அது என்னன்னு யோசிக்காதீங்க, நான் சாப்பாட்டை பத்தி தான் சொல்றேன்.
ஜெர்மனி நாட்டினர் சாப்பாட்டுல மிக முக்கிய பொருட்களா மாமிசம், மீன் மற்றும் காய்கறில சேர்த்துக்கிறாங்க. ரொட்டி, நூடுல்ஸ், கேக், ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க. அவர்களுடைய சமையல் கலைகளே பவேரியன், ஹேசியன், சனோன், துரிஞ்சியன் என பல வகைகளா இருக்கு. இதுல பவேரியன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இந்த பவேரியா மாநிலத்தின் முக்கிய நகரான முனிச் மாநகரத்தை தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். இசார் நதிக்கரையில பெர்லினுக்கு பின்புறமா முனிச் உங்களை நேசிக்கிறது என்கிற குறிக்கோளோட அமைந்திருக்கும் நகரம் தான் முனிச். நீங்க கஷ்டமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய இடங்கள்ல ஒன்னா இந்த நகரம் மோனோக்கல் என்னும் பத்திரிகையிலால அறிவிக்கப்பட்டது. முனிச்சின் உள்பகுதியில பல பழமை வாய்ந்த கோட்டைகளும் தேவாலயங்களும் வரலாற்றை நம் கண் முன்னாடி நிறுத்தி காண்பிக்குது. இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் பலவற்றையும் இந்நகரத்தார் புதுப்பித்து இன்னும் அழகாக காட்சியளிக்க வச்சிருக்காங்க. இதனாலேயே ஆண்டுதோறும் பல சுற்றுலா பயணிகள் ஜெர்மனியை சுத்தி பார்க்க வராங்க. முனிச் நகரத்தில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானங்கள் நிறைய இருக்கு. 1972 ஆண்டு ஒலிம்பிக்ஸ் மற்றும் கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளும் இங்க நடந்திருக்கு. இங்குள்ள ஏலியன்ஸ் ஏரினா கால்பந்து மைதானம் மிகவும் பிரம்மாண்டமான நவீனமான ஒரு விளையாட்டு மைதானம். இங்க பல ஸ்டார்ஸ் விளையாடி இருப்பாங்க. வாங்க நாமளும் ஒரு விளையாட்டை விளையாடிட்டு அப்படியே பவேரியன் லஞ்சை சாப்பிட்டு ஒரு கனவு உலகத்துக்கு போகலாம். என்னது கனவு உலகமா? தூங்க போறோமான்னு யோசிக்கிறீங்களா? இல்லங்க, நம்ம கனவு உலகத்துக்கே கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அழகான அரண்மனையை பத்தி சொல்ல போறேன். நியூஸ்பெயின்ஸ்டைன் என்னும் இந்த அரண்மனை தான் குழந்தைகளை கவரும் டிஸ்னி உலகத்தின் லோகோவா பயன்படுத்தப்படுது. 1861 ஆண்டிலிருந்து 1892 ஆண்டு வரை ஒரு மலைக்குன்றின் மேல கட்டப்பட்ட இந்த அரண்மனையை பார்க்கவே வருஷத்திற்கு 1.3 மில்லியன் மக்கள் வராங்க. லூட்விங் என்னும் மன்னரால கட்டப்பட்ட இந்த அரண்மனை மிகவும் கலைநயம் மிக்கது. இந்த அரண்மனை மட்டும் இல்லைங்க, ஜெர்மனியின் பல நாட்டுப்புற கதைகள் தான் டிஸ்னி மற்றும் கிரிம் பிரதர்ஸ் போன்றவர்களால சிண்ட்ரெல்லா, ஸ்லீப்பிங் பியூட்டி போன்ற கதைகளா மாற்றப்பட்டு நம்மை தேவதைகளின் உலகத்திற்கே அழைத்து சென்றது. சரி, அப்படியே கனவு உலகத்துல நிக்காம சீக்கிரமா வாங்க கொலோன் நகரத்துக்கு போகலாம். கலர் கலரா உடை அணிந்து கொண்டு ஆட்டமும் பாட்டமுமாக கொலோன் நகர வீதியே கோலாகலமா ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து சாம்பத் புதன் வரை கலகலப்பா இருக்கும். நகர வீதிகளை களை கட்டும் அந்த நேரத்துல நாமளும் அந்த ஊர்வலத்தை தவறாம பார்த்து மகிழணும். ஆர்ப்பாட்டமான ஊர்வலத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா நாம அமைதியான மிகவும் வியக்க வைக்கக்கூடிய ஜெர்மனியின் அருங்காட்சியங்களை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4000 அறிவு பொக்கிஷ சாலைகள் ஜெர்மனியில் உள்ளன. மியூசியம்னாவே போர் அடிக்கும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம அறிவுத்திறனையும் கற்பனை திறனையும் தூண்டும் விதத்தில் ஜெர்மனியின் அருங்காட்சியங்கள் அருமையா அமைஞ்சிருக்கு. கலைகளை ரசிக்க பிராங்க்ஃபோர்ட்டிலும், கலாச்சாரத்தை அறிய பெர்லினிலும், அறிவியலை ஆராய முனிச்சினும் ஒவ்வொரு நகரத்திலும் பல சிறந்த அருங்காட்சியங்கள் செயல்பட்டு வருது. என்னங்க, இவ்வளவு கலைநயம் மிக்க ஜெர்மனி நாட்டை பத்தி பல விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாரம் இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில அடுத்த வாரம் சந்திக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா நம்ம எல்லாருக்குமே திருமணம் முடிஞ்சிட்டா ஒரு குடும்பம், குழந்தைங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். தனக்குன்னு நேரம் ஒதுக்குறதே கடினமாயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொல்லியே பல பெண்கள் அப்படியே ஆயிட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கைங்க. உண்மையில பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெண்கள் இன்னும் வீரியத்தோடையும் பொறுப்புணர்வோடும் செயல்பட முடியும். திருமணம்ங்கிறது பலவீனம் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஸ்ரீதேவி கண்ணன். ஸ்ரீதேவி கண்ணனை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஸ்ரீதேவி கண்ணனை பொறுத்த வரைக்கும்
பெண்களோட சமூக வாழ்க்கைய திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னன்னு பிரிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில திருமணம் கூட ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். மதுரையை சேர்ந்த ஸ்ரீதேவி கண்ணன் MBA படிச்சிருக்காங்க. இல்லத்தரசியா தன் வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு இன்னைக்கு பல முகங்கள். இந்திய நாட்டோட முக்கியமான விசாரணை ஏஜென்சியான CBI ட்ரெய்னிங் அகாடமியில மேலாண்மை பயிற்சியாளர், பெண்கள் மற்றும் மாணவர்களை தொழில் முனைவோராக்கும் பயிற்சியாளர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், கிராமப்புற பெண்களின் பொருளாதாரம் மற்றும் சுகாதார மேம்பாட்டு கள பயிற்சியாளர்னு பல தளங்கள்ல வேலை பாக்குறாங்க. அமெரிக்கா, ஸ்ரீலங்கான்னு பயிற்சி எடுக்கவும் பல நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கவும் பறந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கணவர் கண்ணன், அவரு வழக்கறிஞரா இருக்காரு. 2 பிள்ளைங்க இருக்காங்க ஸ்ரீதேவிக்கு. ஸ்ரீராம் +2 படிக்கிறாரு. ஹர்ஷவர்தன் 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. நம்ம மதுரையில இருக்க வடிவீஸ்வரத்துல வசிக்கிறாங்க. ஸ்ரீதேவியோட அப்பா பேங்க்ல அதிகாரியா இருந்தாரு. அம்மா இல்லத்தரசி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வரிகளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. எந்த செயலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசமாவும் தனித்துவமாவும் இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுதான் நம்ம ஸ்ரீதேவிக்கு வேத வாக்குங்க. செஸ், வாலிபால், பாட்டு, பேச்சு, எழுத்துன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தினாங்க. ஸ்கவுட்ல ஜனாதிபதி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். பல கனவுகள் ஸ்ரீதேவி மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்த இந்த தருணத்துலதான் அவங்க ஆசைகளுக்கு பூட்டு போடுற மாதிரி வந்தது திருமணம். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், குடும்பமும் குழந்தைங்களும் தான். வேற எந்த ஆசைகளையும் லட்சியத்தையும் வச்சுக்காத, நிறைவேறாம போச்சுன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்கிற இந்த சமுதாயத்துல ஸ்ரீதேவி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவங்களுக்கும் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து அட்வைஸா வந்துகிட்டே இருந்தது. மத்தவங்க சொன்னதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தைங்கன்னு சொந்தக்காரங்கன்னு பொறுப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் படிக்கிறது, எழுதுறதுன்னு கிடைச்ச நேரங்கள்ல எல்லாம் தனக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்ரீதேவி. எந்த ஒரு சூழலையும் தனக்கு பிடிச்சத பண்ணணும்னு வெறித்தனமா இருந்தோம்னா எப்படியாவது எந்த வகையிலயாவது நேரத்தை ஒதுக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீதேவி தாங்க சாட்சி. ஒரு நாள் அவங்க கணவர் கண்ணன், நீ விரும்புனா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை செய்யன்னு சொன்னாராம். இத கேட்ட நம்ம ஸ்ரீதேவிக்கு ஒரே சந்தோஷம். அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளுக்கும் சாவி கிடைச்சது. இந்த திருமணம் ஸ்ரீதேவிக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா குடும்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. நம்ம செய்யற செயல் யாரையும் பாதிக்காம இருக்கணும். வேகமாவும் விவேகமாவும் செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை கத்து கொடுத்தது. பல அனுபவங்கள் கிடைச்சது நம்ம ஸ்ரீதேவிக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு. பொதுவா ஏற்றுமதி இறக்குமதியில பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா முழு கவனமும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலை. இங்குள்ள உற்பத்தியாளர்களையும் வெளிநாட்டுல இருக்க வியாபாரிகளையும் இணைச்சு செயல்படணும். இதுக்கு கவனம் சிதறாம உழைக்கணும். ஆனா பெண்களுக்கு தான் அதான் ரொம்ப கஷ்டமாச்சே. இன்னைக்கு சரியா சமைச்சோமா, கேஸ அணைச்சோமா, வீட்டை பூட்டினோமா, கணவருக்கு சாப்பாடு பிடிச்சுதா, பிள்ளைங்க டெஸ்ட் எப்படி எழுதினாங்கன்னு பல டென்ஷன். இதுல எங்க முழு கவனம் செலுத்துறது? ஆனா கொஞ்சம் தைரியமும் சமரசம் இல்லாத உழைப்பும் இருந்தா நிச்சயமா இதுல நிலைக்க முடியுங்க. விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது புதுசா பண்றேன்னு சொன்னா போதும், உடனே அவங்கள வித்தியாசமா பாப்போம். அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யோசிப்போமே தவிர நல்லது என்னன்னு சிந்திக்க மாட்டோம். பல கேள்விகள் நம்ம மனசுல முளைச்சிடும். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குறேன்னு சொன்ன உடனே அவங்க கணவர் ஸ்ரீதேவிய ஒரு மாதிரியே பார்த்தாராம். ஆனா ஸ்ரீதேவியோட தீவிரம் புரிஞ்சுக்கிட்டு அனுமதிச்சாரு. முதல்ல ரொம்பவே எளிமையா தொடங்கினாங்க. லெதர், சில்க் ரெண்டையும் ஆஸ்திரேலியா, கத்தார், டென்மார்க் மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பினாங்க. பிசினஸ் ரொம்பவே நல்லா போச்சு. கொஞ்ச நாள்ல இத பத்தி சில செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஸ்ரீதேவியை தேடி வர ஆரம்பிச்சாங்க. பல பெண்கள் இந்த துறைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இத கத்துக்கணும்னு ஸ்ரீதேவி கிட்ட வந்தாங்க. இத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஸ்ரீதேவியும் முடிவு பண்ணாங்க. அதனால அவங்கள தேடி வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலயும் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீதேவி. கொஞ்ச நாள்ல இவங்க கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறத பார்த்துட்டு பிருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. ஆங்கிலமும் இணைய அறிவும் இருந்தாலே ஏற்றுமதியின் மூலம் இந்த உலகத்தையே வெல்ல முடியுங்க. இவங்க அளித்த பயிற்சி ரொம்ப சுலபமாவும் அந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருந்தது. இவங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்ச நிறைய பெண்களுக்கு அதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்கிற வாய்ப்பும் கிடைச்சது.
பல பெண்களுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பாத்தியம்னு வாழ்க்கையில தான் சொந்த கால நிக்க இந்த பயிற்சி ரொம்பவே உதவியா இருந்தது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தைரியமூட்டவும் வழிகாட்டவும் ஏற்பாடுகள் குறைவாதாங்க இருக்கு. அரசு தரப்புல அதுக்கான வாய்ப்புகளும் திட்டங்களும் இருந்தாலும் அது முழுமையா எல்லாரையும் போய் சேரதில்ல. பெண்களும் இந்த சூழ்நிலையில பொருளாதார சக்தியா மாற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டை கவனிச்சுக்குவாங்க, ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தையோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாசமானா வீட்டு வாடகை, மளிகை செலவு, கரண்ட் பில்லுன்னு மாசம் முழுக்க செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில ஒருத்தருடைய வருமானம் பத்துறதில்ல. அதனால பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஆண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை பெண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிறது இல்ல. அமைப்பு சாரா தொழில்கள்ல 2 பேரும் ஒரே மாதிரியான உடல் உழைப்பு கொடுத்தாலும் ஆண்களுக்கு அதிக சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கிற நிலைமைதான் இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், அதாங்க இந்த சாஃப்ட்வேர் ஜாப்னு சொல்றமே, அதுல மட்டும் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான பெண்கள் உழைப்ப கம்மியா எடை போடுறத மாத்தணும்னா பெண்கள் சுய தொழில் முனைவோரா மாறணுங்கிறாங்க நம்ம ஸ்ரீதேவி. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சாதானே இப்படி 10 பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளியானா இப்ப இருக்க நிலைமை மாறிடும்ல. அது மட்டும்தான் மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் இருக்க ஒரே வழின்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி. இந்த எண்ணத்தை வளரும் இளம் பருவத்துல இருந்தே பெண்களுக்கு சொல்லணும்னு கல்லூரிகள்ல இலக்கா வச்சு போய் பேச தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. பெண்கள் தொழில் முனைவோரா ஆகணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும், இந்த பரந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு, எது மாதிரியான தடைகள் எல்லாம் கடக்க வேண்டியிருக்குன்னு அவங்களோட சொந்த அனுபவங்களை முன் வச்சு மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க. ஸ்ரீதேவி இந்த மாதிரி பல விதங்கள்ல தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் மத்த பெண்களுக்கு சொல்லி தராங்க. இவங்க மூலியமா பல பெண்கள் இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரது மூலமா நம்மளும் வளர முடியுது, மத்தவங்களும் வளர முடியுது. அமெரிக்க உள்துறை சார்பா வருஷத்துக்கு ஒரு முறை தெற்காசிய பகுதிகளுக்காக கல்வி பரிமாற்ற திட்டம் ஒண்ணு செயல்படுத்தப்படுதுங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதிகளில் இருந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் தொழில் முனைவோர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளை தேர்வு செஞ்சு அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மூலமா உலகளாவிய நடைமுறை கல்வியை பயிற்றுவிக்கிறதா இந்த திட்டம். தென்னிந்தியாவில இருந்து அந்த பயிற்சிக்கு ஸ்ரீதேவியை தேர்வு செஞ்சாங்க. அது வேறு விதமான உலகத்தையும் வாழ்க்கை முறையும் ஸ்ரீதேவிக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த பயிற்சி மொத்தம் 35 நாள் நடந்துதான். பாதி நாட்கள் வகுப்பறை பயிற்சியாவும் அதுக்கு பிறகு கள பயிற்சியாவும் கொடுக்கறாங்க. அமெரிக்காவோட மேற்கு பகுதியில இருக்கிற நெவோடா மாகாணத்துல ரீனோ பூர்வ குடிமக்கள்னு மத்தியில வேலை செஞ்சாங்க ஸ்ரீதேவி. அமெரிக்க அரசாங்கம் அந்த பூர்வ குடிகளோட மேம்பாட்டுக்கு நிறைய தொழில் பயிற்சிகளை வழங்குது. அத ஆய்வு செய்யற பணிதான் ஸ்ரீதேவிக்கு கொடுத்தாங்க. உண்மையாவே வியப்பும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு ஸ்ரீதேவிக்கு. நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பூர்வக்குடி மேம்பாட்டுங்கிற பேர்ல நாம அவங்க மரபையும் பாரம்பரியத்தையும் சிதைக்கிற வேலையத்தான் செய்யறோம். அவங்க முன்னேறணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணம் ரொம்பவே நல்லதுங்க. ஆனா அவங்க பாரம்பரியத்தை கண்டுக்காம நம்ம அவங்கள முன்னேற்ற பாக்குறோம், அதுதான் தப்பு. ஆனா அமெரிக்கால அந்த மக்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சிதைக்காம அவங்க வாழற பகுதியில கிடைக்கிற பொருட்களை வச்சு தொழில்களை செய்ய பயிற்சி கொடுக்கறாங்களாம். பயிற்சி கொடுக்கறதோட அவங்க விலகிறது இல்ல, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாடு முழுக்க சந்தைப்படுத்துறாங்களாம். அதனால அந்த பூர்வக்குடி மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குது. இந்த மாதிரி மிகச்சிறந்த அனுபவங்களோட அமெரிக்காவில இருந்து வந்தாங்க நம்ம ஸ்ரீதேவி. நம்ம தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ கிராமிய தொழில்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு மண்பாண்ட தொழில எடுத்துக்கலாம். உன்னதமான கலை தொழில், பயிற்சியும் பாரம்பரியமும் இல்லாத யாருமே அந்த தொழிலை செய்ய முடியாது. ஆனா அவ்வளவு திறமை வாய்ந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு அடையாளம் இல்லாம இருக்காங்க. ஏன், இன்னும் சிலர் அந்த தொழிலையே விட்டுட்டாங்க. சில முற்போக்கு கலைஞர்கள் தொழிலை வித்தியாசப்படுத்தி அதே களிமண்ணுல சிலைகளையும் வடிவங்களையும் செஞ்சு உலகம் முழுக்க அனுப்புறாங்க. ஓரடி இருக்கிற சிற்பம் 10,000 விலைக்கு போகுதுங்க. ஆனா இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்ல? இதுல சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கு. சமூகம் அந்த கலைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அரசாங்கம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், தொழில் திறனை ஊக்குவிக்கணும், புத்தாக்க பயிற்சிகளை தரணும். தமிழகத்துல உள்ள கிராமிய தொழில்களை பத்தி தீவிரமான ஆராய்ச்சியில இறங்கினாங்க ஸ்ரீதேவி. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களால முடிஞ்ச எல்லா பொருட்களையும் ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டதால அமெரிக்காவோட கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை நடத்துற ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல
சேரக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதேவிக்கு கிடைச்சது. தெற்காசியாவில 30 மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுல நம்ம ஸ்ரீதேவியும் ஒருத்தர். அந்த கோர்ஸ் முடிவுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுல நம்ம ஸ்ரீதேவி கிராமப்புற பெண்களோட ஆரோக்கிய விழிப்புணர்வு பத்தி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. குறிப்பா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி எல்லாம் எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தாங்களாம். ஊர் ஊரா போய் பெண்களை சந்திச்சாங்களாம். அதிர்ச்சியான அனுபவங்கள் தான் கிடைச்சது. 90% பெண்களுக்கு அடிப்படை சுகாதார புரிதல் கூட இல்லையாங்க. நிறைய பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு விஷயமாவே கருதல. பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்னு ஒரு நோய் இருக்கிறதே தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அறிகுறியும் நகரப்புறங்கள்ல மார்பக புற்றுநோய் அறிகுறியும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்களையெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புற வேலையில இறங்கினாங்க நம்ம ஸ்ரீதேவி. இந்த மாதிரி பல கிராமங்கள்ல போய் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ஊர் ஊரா சுத்தமும் ஆரம்பிச்சாங்க. காசியாபாத்ல இருக்கிற சிபிஐ ட்ரைனிங் அகாடமில மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ட்ரெயினியா இருக்காங்க. நெருக்கடி சூழல்ல மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் மாரல் வேல்யூன்னு பல விஷயங்களை பத்தி பேசுறாங்களா நம்ம ஸ்ரீதேவி. இன்னொரு பக்கம் நண்பர்களோட சேர்ந்து மதுரைய மெடிக்கல் டூரிசம் சென்டரா மாத்துறதுக்கான வேலைகளையும் தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி. இத்தனை வேலைகளுக்கு நடுவுலயும் ஸ்ரீதேவிக்கு குடும்பம் தாங்க பிரதானம். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையில இருந்தும் தவறுதில்ல. எல்லாத்தையும் சரிசமமா நிர்வகிக்க கத்துக்கிட்டாங்க. என்ன நேயர்களே, நம்மள பல பேர் சாதிக்கணும்னு வெறியா இருந்தாலும் நிர்வாக திறமை இல்லாததால சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கு. குறிப்பா பெண்கள் நிர்வாக திறமை வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் குடும்பத்துக்காக நம்ம லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்க முடியும். ஸ்ரீதேவி கண்ணனோட இந்த வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். குறிப்பா பல திருமணமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்குன்னு இருக்க லட்சியத்தை அடைய தீவிரமா உழைப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில் வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுனர் பார்வையில் உயர்கல்வியில் அகரம் தொடங்கி சிகரம் தொட்டவர், ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி திட்டத்தின் வாயிலாக இலவச உயர்கல்வி வழங்கி வருபவர், விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கோ. விஸ்வநாதன் ஐயா அவர்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். இன்றைக்கு உயர்கல்வி தொடர்பான பல கேள்விகளை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய முதல் கேள்விங்கய்யா, உயர்கல்வி என்றால் என்ன, அதை பற்றி சொல்லுங்கய்யா. நம்முடைய நாட்டில் உயர்கல்வி என்பது பள்ளி படிப்பை முடித்து அதற்கு பிறகு படிப்பது. இது பட்டப்படிப்பாக இருக்கலாம், டிப்ளமோ படிப்பாக இருக்கலாம், வேறு விதமான படிப்பாக கூட இருக்கலாம். இவைகளைத்தான் உயர்கல்வி என்று அழைக்கின்றோம். உலகம் முழுவதும் உயர்கல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிற காலத்தில் நாமும் அப்படி போக வேண்டும். உயர்கல்வி திட்டம் தொடங்கியதன் நோக்கம் என்னங்கய்யா? ஒரு நாடு முன்னேறிய நாடாக மாற வேண்டுமானால் அந்த நாட்டிலே உயர்கல்வி சிறந்து விளங்க வேண்டும். எந்தெந்த நாடுகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்கின்றனவோ அந்த நாடுகள் எல்லாம் உயர்கல்வியிலும் வளர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள். ஆகவே நம்முடைய நாடு, இந்திய நாடு, நாம் ஒரு வளர்ந்த நாடாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படிப்பட்ட விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு உயர்கல்வியை கொடுக்க வேண்டும். நம்முடைய நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டிலே நம்முடைய மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து இந்த உயர்கல்வி திட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். தங்களுடைய ஆழமான எண்ணத்தை பதிவு பண்ணீங்கய்யா. என்னுடைய அடுத்த கேள்வி, இந்தியாவில் உயர்கல்வி தற்போது என்ன நிலையில் இருக்குதுங்கய்யா? உயர்கல்வி என்பது ஏழைக்கு எட்டாக்கனியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக பார்க்கும் பொழுது 700க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள், 37,000க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கின்றன. ஆனாலும் இவைகளில் படிக்கின்ற மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையை பார்த்தோமானால் 2.25 கோடி தான். ஆனால் உயர்கல்வி பெறுகின்ற அந்த வயதில் உள்ளவர்கள் 15 கோடி பேர் இந்தியாவில் இருக்கின்றார்கள். 18 வயதில் இருந்து 23 வயது வரை இருப்பவருடைய எண்ணிக்கை 15 கோடி. அதில் 2.25 கோடி பேருக்குத்தான் உயர்கல்வி இப்பொழுது கிடைக்கிறது. அது 19% சமம். GER என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அது 19% இந்தியாவில் இருக்கிறது.
இது உலக அளவிலே நோக்கும்போது நாம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம். உயர்கல்விக்காக நீங்க நிறைய முயற்சி எடுக்கிறீங்க. இன்னும் என்ன முயற்சி எடுத்தா உயர்கல்வியை இன்னும் உயர்த்தலாங்க ஐயா? முதலில் உலக நாடுகளோடு நாம் போட்டி போட வேண்டும். உலக சராசரி 27%. அதையே நாம் இன்னும் எட்டி பிடிக்கவில்லை. வளர்ந்த நாடுகளில் இந்த உயர்கல்வி பெறுவோருடைய சதவீதம் 60 ஆரம்பித்து 90, 95, 1-2 நாடுகளில் 100% கூட இருக்கிறது. ஆகவே நாம் இன்னும் நிறைய செய்தாக வேண்டும். அந்த முயற்சி எடுத்தால்தான் அந்த வெற்றியை நாம் பெற முடியும். ஆகவே இந்த நம்முடைய மாவட்டத்தில் துவக்க இருக்கிற அனைவருக்கும் உயர்கல்வி திட்டம் ஒரு முன்மாதிரி திட்டமாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உயர்கல்வி வளர்ச்சியில நீங்க தினமும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது என்னென்ன சவால்களை சந்திக்கிறீங்க ஐயா? முதலிலே நிறைய பேர் இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் படிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். உயர்கல்வியுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை. அப்படி தெரிந்தாலும் படிக்கின்ற வசதி இல்லாதவர்கள் பெரும்பாலும் இருக்கின்றார்கள். உயர்கல்விக்கு போனால் கட்டணம் செலுத்த வேண்டும், அதனால படிக்க முடியாது என்ற நினைப்போடு இருக்கிறார்கள். ஏற்கனவே வறுமையில் இருக்கிற குடும்பங்கள் இந்த மகனையோ மகளையோ வேலைக்கு அனுப்பினால் கொஞ்சம் வருவாய் கிடைக்கும் என்று சொல்லி பள்ளி படிப்போடு நிறுத்திவிட்டு வேலைக்கு அனுப்பிவிடுகிறார்கள். இதுதான் முக்கியமான நமக்கு பிரச்சனையாக இருக்கின்றன. இவைகளெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி, மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லி, ஆசிரியர்கள் மூலமாகவும் ஆங்காங்க இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாகவும் சொல்லி அவர்களை உயர்கல்விக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. என்னுடைய அடுத்த கேள்வி, தற்போது உயர்கல்வியில் நீங்கள் எடுத்துள்ள முயற்சிகள் எந்த பாதையை நோக்கி போய்கொண்டிருக்குதுங்க ஐயா? இப்போதைக்கு வெற்றி பாதையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்காலத்திலே இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இன்னும் வேகப்படுத்த வேண்டும், இன்னும் பல பேரை கொண்டு வந்து இதில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை இருக்கிறது, நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றிங்க ஐயா. உயர்கல்வி திட்டத்தை பெரிய இயக்கமாக மாற்ற திட்டங்கள் ஏதேனும் உண்டுங்களா? நம்முடைய நாடு முழுவதும் இது பரவலாக்கப்பட வேண்டும். ஒரு 640 மாவட்டங்களுக்கு மேலே நம்முடைய நாட்டில் இருக்கின்றன. நாம் இந்த திட்டத்தை, அனைவருக்கும் உயர்கல்வி திட்டத்தை ஒரே ஒரு மாவட்டத்திலே துவக்க இருக்கின்றோம். இது இங்கே வெற்றி அடையுமானால் இதை போல எல்லா மாநிலங்களிலேயும் இந்த திட்டத்தை பரவலாக்க செய்து மத்திய மாநில அரசுகளின் துணையோடும் ஆங்காங்கு கல்விக்கூடங்களை நடத்துபவர்களின் துணையோடும் தனியாருடைய ஒத்துழைப்போடும் இதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆகவே நாடு முழுவதும் இதை ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டுமானால் மத்திய மாநில அரசுகளின் உதவி தேவை, தனியாருடைய உதவியும் தேவை, பெற்றோர்களுக்கும் அந்த விழிப்புணர்ச்சி வந்தாக வேண்டும். அப்பொழுது இது நாடு தழுவிய ஒரு பெரிய இயக்கமாக மாற்றிவிடலாம். உயர்கல்வி திட்டத்தை வளர்ப்பதற்கு எத்தகைய குறிக்கோள் கொண்டவர்களின் பங்கு தேவை என்று நினைக்கிறீர்கள் ஐயா? இதுல படித்தவர்களும் இருக்கிறார்கள், படிக்காதவர்களும் இருக்கிறார்கள். கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களும் இருக்கிறார்கள், அறியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆக அனைவரையும் ஒன்று சேர்த்து இந்த இயக்கத்தை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும். இதில் ஈடுபாடு கொண்டவர்களுடைய, அதுவும் குறிப்பாக கொஞ்சம் வசதி உள்ளவருடைய ஈடுபாடு அதிகம் தேவை. தங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்து, பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து மாணவர்களை ஊக்குவிப்பவருடைய பங்கு நமக்கு அதிகம் தேவைப்படுகிறது. கல்விக்கூடங்களுடைய பங்கும் நமக்கு அதிகமாக தேவை. யார் யார் கல்விக்கூடங்களை நடத்துகிறார்களோ, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அல்லது டிப்ளமோ தருகின்ற கல்விக்கூடங்கள், இவைகள் நடத்துவருடைய உதவியும் நமக்கு தேவை. இவை எல்லோருடைய பங்கு நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த இயக்கம் வெற்றி பெற்றுவிடும். ஐயா, உங்க திட்டம் நிறைவேறும். உயர்கல்வியை நீங்கள் வலியுறுத்துவதின் பயன் என்னங்க ஐயா? உயர்கல்வி பெற்றுவிட்டாலே ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலம் மாறிவிடும். ஒரு குடும்பம் வளர ஆரம்பித்தால் அது அந்த ஊருக்கும் சமுதாயத்திற்கும் வளர்ச்சியை ஏற்படுத்தும். இறுதியாக அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அதிகமாக்கிவிடும். ஆகவே தனிப்பட்ட குடும்பங்களின் வளர்ச்சியாக துவங்கி நாட்டினுடைய வளர்ச்சியாக மாறுகின்ற அளவுக்கு வாய்ப்புள்ளது உயர்கல்வி. மாற்றுகின்ற அந்த சக்தியை பெற்றது உயர்கல்வி. ஆகவே இந்த உயர்கல்வி வலியுறுத்ததற்கு காரணம் இந்திய நாடு ஒரு வளர்ந்த நாடாக வந்துவிட வேண்டும் என்பதுதான். நாம் இப்பொழுது மிகவும் பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறோம். நமக்கு நிலவளம், நீர்வளம் இல்லாத இடங்களிலெல்லாம் நமக்கு மனித வளம் நிறைய இருக்கிறது. அந்த மனித வளத்தை பயன்படுத்தினால் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். நன்றிங்கய்யா. என்னுடைய அடுத்த கேள்வி, உயர்கல்வி தொடங்கிய பின் மக்களிடமும் மாணவர்களிடமும்
வரவேற்பு எப்படி இருக்குதுங்கய்யா? இந்த அனைவருக்கும் உயர்கல்வி திட்டத்தினால் மாணவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. பெற்றோர்களிடமும் ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் இது போதாது. இன்னும் குக்கிராமங்களுக்கும் இது சென்று சேர வேண்டும். எல்லோரும் முன்வந்து தங்களுடைய குழந்தைகளை அவர்களாக வந்து படிக்க வைக்கின்ற அளவுக்கு இது வெற்றி பெற வேண்டும். ஆக வரவேற்பு இருக்கிறது. ஆனால் இன்னும் அது பரவலாக ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குக்கிராமம் வரைக்கும் சென்றடையும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய அடுத்த கேள்விங்கய்யா, இனி வரும் காலங்களில் உயர்கல்வியை எவ்வாறு கொண்டு போக உள்ளீர்கள் ஐயா? நம்முடைய மாவட்டத்திலே 13 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதில் இந்த 3 ஆண்டு காலத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளை முடித்துவிட்டோம். குடியாத்தம், கேவி குப்பம், ராணிப்பேட்டை ஆக முதல் 2 ஆண்டுகளில், இந்த ஆண்டு காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, ஆம்பூர் ஆகிய 4 தொகுதிகளை எடுத்துவிட்டோம். இன்னும் 6 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 6 தொகுதிகளையும் அடுத்த ஆண்டு எடுத்துவிட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். இந்த 12வது 5ஆண்டு திட்டம் முடிவதற்குள்ளாக இந்த திட்டத்தை முழுமையாக இந்த 13 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் அமல்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. உயர்கல்வியால் யார் யார் பயனடைகிறார்கள் ஐயா? இதில் ஏழை மாணவர்கள் பயனடைகிறார்கள். நடுத்தர வகுப்பை சார்ந்த மக்களும் பயனடைகிறார்கள். நாம் மத வித்தியாசம், ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் இதில் அவர்களுக்கு உதவி செய்கின்றோம். ஆகவே இதில் எல்லோரும் பயனடைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்பொழுதைக்கு மிக குறைந்த வருமானம் பெறுகின்ற ஏழைகளும் நடுத்தர மக்களுக்கும் இந்த பயன் போயிருக்கிறது. எல்லோருக்குமே பயனடைய கொண்ட அளவுக்கு இது வளர்ந்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த உயர்வான கல்வி திட்டத்தை நீங்க தொடங்க தூண்டுகோலா இருந்ததற்கு காரணம் என்னங்கய்யா? உலகத்தின் பல நாடுகளுக்கும் சென்று நான் பார்க்கும் பொழுது அங்கே அவர்களுடைய வளமைக்கு காரணமாக இருப்பது கல்வி என்றுதான் நான் அறிந்தேன். அதனால அப்படிப்பட்ட கல்வியை மிகவும் பின்தங்கி இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிற இந்த நாட்டில், இந்த நம்முடைய மாநிலத்தில், இந்த மாவட்டத்திலே எடுத்ததை செய்தோமானால் நாமும் வளர்ந்த நாடுகளுக்கு சமமாக நாம் வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. அதையே எனக்கு தூண்டுகோலாக அமைந்தது. வளர்ந்த நாடுகளுக்கு இருக்கின்ற அந்த கல்வியை நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற உந்துதலாலே இந்த திட்டத்தை துவக்கி இருக்கிறோம். ஐயா, இந்த உயர்கல்வியை மேம்படுத்த பள்ளி ஆசிரியர்களின் பங்கு என்ன என்று நினைக்கிறீங்க? ரொம்ப நிறைய பங்கு, ஆசிரியர்களின் பங்கு இதில் தேவை. காரணம், மாணவர்களை ஊக்குவிக்கின்ற அந்த பொறுப்பு மற்ற யாரையும் விட ஆசிரியர்களுக்கு சுலபம், அவர்களால் செய்ய முடியும். ஒரு மாணவனின் எதிர்காலத்தையே உருவாக்குகின்ற வாய்ப்பு ஆசிரியர்களுக்குத்தான் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒவ்வொரு மாணவனிடத்தில் பேசும் பொழுதும் அவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்து அவர்களுக்கு உற்சாகமூட்டி அவர்கள் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அவர்கள் படிக்கின்ற பள்ளி படிப்பிலே நல்லவர்களாக, திறமையானவர்களாக வருகின்ற அளவுக்கு ஆசிரியர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இதை அவர்கள் செய்வார்களானால் ஆசிரியர்கள் பங்கு பெரும் பங்காக இருக்கும். இந்த மாவட்டத்தினுடைய தலைவிதியை மாற்றிவிட முடியும். இந்த உயர்கல்வி திட்டம் தொடங்கி பல்வேறு பணிகள் செய்றீங்கய்யா, இதுல ஏதேனும் மிகப்பெரிய எதிர்ப்புகள் எதனா உண்டுங்களா? எதிர்ப்பு என்று எதுவுமே இல்லை. ஆனால் பல பேர் பங்கேற்காமல் இருக்கிறார்கள். அதுதான் அதை எதிர்ப்பு என்று சொல்ல மாட்டேன். ஆனாலும் பங்கேற்பு முடியாததனுடைய விளைவு, பங்கேற்பாதனுடைய விளைவு அது மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே எல்லோரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உயர்கல்வி திட்டம் தொடங்கியதிலிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்புன்னு ஏதாவது கிடைக்குதுங்களாங்கய்யா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒத்துழைப்பு இருக்கிறது. ஆனால் அது முழுமையாக இல்லை என்பதுதான் எனக்கு இருக்கிற மன வருத்தம். பல பேராலே இன்னும் உதவி செய்ய முடியும். அவர்களெல்லாம் செய்ய முன்வர வேண்டும். நான் அவர்களை பார்த்து பேச முடியாமல் இருப்ப சூழ்நிலையும் எனக்கு தெரிகிறது. ஆனால் எல்லோரையும் பார்க்கின்ற எனக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மற்றவர்களெல்லாம் போய் பார்க்க சொல்லி இருக்கின்றோம். ஆகவே ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் கூட எல்லோரும் தங்களால் ஆன இயன்ற உதவியை செய்தார்களானால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறும். நன்றிங்கய்யா. உயர்கல்வி திட்டத்தை வளர்ப்பதில் எதிர்கால திட்டங்கள் என்று என்ன வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா? நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த திட்டம் வெற்றி அடைந்த உடனே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களுக்கும் இது சேர வேண்டும் என்று எனக்கு ஆசை. அதற்காக மத்திய மாநில அரசிடத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்து ஆங்காங்கு மாவட்டங்களில் இருப்பவர்களெல்லாம் ஊக்குவித்து இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக இருக்கின்றோம்.
அதே போல மத்திய அரசினிடத்திலேயும் ஒரு அறிக்கையை கொடுத்து மற்ற மாநிலங்களுக்கும் இதை போல எல்லா மாவட்டங்களிலும் அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக இருக்கின்றேன். நிச்சயமாக நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது அடிகோலாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். சரிங்கய்யா, உயர்கல்வி திட்டம் தொடர்பாக மாணவர்களுக்கு தங்களுடைய அறிவுரை என்னங்கய்யா? மாணவ பருவம் என்பது ஒரு அரிய வாய்ப்பு. அந்த இளமை திரும்ப நமக்கு கிடைப்பதில்லை. ஆகவே அந்த கிடைத்திருக்கிற வாய்ப்பை அவர்கள் நழுவ விட்டு விடாமல் முழுமையாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மணி நேரத்தை கூட வீணாக்காமல் அவர்கள் படிப்பிலே அக்கறைகள் செலுத்தி படிக்க வேண்டும். அவர்கள் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலே இவர்களை நம்பித்தான் குடும்பம் இருக்கிறது, சமுதாயம் இருக்கிறது, நாடு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மாணவர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அல்லது நம்முடைய மாவட்டத்து மாணவர்கள் இதை உணர்ந்து நடந்து கொண்டார்களானால் அவர்களுக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நாட்டினுடைய எதிர்காலத்தையும் அவர்கள் சிறப்பாக மாற்ற முடியும். என்னுடைய அடுத்த கேள்விங்கய்யா, பெண் கல்வி மற்றும் பெண் முன்னேற்றம் அடைவதற்கு உயர்கல்வியில் ஏதேனும் திட்டங்கள் இருக்கிறதாங்கய்யா? பெண் கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. எங்கெங்கே பெண்கள் ஆண்களுக்கு சமமாக படித்திருக்கிறார்களோ அந்த நாடுகள் எல்லாம் வளர்ச்சி மற்ற நாடுகளை விட அதிகமாக இருக்கும். அதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய நாடும் வளர வேண்டுமானால் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் படிக்க வேண்டும். இது ஒரு சில இடங்களில் ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் நடக்கின்றது. பெரும்பாலான இடங்களிலே நம்முடைய நாட்டில் பெண் கல்வியிலே நாம் மிக மிக பின்தங்கி இருக்கின்றோம். ஆண்களை விட அவர்கள் படிப்பது மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு தனியாக ஊக்கமளித்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இதற்கு அரசாங்கமும் மற்றவர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். பெண் கல்வியை ஊக்குவித்து நாம் ஆண்களுக்கு சமமாக கொண்டு வந்து விட்டோமானால் வெற்றியை அடைவது மிகச் சுலபமாக இருக்கும். நன்றிங்கய்யா. என்னுடைய அடுத்த கேள்வி, உயர்கல்வியை பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட தொழில்நுட்ப மாறுதல்கள், அவை ஏற்படுத்திய தாக்கங்கள் பற்றி சொல்லுங்கய்யா. கடந்த 10 ஆண்டுகளிலே இந்தியாவிலே கல்லூரிகள் அதிகமாகி இருக்கின்றன. கொஞ்சம் பல்கலைக்கழகங்களும் வளர்ந்திருக்கின்றன, தனியார் பல்கலைக்கழகங்கள். இதனுடைய விளைவாக தொழில்நுட்பத் துறையிலே நாம் வளர்ச்சி பெற்றிருக்கின்றோம். ஆண்டுதோறும் பிஇ பிடெக் படித்துவிட்டு வெளியே வருகின்ற மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. அவர்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஐடி செக்டாரிலே அதிக வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கே செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. இந்தியாவில் இருந்துதான் அதிகமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இன்றைக்கு உலகெங்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஐயா, வளர்ச்சியை பற்றி சொன்னீங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் மருத்துவ ரீதியான முன்னேற்றம் எந்த வகையில் இருக்குங்க ஐயா? அதை மேம்படுத்த என்ன முறைகள் மேற்கொள்ளலாங்க ஐயா? மருத்துவத்துறையிலே 2 விதமாக இருக்கிறது. ஒன்று, ஒரு புறத்திலே பார்த்தோம்னால் அயல்நாட்டுக்காரர்களும் இங்கே வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு வளர்ந்த இடங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் நம்முடைய நாட்டு ஏழைகளுக்கே சிகிச்சை கொடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலையும் இருக்கிறது. இதற்கு காரணம் இங்கே மருத்துவ படிப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆண்டொன்றுக்கு சுமார் 5 லட்சம் பேர் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மருத்துவ படிப்பை. ஆனால் அதில் 50,000 பேருக்கு 10% பேருக்கு கூட நம்மால் இடம் கொடுக்க முடியவில்லை. அது மிகப்பெரிய நமக்கு பற்றாக்குறையாக இருந்து கொண்டிருக்கு. அதனால் பல பேர் வெளிநாடுகளில் சென்று படிக்க செல்கிறார்கள். இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அனைவருக்கும் மருத்துவம் படிக்கின்ற வாய்ப்பு இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு டாக்டர்கள் இந்த நாட்டுக்கு தேவையோ அதிலே 3 1 பகுதி தான் இப்பொழுது இருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா ஏழை மக்களுக்கும் சிகிச்சை பெறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். இதை வந்திருக்கிற புதிய மத்திய அரசு செய்யும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஐயா, இன்று பெருகி வரும் கல்லூரிகளின் வாயிலாக மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி மற்றும் ஆக்கப்பூர்வமான கல்வி அளிக்கப்படுகிறதாங்க ஐயா? கல்லூரிகள் அதிகம் வருகின்றன, ஆனால் பல்கலைக்கழகங்கள் அதிகம் வருவதில்லை. கல்லூரிகளுக்கு பாடத்திட்டத்தை மேம்படுத்துகின்ற வாய்ப்பு கிடையாது. நாம் உலகத்தோடு போட்டி போட வேண்டுமானால் அவ்வப்பொழுது அதற்கு தேவையான அப்டேட்டிங் தி கரிக்குலம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய பாடத்திட்டத்தை ஆண்டுக்கு ஆண்டு நாம் மேம்பாடு செய்ய வேண்டும். அது பல கல்லூரிகளில் நடைபெறுகின்ற வாய்ப்பில்லை. இதை செய்வதற்கு பல்கலைக்கழகங்களும் அரசு பல்கலைக்கழகங்களும் முன்வரவில்லை.
இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால்தான் நம் தொழில் ரீதியாக அவர்கள் போய் வேலைகளுக்கு சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்பொழுது படிக்கின்றவர்களில் ஒரே ஒரு சிறு பகுதியினர் தான் வேலைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அல்லது வேலைக்கு அவர்கள் ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் அன்எம்ப்ளாயபிள் என்று சொல்லுகின்ற பட்டியலில் வந்து விடுகிறார்கள். என்ஜினியர்களிலேயே ஒரு 20% பேர் தான் வேலைக்கு தகுதியுடையவர்கள் என்றும் மற்றவர்களெல்லாம் இன்னும் வேறு பயிற்சியை பெற வேண்டும் என்றும் இங்கே ஆய்வுகள் சொல்லுகின்றன. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஐயா, என்னுடைய இறுதியான கேள்வி, வருடா வருடம் 12ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் அரசு பள்ளியில் படித்து முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு தங்கள் பல்கலைக்கழகத்தில் BCA முதல் BTech வரை இலவசமாக அளித்து படிக்க வைத்து வருகிறீர்கள். இந்த நோக்கம் எப்படி ஐயா வந்தது? நானே ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அரசு பள்ளியிலே தமிழ் வழியில படித்துவிட்டு வந்தவன் தான். அங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது எனக்கு தெரியும். ஆகவே இந்த கிராமப்புற மாணவர்களையும் நகரங்களிலேயும் பெருநகரங்களிலேயும் பிறந்து வாழ்கின்ற மாணவர்களுக்கு சமமாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு உண்டு. அதை ஒரு 10 ஆண்டு காலமாகத்தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நாம் நிறைவேற்றுகின்ற எல்லா திட்டங்களிலேயும் என் மனதுக்கு ரொம்ப பிடித்தமான திட்டம் இந்த ஸ்டார்ஸ் திட்டம் தான். தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் ஏழை மாணவ மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை படிக்க வைக்கின்றோம். அதில் கிட்டத்தட்ட 180% பேர் கல்லூரிக்கு வருகின்ற உயர்கல்விக்கு வருகின்ற முதல் தலைமுறையினராக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும், அந்த குடும்பங்களின் எதிர்காலமே மாறிவிடும். அப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த ஸ்டார்ஸ் திட்டம் அளித்திருக்கின்றது. இது நானே பிறந்து வளர்ந்த கிராமத்தில் இருந்து வந்ததுனால அப்படிப்பட்ட திட்டத்தை துவங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உயர்கல்வி திட்டம் சார்ந்த உயரிய குறிக்கோள்களையும் பயன்பாடுகளையும் முன்னேற்றங்களையும் ஏராளமான அறிவுசார் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை வல்லுநருடன் அவருடைய கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம். உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்ல. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்ல. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை.
வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்துக்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. தமிழ் சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் VAT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். செல்வம் என்றாலே பணம் தான்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க மட்டுமா? பொதுவாக எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் இல்லையா? கொஞ்சம் ஆழமா நினைப்பவங்க பொன், வெள்ளி, சொத்து இவை எல்லாத்தையும் செல்வம்னு சொல்வாங்க. ஒரு வகையில பணம், சொத்து இவற்றை செல்வம்னு சொல்றது பொருத்தமானதுதான். இவற்றை உடையவர்கள் தம் வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை வேண்டும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. செல்வம் உடையவர்கள் நல்லவர்களாக இருப்பின் பிறருக்கு கொடுக்கலாம். பிறருக்கு வரும் துன்பங்களை தீர்க்கலாம். அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழ செய்யலாம். அறச்செயல்களை செய்யலாம். அதன் மூலம் புகழ் பெறலாம். இதே செல்வம் தீயவர்களிடமிருந்தால் என்ன செய்யும்? அதனால் எத்தனையோ அழிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இந்த செல்வமானது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். செல்வம் சென்று விடக்கூடியது. அதனாலேயே இதற்கு செல்வம் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டு உள்ளனர் போலும். கவிஞர் ஒருவர் உருண்டு ஓடிடும் பணம் காசு எனும் உருவமான பொருளே என்று பாடியதன் கருத்து மிகவும் பொருத்தமானதே. செல்வத்தின் பயன் ஈதலே. செல்வத்தை அடையும் பயன் என்ன? பரியவருக்கு கொடுப்பதே. அப்படி செய்வதில் ஓர் இன்பம் உண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பையன் கடவுளை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பினான். அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்குமே என்று தின்பண்டங்களையும் மதிய உணவையும் பையில் வைத்துக் கொண்டான். காலையில் இருந்து நடக்க ஆரம்பித்தவன்
சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று அருகிலுள்ள பூங்காவிற்குள் நுழைந்தான். அங்கு வயதான பெண்மணி ஒருவர் புறாக்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். நடந்து வந்த களைப்பில் தாகம் எடுக்கவே தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான். அந்த பாட்டி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை பாட்டிக்கு தாகமாக இருக்குமோ என்று எண்ணி தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். பாட்டியும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்துவிட்டு தண்ணீரை வாங்கி குடித்தார். அந்த சிறுவன் இதுவரை அவ்வளவு அழகான புன்னகையை பார்த்ததில்லை. அதனால் திரும்பவும் அவர்கள் புன்னகையை பார்க்க தான் கொண்டு வந்த உணவை பிரித்து கொடுத்தான். அந்த பாட்டியும் மீண்டும் அவனை பார்க்க புன்னகைத்துவிட்டு அவன் கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தார். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அடிக்கடி ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைத்துக் கொண்டே இருந்தனர். நேரம் ஆக ஆக அம்மா ஞாபகம் வந்தது சிறுவனுக்கு. அதனால் எழுந்து வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடந்தவன் சட்டென திரும்பி குடுகுடுவென்று ஓடி சென்று பாட்டியை கட்டி அணைத்துக் கொண்டான். பாட்டி அவன் செயலை பார்த்ததுமே மிகவும் பிரகாசமாக சிரித்தார். சிறுவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதை பார்த்த அவன் அம்மா என்ன நடந்தது என்று கேட்டார். நான் மதியம் கடவுளுடன் சாப்பிட்டேன் என்றான். கடவுளின் புன்னகை மாதிரி நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை என்றான். கடவுளை வேறெங்கும் தேடாதீர். அறிமுகம் இல்லாதவர்களிடம் ஒரு சின்ன புன்னகை, சின்ன உதவி செய்து பாருங்கள். சர்க்கரையை சுவைத்து பழகியவர்களுக்குத்தான் அதன் இன்பச் சுவை தெரியும். அதை பற்றி அறியாதவர்கள், அதை சுவைத்தறியாதவன் அதன் சுவையை அறிவானா? அவ்வாறே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து அதனால் பெறும் இன்பத்தை அறியாதவர்களாக நம்மில் பல பேர் இருக்கின்றோம். இதையே வள்ளுவர் செல்வம் அழியும் தன்மையுடையது என்கிறார். நீங்கள் கேட்கலாம், செல்வமே நமக்கு வேண்டாமா என்று. கண்டிப்பாக வேண்டும். செல்வம் இல்லாவிடில் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. செல்வம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் செல்வமே வாழ்க்கையன்று. அதனால் செல்வத்தை தேடுவதும் அதை சேர்த்து வைப்பதுமே வாழ்க்கை என இருக்கக்கூடாது. செல்வத்தை பெற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வாழ்வது என்றால் தன் பசியை தனித்துக் கொள்வது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமே ஆகாது. அதனாலேயே வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் பொருட்செல்வம் மட்டும் குறிப்பிடாமல் வேறு பல செல்வங்களை பற்றியும் கூறியுள்ளனர். வாழ்க்கையை வாழ விரும்புபவன் பொருள் செல்வத்தை மட்டும் பெற்றவனாக இருத்தல் மட்டும் போதாது, வேறு பல செல்வங்களையும் உடையவனாக இருக்க வேண்டும். செல்வத்தை பொருள், உடைமை, ஆக்கம் என்று பல சொற்களால் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்கள் 13 என்று சொல்லலாம். பொருள், கல்வி, கேள்வி, அடக்கம், அருள், அறிவு, அன்பு, ஆழ்வினை அதாவது முயற்சி, ஊக்கம், ஒழுக்கம், நான் அதாவது நாணம், பண்பு, பொறுமை. 13 செல்வங்களும் வாழ்க்கைக்கு தேவையானவை ஆகும். இவை அனைத்தையும் உடையவனே வாழ்க்கையை வாழ்பவன் ஆவான். வாழ்க்கை என்றால் அதற்கு பொருள் மட்டும் போதாது. 13 செல்வங்களும் சேர்ந்ததே செல்வங்களாகும். இதையே வள்ளுவர் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்கிறார். இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தான் பயனுடையவனாக இருப்பதே வாழ்க்கை. தன்னால் ஆன சிறு செயல்களை செய்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். செல்வத்தை தேடுவதும் அதை காப்பதையுமே கடமையாக கொள்ளக்கூடாது. பிறருக்கு பயன்படுவதே உண்மையான செல்வமாக கருத வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. VAT பண்பலை 90.8 VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். VAT பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது VAT பண்பலை 90.8 VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏ பிரபாகர், நெஞ்சக நோய் பிரிவு, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடுக்கம்பாறை. அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம், ரொம்ப நன்றி. வேலூர்
விஐடி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். நன்றி சார். அதாவது சார், இப்போ வந்து காசநோய் டிபின்ற ஒரு நோய் பற்றி மக்களுக்கு எந்த அளவு அவேர்னஸ் இருக்கு, அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுமா சார்? சார், அவேர்னஸ் இன் சென்ஸ் மீன்ஸ் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு இன்னும் டிபின்ற அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து ரொம்ப இல்லைன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது ஏன்னா மற்ற நோய்க்கு டெங்கு, மலேரியா இந்த மாதிரி ஜுரத்துக்கு கொடுக்குற ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட டிபி பற்றி ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு என்ன ரீசன் சொன்னால், இது ரொம்ப பழைய காலத்து நோய் தான். இப்போலேருந்து இன்னும் தொண்டு தொட்டு வந்துட்டு தான் இருக்குது. இது இன்னும் முழுமையான யாருக்கும் மக்கள்கிட்ட ரீச் ஆகல. இதை பற்றி நோய் என்ன, தன்மை என்ன, இது இன்னும் ஒரு தீண்டத்தகாத வியாதி மாதிரி தான் இன்னும் ஜனங்களோட பார்வை இருக்கு. இதுக்கு சரியான புரிதல் இல்லாதனால தான் காரணம். அந்த புரிதல் ஜனங்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகிட்டா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இல்லாமல் பண்ண முடியும். சரி சார், இந்த காச நோயின்றது எப்படி வந்து மக்களுக்கு பரவுது, எப்படி வருது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ காச நோய்ங்கிறது அது டிபி, அதாவது இது வந்து ஒரு பாக்டீரியானால வர்றது. ஸோ மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு ஒரு பாக்டீரியா கிருமினால இது வந்து ஒரு நோய் வந்து வருது அது ஜனங்களுக்கு. அது எப்படி நம்ம முதல்ல வந்து நுரையீரலை தான் பாதிக்கும். இது வந்து நுரையிலிருந்து மற்ற இடத்துக்கும் பரவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகம், முடியை தவிர உங்கள் உடம்புல எந்த பாட்டை வேணால் இந்த நோய் பாதிக்கும். ஆனால் இதுக்கு பரிபூர்ண ஒரு இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்கவும் முடியும், அதே நேரம் ஃபுல்லாக கியூர் பண்ண முடியும் இந்த வியாதியை. இதனால் எந்த ஒரு பயமோ அச்சமோ தேவையில்லை. இதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுக்கு வந்து எப்படி வந்து பரவுதுன்னு கேட்குறீங்க. இது வந்து மெயினாக வந்து காற்று மூலியமாக தான். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரல பாதிச்சவங்க, நுரையீரல் டிபியால நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டவங்க, அவங்க இருமும் போதோ இல்லை தும்மும் போதோ இல்லை எச்சு தடிக்க பேசும்போதோ ஏத்துல இருக்கவங்களுக்கு அது வந்து சுவாசிக்கும் போது அவங்களுக்கு டிபி தொற்று ஏற்படும். அதே வந்து மற்ற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கட்டியா இருக்கு, இல்ல மூளையில டிபி பரவ இருக்கு, இல்ல முதுகு தண்டோட்டில் இருக்குன்னா அவங்க மூலியமா பரவாது. நுரையீரல் தொற்று இருக்கவங்க மட்டும்தான் அவங்க இருமும் போதோ தும்மும் போதோ இல்ல சளி துப்பும் போதோ மற்றவங்க பக்கத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த காற்று மூலியம் பரவுறது தான் இது டிபி. முக்கியமாக வந்து இது காற்று மூலியமா பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இது 100% இது காற்று மூலியம் மட்டும்தான் பரவுது. சரி சார், இப்போ வந்து ஒருத்தவருக்கு வந்து காசநோய் வந்திருக்கு, அவர் எப்படி வந்து அந்த அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது, தனக்கு இருக்கிறதுன்னு எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ இது காசநோய் பற்றி அறிகுறிகள் என்னன்னா, இது வந்து நான் இப்போ பேச போகிறது நுரையீரல் சம்மந்தப்பட்டது. நுரையீரல் டிபி வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கு, நுரையீரல் தாண்டி வேற மற்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் டிபி எக்ஸ்ட்ரா பல்மனரி சொல்லுவாங்க. நுரையில் மட்டும் பாதிச்சுன்னா அது பேர் பல்மனரி டிபி. நுரையில் தாண்டி எங்கே பாதிச்சு வந்தாலும் அது பேர் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிவின்னு சொல்லுவாங்க. அது நுரையில் டிபியிலான வந்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, தொடர் இருமல், அது 2 வாரங்களுக்கு மேல் தொடர் இருமல், சளியோ சேர்ந்தோ சளி இல்லாமலோ வரலாம், பிளஸ் அவங்களுக்கு வந்து சளியோட ரத்தம் கலந்து வரலாம், பிளஸ் மாலை நேர ஜுரம், ஈவினிங் டெம்பரேச்சர், அப்புறம் அதிகப்படியான வியர்த்தல், ஈவினிங்ல வியர்த்தல் வருது, அதுக்கப்புறம் பசியின்மை, தூக்கமின்மை, உடல் எடை குறைதல், இது மாதிரி சில சிம்டம்ஸ், மூச்சு இறைத்தல், இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் வந்துன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு டிபி இருக்க டவுட் பண்ணினா உடனே கவர்மெண்ட் எனி அரசு மருத்துவமனைக்கு போனாலும் அதுக்கு உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்து. ஆமாம் சார், பல பேருக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஜுரம்னாலும் ஒரு 2 நாள் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜுரம் தான் வந்திருக்கு, இல்லை ஒரு வாரம் கண்டினியூஸாக இருமலாக வந்தால் ஒன்று சூடாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது நான் வந்து குளுமையான பொருள் சாப்பிட்டுட்டேன் அதனால தான் எனக்கு வந்திருக்குன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க மக்கள் வந்து. ஸோ இப்போ வந்து இந்த டிபி வராமல் இருக்க எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கிறது? நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க, அதாவது வருவதற்கு முன்னாடியே பாதுகாக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபி நோய் வராமல் இருக்க நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்? முதலாவது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கணும். நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்திக்கணும். 3 வேளை சாப்பாடு நேரம் தவறாமல் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியமான உணவு. அதில் சாப்பிட்றது நல்ல டைம் சாப்பிட்றதோட நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். நம்ம இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி எப்பயுமே நல்லா வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே போல் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு பஸ்லையோ இல்லை கூட்ட நெரிசல்லையோ இல்லை எங்கே பார்க்கு பீச் இந்த மாதிரி எங்கே போனாலும் அங்கே வந்து இரும்புறாங்கன்னா கொஞ்சம் அவங்கள வந்து வாயில் துணி வச்சு இரும்ப சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அது மூலியமா டிபி ஸ்ப்ரெட் ஆகுது நம்மளால தடுக்க முடியும். ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, நம்ம ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் நல்லா சாப்பிட்டுக்கணும். நம்ம எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே டைம்ல காசநோய் இருக்கு டவுட் பண்றோம், அவங்க வந்து இருமும் போது வாழை துணி வச்சு இரும்ப சொல்லலாம். இது மூலியமா நம்மளுக்கு டிவி வராம தடுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பா நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. சரி சார், இப்போ வந்து காசநோய் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து காசநோயால அஃபெக்ட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் அவருக்கு தேவை, எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுத்துக்கணும்? தனக்கு வந்து காசநோய் ரொம்ப நேரம் இரும்பிட்டு இருக்காரு, போய் செக் பண்றாரு, தனக்கு வந்து டிபி இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுக்கணும்? முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சில என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் தென்படுதுன்னா
உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனை, அது பிஎஸ்சி பிரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், இல்லை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி எல்லா அரசு சார்ந்த மருத்துவமனை அனைத்துலையுமே இந்த இலவச சளி டெஸ்ட் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கப்படும். அவங்க முதல்ல அது அங்கே போய் மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய என்னென்ன உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க உடனே சளி டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அது சளி டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். சளி டெஸ்ட் பண்ணால் நல்ல எறும்பிச்சு அவங்களுக்கு நுரையீரல் டிபி இருக்குன்னா கண்டிப்பாக சளி டெஸ்ட் மூலியமாக பரிசோதனை அங்கேயும் இலவசமாக செய்து தரப்படும். சளி டெஸ்ட் 2 நாள் சளி டெஸ்ட் கொடுக்கும். இப்போ காலைல ஒரு 10 மணிக்கு போறீங்க, டாக்டர் பார்க்குறீங்கன்னா அப்போ ஒரு சளி டெஸ்ட் கொடுக்கணும். மறுநாள் ஒரு டப்பா கொடுப்பாங்க. அதில் காலையில் சளி டெஸ்ட் வெறும் வயிற்றுல எடுத்து நல்லா இரும்பி நல்லா சளி மொத்தமாக எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்கும் அடுத்த நாள் 2 சளி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிபி கிருமி இருக்கு அதுலேயே தெரிஞ்சிடும். இருந்ததுன்னா அடுத்தது என்னென்ன தேவையான பரிசோதனை, எக்ஸ்ரேலேருந்து உங்களுக்கு மற்ற இதர ரத்த டெஸ்ட்டுகள், சர்க்கரை இருக்கா, மற்ற வியாதிகள் இருக்கா, அந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து மாத்திரைகளை ஆரம்பிச்சிடுவோம். சரி சார், இப்போ காசநோயை தடுக்க தேவையான மருந்துகளை பயன்படுத்துகிறோம். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இல்லை ஒரு நார்மலான ரீசனபிள் மருந்துகளா? அதனுடைய செலவு எப்படி ஆகும்? ஸோ இது பொதுமக்கள் இந்த மருத்துவ செலவு, இதுக்கு மருந்து செலவாகும் அப்படின்ற ஒரு அச்சமே தேவையில்லை, ஒரு பயமும் தேவையில்லை. அனைத்து மருந்து மாத்திரைகளும் எவ்வளோ காஸ்ட்லேருந்து அது அத்தனையும் கவர்மெண்ட் இலவசமாக தரப்படுகிறது. ஸோ சாதாரண டிபிலேருந்து முத்தின டிபி அதுக்குன்னு எல்லா வகையான மருந்து மாத்திரைகளும் கவர்மெண்ட்ல இலவசமாக தரப்படுகிறது. 6 மாதம், சில முத்தின டிபி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 2 வருடம் காலங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் கவர்மெண்ட் சொல்லவில் ஏற்று எல்லா விதமான மருந்துகளும் இலவசமாக தரப்படுகிறது. ஸோ அந்த 6 மாதம் வைத்தியம்னா 6 மாதம் நாங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா போதும், நீங்கள் ஒன்றும் வேண்டாம். அதுவும் உங்களுக்கு வீடு தேடி வரப்படும் உங்களுக்கு மருந்து. நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் இங்கே வரணும், ஜிஹெச். மித்தபடி வீட்டில் உங்களுக்கு வீட்டில் வேறு எந்த வியாதிக்கும் தராத ஒரு முக்கியத்துவத்தை கவர்மெண்ட் இதில் தருது. இதுக்குன்னு சில பணியாளர்கள் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கே அந்த மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு செக் பண்ணுவாங்க. எத்தனை வேளை சாப்பிடணும், எப்படி சொல்லணும், உங்களுக்கு கவுன்சிலிங்ல இருந்து எத்தனை வேளை சாப்பிடணும், எல்லா விஷயமும் இதில் இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அந்த மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கணும், அது மட்டும் தான். மித்தபடி அனைத்தும் இலவசம் தான். அதுவும் இதில் முக்கியமான விஷயம்னா உழவர் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு திட்டம் இருக்கு. உழவர் சார்ந்த தொழில் வச்சிருக்கவங்க அவங்க உழவர் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு இந்த டிபி இருக்கிறவங்க மாசம் 1000 ரூபாய் உதவி பணம் தரப்படுகிறது. டிபி இருக்கவங்களுக்கு அது மக்கள் பயன்படுத்த. டிபி இருக்கவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் உதவி கிடைக்கும். இது ஒரு பல பேருக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்லியிருக்கீங்க. இப்போ நார்மலாக வேலை செய்கிறவங்க வேலைக்கு போகலாம், சில உழவர்களுக்கு வேலை செய்ய முடியாத காரணங்களால ஒரு உதவித்தொகை அந்த திட்ட கார்டு இருக்கணும். உழவர் பாதுகாப்பு திட்ட கார்டு இருந்து அரசு மருத்துவர் தெரிவிச்சிங்கன்னா அது உங்களை வீடு தேடி வர்ற பணியாளர் தெரிவிச்சிங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு அரசு மருத்துவர் மூலியமா கையெழுத்து போட்டு உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பண உதவி தரப்படும். அடுத்ததான் ஒரு கேள்வி சார், அதாவது காச நோயாளிகள் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு டூரேஷன் இருக்கா? இவ்வளோ நாள் இந்த காச நோய் இருக்கும், ஒரு 6 மந்த் தான் இருக்கும், 2 மந்த்ஸ் தான் இருக்கும். ஸோ ஏதாவது கால நிர்ணயம் இதுக்கு இருக்கா? இந்த நோய்களுக்கு ஏதாவது இருக்கு இல்லை ரொம்ப வருட காலம் இருக்கும், மருந்துகள் சரியாமல் எடுக்காமல் இருக்கலாம், சில பேர் கண்டினியூவாக சாப்பிடலாம், சில பேர் பாதியிலே நிறுத்திடலாம். ஸோ இதுக்கு ஏதாவது டூரேஷன் ஏதாவது இருக்கா சார்? அதாவது எப்படின்னா இந்த டிபின்னு வந்துட்டா இது கிருமி அவ்வளோ சீக்கிரம் மருந்துக்கு வேலை இது கட்டுப்படுறது கொஞ்சம் சிரமம். அதுக்காக தான் மற்ற மருந்து ஜுரத்தோட இந்த மருந்து இந்த வியாதிக்கு 6 மாதம் வைத்து எனக்கு சொல்கிறோம். குறைஞ்சபட்சம் 6 மாதம். முன்னெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம்லாம் பழைய காலத்தில் இருந்தது. ஸோ 2005க்கு அப்புறம் இது முழுசாக 6 மாதம் டாட்ஸ் தெரப்பின்ற ஒரு தெரப்பி வந்துருச்சு. ஸோ திருத்தி அமைக்கப்பட்ட காசநோய் தடுப்பு திட்டத்தில் மூலிமா இது 6 மாதம் வைத்தியன்னு சொல்லி வந்துருச்சு. அதுல என்னன்னா வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா கூட போதும், அவ்வளோதான். இந்த திட்டத்து மூலிமா வாரத்துக்கு 3 நாள் ஒரு அட்டையில் இத்தனை மாதம் கணக்கு இருக்கும். அது ஒரு வாரத்தில் 3 நாள் இந்த அட்டை சாப்பிட்டா போதும். ஆனால் இது ஃபர்ஸ்ட் 6 மாதத்துக்கு தான். இது சாதாரண டிபி, இந்த மருந்து கட்டுப்புற டிபி இருந்தால் கண்டிப்பாக 6 மாதத்துல போதும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மருந்து சரியா எடுக்காம விடுறவங்க, பாதிலேயே விட்டுறவங்க, நல்லா ஆச்சுன்னு நினைச்சிட்டு ஆக்சுவலா இந்த மருந்து இல்லைனா என்னன்னா 2 மாசத்துலேயே சில ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் இருமல் குறைய ஆரம்பிச்சிடும், ஜுரம் குறைய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 1 மாசத்துல 2 மாசத்துல அவங்க நல்லா ஆச்சுன்னு நினைச்சுப்பாங்க. ஒரு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் அவங்களே சொந்தமாக நிறுத்திடுவாங்க. நான் வேலைக்கு போகணும், அங்கே போகணும், எங்கே போயிட்டேன் அப்படி ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி, பல காரணங்கள் சொல்லி, குடும்ப கஷ்டம், வேலைக்கு போகணும், சில காரணங்கள் பாதிலே மாதிரி நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டா என்ன ஆகுதுன்னா அந்த கிருமி மறுபடியும் வீரியம் அடைஞ்சு அது வேற சாதாரண மருந்து கட்டுப்படாத டிபியா மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப என்ன ஆகும்னா மறுபடியும் திருப்பி டெஸ்ட் பண்ண போகும்போது அது வேற மாதிரி டிபியா மாறி இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்னன்னா சம்டைம்ஸ் 8 மாசம், சில டைம் என்ன ஆகும்னா இது சாதாரண மருந்து கட்டுப்பட டிபியா மாறதுக்கு வாய்ப்பு. அது பேர் MDR டிபி சொல்லுவாங்க, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. அந்த மாதிரி வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 24 மாசம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டிபி. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகாம இருக்கணும்னா டாக்டர் பரிந்துரைப்படி உங்களுக்கு அந்த 6 மாசம்னா 6 மாசம் கரெக்டா வைத்தியம் பண்ணி சளி டெஸ்ட் 2 மாசத்துக்கு ஒரு தாட்டியோ இல்ல 4 மாசம் நாங்க சொல்ற டைம்ல சளி டெஸ்ட் கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து அந்த கரெக்டான ஃபாலோ அப்ல இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக இதில் முற்றிலும் சுகம் கிடைக்கும். சரி சார், அடுத்ததா ஒரு கேள்வி. அதாவது நீங்க சொன்னீங்க, அதாவது கொஞ்சம் நம்ம சரியாயிட்டாலே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறது நம்மளுக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதாவது அடுத்ததா உணவு பழக்க வழக்கங்கள், ஏதாவது நம்மளுக்கு டிபி இருக்கு, ஸோ இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும், நம்ம ஒரு மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம், ஸோ ஒரு அதனால வந்து ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கா சார்? ஸோ இந்த மற்ற வியாதிக்கு இந்த வியாதிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த வியாதியில் மட்டும் எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நல்ல சத்துள்ள உணவு, இல்லை புரோட்டீன் சத்துள்ள உணவு நீங்கள் நிறைய கொண்டக்கடலை, சோயாபீன்ஸு, பாசிப்பயிறு, இந்த மாதிரி நல்ல கீரை, காய்கறி, நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடலாம், முட்டை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக டெய்லியும் 2 முட்டை சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஸோ எல்லா வகையான உணவும் சாப்பிடலாம். ஒன்னே ஒன்று என்ன விஷயம்னா, இந்த காரம் கொஞ்சம் இந்த மசாலா ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா போதும். ஏன்னா அது மாத்திரனால சில டைம் சில பேருக்கு வந்து என்ன ஃபீல் பண்றாங்க, என்னோட பேஷண்ட் எங்களோட ஜிஹெச்ல பொதுவாக எங்களுக்கு மருத்துவர்கிட்ட இந்த மாத்திரை சாப்பிட்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா, சில பேர் அந்த வயிறு எரிச்சல் ஏதாவது வரலான்னு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை. அதனால இந்த வந்து ஒரு அல்சர் மாதிரி வரக்கூடாதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்த காரமான உணவுகள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டா போதும். மித்தபடி எல்லாமே நீங்க வந்து மாத்திரை மட்டும் கரெக்டா உட்கொண்டா எல்லாமே நல்லா இருக்கும். கூட வந்து இந்த சத்துள்ள ஆகாரங்கள் அனைத்தும் சாப்பிடலாம், எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. எல்லா வகை உணவும் நீங்க சாப்பிடலாம். டிபி பாதிச்சவர் வந்து மருந்துகள் எடுப்பதன் மூலமா அவருக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? ஸோ இந்த மாதாஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வயிறு எரிச்சல் இது வரலாம். சில பேர் அந்த ஒரு இனிஷியல் ஆரம்ப காலத்து ஸ்டேஜில் தான் இது ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நாளையில் சில பேருக்கு புதுசாக மாத்திரை போடுறவங்களுக்கு சூற கொமட்டுற மாதிரியோ இல்லை ஒரு வயிறு எரிச்சல் வர்ற மாதிரியோ, சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு அசதியாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் நோயின் தன்மை தான். அது வந்து அதுக்காக தான் அந்த டைம் சாப்பிடாம இத்தனை நாள் ஒன்றும் சாப்பிடாம இருந்து இப்போ கொஞ்சம் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு அந்த மாதிரி வயிறு எரிச்சல் இது மாதிரி வரலாம். அதை தடுக்கும் முறைகள் தான் நீங்கள் வந்து அந்த அது மாதிரி இருக்காமல் அந்த மாத்திரான எந்த எக்காரணத்தை கூட டிபி மாத்திரமே நிப்பாட்டவே கூடாது. அது பெரிய தவறாயிரும், அது நம்மளுக்கு வினையாக மாறிடும். ஸோ அதுக்கு அந்த டிபி மாத்திரை நிப்பாட்டாமல் அது சாப்பிட்டுட்டே இருக்கணும். கூட வந்து இந்த வயிறு எரிச்சல் இருக்குது, ஏதாச்சும் இந்த மாதிரி தொந்தரவு சைடு எஃபெக்ட் இருக்குன்னா நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து உங்களுக்கு என்ன ஒரு இது மாதிரி இருக்கோ, இது மாதிரி வயிறு எரிச்சல் இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு அசதியாக இருக்குது, ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இருக்குதுன்னா நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி உங்களுக்கு என்ன தொந்தரவோ அதுக்கான மருந்து முதல்ல அதுவும் வந்து அரசு மருத்துவம் இலவசமாக தரப்படுகிறது. அதை மக்கள் பயன்படுத்திக்கணும். நாம் ஏதாச்சும் தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு நாமளே மருந்து மாத்திரை நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு அங்கே லோக்கலில் ஒரு டாக்டர் பார்த்தேன், அங்கேப்பா இந்த மாத்திரை நிப்பாட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி ஜனங்க வந்து வழி தவறி போயிடக்கூடாது. அந்த மருந்து மாத்திரையில் கரெக்டாக 6 மாதம் சாப்பிடணும். சாப்பிட்டா கண்டிப்பா இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் பார்த்து. அடுத்ததா அதான் நீங்க இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோர்ஸ், அதாவது 6 மந்த்னா கண்டிப்பா அதை தொடர்ந்து எடுக்கிறதுனால வந்து பூர்ணமா குணமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை கண்டிப்பா மக்கள் வாய்ப்புகளோட கண்டிப்பா சுகம் உண்டு. வாய்ப்புகளோட இது கண்டிப்பா 100% கியூரபிள் அண்ட் பிரிவென்டபிள் டிசீஸ். தடுக்கும், நல்லா வராம தடுக்கவும் முடியும், வந்த நோயை முழுசா குணப்படுத்த முடியும். இதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஓகே சார், அடுத்ததா ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா வந்து அரசு மருத்துவமனையை வந்து எப்படி வந்து இந்த காசநோய் நோயாளிகள் வந்து எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், எந்த வகையில பயன்படுத்திக் கொள்ளலாம் அரசு மருத்துவமனை? அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ஒரு டிபிக்கான அறிகுறிகள், டிபி அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருமல், 2 வாரத்து தொடர் இருமல், சளி, ரத்தம் கலந்து வருதல், மூச்சிரைத்தல், மாலை நேர காய்ச்சல், ஒரு பசியின்மை, ஒரு உடல் இளைத்தல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நேராக நீங்கள் அரசு மருத்துவம் நாடலாம். அங்கே அரசு மருத்துவமனைக்கு போனீங்கனாவே இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொன்னீங்கனாவே உடனே நாங்கள் வந்து சளி பரிசோதனை செஞ்சு பார்ப்போம், தேவைப்பட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஸோ இது 2 பரிசோதனை பண்ணாவே உங்களுக்கு டிவி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரிய வரும். ஸோ டிவி இருக்குன்னா மேற்கொண்டு என்னென்ன பரிசோதனை செய்யுமோ செஞ்சு உங்களுக்கு இலவசமாக அத்தனை மாத்திரம் எங்களுக்கு என்னென்ன தரணுமோ தந்துருவோம். பல விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில வந்து, அதாவது காசநோய் எப்படி வராமல் தடுக்கிறது, எப்படி எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுக்கணும், பல விஷயம் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவிய, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு ட்ரெஸ், அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன்.
அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புயலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். VIT பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் A பிரபாகர், நெஞ்சக நோய் பிரிவு, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடுக்கம்பாறை, அங்கிருந்து வந்திருக்காங்க. காசநோய் பற்றிய பல முக்கியமான விஷயங்கள், அதாவது தெரியாத விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ ஒருத்தருக்கு டிபி அட்டாக் ஆயிருக்குன்னா அவரை ஒதுக்கி வச்சிடுறாங்க. ரொம்ப ஒரு பெரிய நோய் மாதிரியும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உண்மை. எந்த வகையில அவரை ட்ரீட் பண்ணா நோயும் குணமாவும் அவரை ஒதுக்கி வைக்கிறது தவறு இல்லையா? கண்டிப்பா அதை மக்கள் இன்னும் அது அறியாமையினாலதான் அது இன்னும் அந்த தவறு இன்னும் தொடர்ந்து செய்துட்டே இருக்கு. டிபி பத்தி சரியான புரிதல் இல்லாதனாலதான். டிபின்றது ஒண்ணும் இல்ல, இது நுரையீரல பாதிச்சா மட்டும்தான் மத்தவங்களுக்கு பரவும். ஸோ நுரையீரல பாதிச்சா அதுவும் அவங்க எப்பயும் மாஸ்க் போடுறது நல்லது. ஸோ வாய் கவர் பண்ற மாதிரி ஒரு மாஸ்க், இல்ல இருமும் போது வாயில கர்ச்சீஃப் வச்சிரும்போது, இல்ல சளி துப்புறதுக்குன்னு தனியா ஒரு குடுவை மாதிரியோ ஒரு டப்பாலையோ மண்ணு கொட்டி சளி துப்பி அது கொண்டு குழி தோண்டி புதைச்சிடணும். ஸோ கண்ட இடத்துல எச்சு துப்புறதோ இருக்கக்கூடாது. வாயில கர்ச்சீஃபோ துணியோ மாஸ்கோ இல்லாமல் இரும்புறது தவறு. ஸோ இந்த பழக்கத்தை அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதுனாலையோ அவங்க கூட ஒன்னா உணவு இருந்தனா ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா டிவி வந்தவங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருந்துக்கிட்டாங்கன்னா இதை ஒரு ஒதுக்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க நார்மலா எப்பயும் போல் நம்ம மாதிரியே நம்ம கூட இருக்கலாம். இது மற்ற வியாதி மாதிரியும் மற்ற ஒரு இந்த தீண்டத்தகாத வேற மாதிரி யாரும் பார்க்க வேண்டாம். இது அவங்களுக்கான மாத்திரைகள் ஒழுங்கா எடுத்துக்கணும், உணவு பழக்கம் நல்ல முறையாக செஞ்சுக்கணும். அவங்களை ஒதுக்கி வச்சு அவங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதே அவங்களுக்கு பெரிய ஒரு டிராபேக்காக அமைஞ்சிடும். ஸோ அவங்கள அதே அவங்களுக்கு சரியாக சாப்பிடாம ஒரு டிப்ரெஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கள முறையாக கவனிச்சுக்கணும். நம்ம கூட சகஜமாக பழக வைக்கலாம். ஆனால் ஒன்று இருமல் சளி இருக்கவங்க வாயில துணி வச்சிரும்புறது ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது நோய் வந்தது அவரோட போய் சரியாயிடணும். அது மற்றவங்களுக்கு பரப்பி மற்றவங்களும் வராமல் பார்த்து. ஸோ அதனால ஒரு வீட்டில் ஒன்றா இருக்கிறனால தப்பு கிடையாது. ஆனால் இருமும் போது மட்டும் வாயில துணி வச்சுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும். இதுதான் அவங்களோட பண்ண வேண்டியது. சரி சார், அடுத்ததான் இப்போ ஒருத்தவருக்கு டிபி பாதிச்சிருச்சு, அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? கண்டிப்பா இது நல்ல ஒரு கேள்வி. இது என்னன்னா, ஒருத்தர் டிபி அஃபெக்டா இருக்கு, நுரையீரல பாதிச்சிருக்கு, அவருக்கு சளியில கிருமி இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா, குடும்பத்துல எத்தனை இருக்காங்களோ அத்தனை பேரும் ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. எந்த அரசு மருத்துவமனைக்கு போனாலும் இந்த மாதிரி டிபி இருக்குன்னு சொன்னா அவங்களே அவங்களை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கணுன்றத
பட் அவங்களே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்பாங்க. அப்படியே அவங்க கேட்க மறந்துருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிபி இருக்குது, நீங்கள் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது, எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா அது காற்றுல பரவுற வியாதி தானே. அதனால் வந்து நீங்கள் வந்து முறையான ஒரு சில பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு டிபி இருக்கா இல்லையா, அதாவது கிருமி தொற்று வேற, அதனால டிசீஸ் வேற, அதாவது இன்ஃபெக்ஷன் வேற, டிசீஸ் வேற, தொற்று வேற, நோய் வேற. ஸோ தொற்று இருக்கும் அத்தனை பேரும் மாத்திரை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதே வேளை நோய் வந்து அத்தனை பேர் மாத்திரை சாப்பிடுறது அவசியம். ஸோ தொற்று டிசீஸ் என்ன இருக்குன்றதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதுக்கு வந்து மேண்டோ டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. தோல்ல ஒரு மருந்து செலுத்தி அது 2 நாளிலோ இல்லை 3 நாளிலையோ 42 72 நேரத்துக்குள்ள அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இது உங்களுக்கு தொற்று இருக்கா இல்லையான்னு சொல்லி. இன்னொரு விஷயம், உங்களுக்கு இருமல் இருக்கு, சளி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவையான சளி பரிசோதனையும் எக்ஸ்ரே பரிசோதனையும் அடுத்து கவர்மெண்ட் மருத்துவமனையில் உங்களுக்கு செய்து தரப்படும், இலவசமாக செய்து தரப்படும். அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் வந்து யாருக்காச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தை 6 வயசு கீழே இருக்க குழந்தைங்க வீட்டில் டிபி இருக்கவங்களுக்கு 6 வயசுக்குள்ள எந்த குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு பார்த்து நோய் இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நாம் வந்து தடுப்பு நோய் இல்லை ஆனால் தொற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் 6 வயசுல இருக்க குழந்தைங்க. அதனால அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஐஎன்ஹெச்னு ஒரு மாத்திரை இருக்குது, ஐசனேசன் மாத்திரை வந்து அவங்க டெய்லி தரணும் ஒரு 6 மாதத்துக்கு. அது வந்து 6 வயசு கீழே இருக்க குழந்தை கம்பல்சரி தந்தாலும் வீட்டில் யாருக்க டிபி இருந்தாலும். நோய் இருந்ததுன்னா முறையான சிகிச்சை, அதே 6 மாத சிகிச்சை, அது வேற மாதிரி. இப்போ இவங்களுக்கு எல்லாம் டிபி வந்தவங்க எல்லாம் என்ன மருந்து தருமோ அது தருவோம். இது தடுப்பு மாத்திரை வேற, நோய்க்கான மாத்திரை வேற. சரி சார், அடுத்ததா வந்து பெண்கள், அதாவது இப்போ ஒருத்தவருக்கு வந்து டிபியில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க, அதாவது கர்ப்பமா இருக்காங்க அவங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்துடுது, இந்த பால் கொடுக்குற நேரமா இருக்கலாம், அவங்க வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த டிபி மருந்துகள் எடுப்பதன் மூலமா ஏதாவது பின்விளைவுகள் குழந்தைகள் சந்திக்க நேரிடுமா, இல்லை வந்து கர்ப்பமா இருக்கும்போது குழந்தைகளை அதை அஃபெக்ட், பல சந்தேகங்கள் வந்து பெண்களுக்கு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உண்மை, இது நல்ல கேள்வி. இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். இது இன்னமும் ஸ்டில் வந்து நிறைய படித்தவர்கள் மத்தியிலும் சரி, படிக்காத எல்லாருக்கும் இருக்கிற மெயினான டவுட்டு. ஏன்னா சின்ன மாத்திரை கூட மாசமாக இருக்கும் போதோ இல்லை குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதோ தரலாமான்னு 1000 தாட்டி யோசிப்பாங்க. எத்தனை தான் மருத்துவம் சொன்னாலும் ஜனங்களுக்கு அந்த அவேர்னஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. அது எல்லா படித்தவர்கள் மத்தியும் படிக்காத எல்லாருக்குமே. அது முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் ஒரு டிபி ஒருத்தங்க அஃபெக்ட் ஆகுதுன்னா தாராளமாக மருந்து சாப்பிட்லாம். அது வந்து குழந்தைக்கு போகாமல் தடுக்க முடியும். அந்த நாங்கள் தர்ற மருந்து கவர்மெண்ட்லேயோ இந்த டிபிக்கான மருந்து வந்து அந்த ஒரு ஊசி தவிர்த்து மித்தபடி மாத்திரைக்கு நாங்கள் தர்ற மாத்திரை சரியான முறையில் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு பரவுகிற வாய்ப்பே இல்லை. மாசமாக இருக்க தாய்மார்களும் சரி, குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்களும் சரி, இந்த மாத்திரை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து இதனால குழந்தைக்கு பாதிப்போ இல்லை தாய்மாருக்கு அவங்களுக்கு பாதிப்போ ஒன்றுமே கிடையாது. இதனால 2 பேருக்குமே நல்ல சுகம் கிடைக்கும், குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். ஸோ எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், தாராளமாக நீங்கள் நாங்கள் தர்ற மருந்து கரெக்டாக எடுத்துக்கலாம், டாட்ஸ் மருந்து. ஓகே, அப்போ ஒரு சந்தேகமே வேண்டாம் இனிமேல் வந்து நம்ம வந்து கர்ப்பமா இருக்கோமோ இல்லை வந்து குழந்தை பிறந்துருச்சு இப்போ நம்ம மருந்து சாப்பிடலாமான்ற சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா. அடுத்ததா சார், உங்களோட பணியில நீங்க பல நோயாளிக்கு வந்து சிகிச்சை அளிச்சிருப்பீங்க. உங்களோட பேஷண்ட்ஸ் யாராவது பூர்ணமா வந்து டிபில இருந்து குணமடைஞ்சு இன்னைக்கு நார்மலான லைஃப்ல வாழ்றாங்களா, எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க சார். இதுல வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ரிவென்டபிள் அண்ட் ட்ரீட்டபிள். அதாவது இதுல என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா இது வந்து தடுக்க முடியும், வந்த நோயை முழுசா குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து எல்லாருக்குமே குணம் உண்டு. இது சரியா மருந்து மாத்திரை எடுக்காம போனவங்க இல்ல ஒரு சாதாரண மருந்து கட்டுப்படா டிபி வந்தவங்களால தான் நாள்பட்ட தொந்தரவுல இருந்து அதுவும் விடுபடுறாங்க. இதுல வந்து ஃபுல்லா வந்து ட்ரீட்டபிள் டிசீஸ்னால இது வந்து ஃபுல்லா குணப்படுத்தவங்களால கண்டிப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நேரில் சொல்லிட்டு போவாங்க, அவங்க யாருக்காவது பக்கத்தில் இருக்காங்க அவங்க சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து நிறைய பேர், எத்தனையோ லட்சம் பேர் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இந்த டாட்ஸ் இந்த தெரப்பினால இது 6 மாதம் வைத்தியத்தினால பல பேர் பரிபூர்ணமாக சிரமம் அடைஞ்சிருவாங்க. இதில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து தொழில்நுட்பங்கள் நிறைய வளர்ந்துருச்சு சார். ஸோ இப்போ இந்த டிபி சிகிச்சைக்காக ஏதாவது புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கா, ரொம்ப எளிமையான விஷயங்கள், பரிசோதனை முறைகள் ஏதாவது வந்திருக்கா சார் இப்போ காலகட்டம்? உண்மை, இதை வந்து இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான் அது. இது எப்படின்னா, இப்போ வந்து ஜீன் எக்ஸ்பர்ட்னு ஒரு சளி பரிசோதனை டெஸ்ட் உண்டு. இப்போ ஜீன் எக்ஸ்பர்ட் தான் CBNAT சொல்லுவாங்க, CBNAAT இந்த ஒரு டெஸ்ட் இருக்குது. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இருக்குது. இப்போ இது ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா, இப்போ சளி டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு சாதாரண டிபி இருக்கா இல்லை முத்திரை டிபியானது உடனே தெரிஞ்சிடும். சாதாரண மருந்து கட்டுப்படுற டிபியா இல்லை கட்டுப்படாத டிபியானு உடனே கண்டுபிடிச்சிட முடியும். இது பேர் வந்து ஜீன் எக்ஸ்பர்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ இது வந்து இப்போ எல்லா அரசு மருத்துவமனையிலும் அரசு வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பரிசோதனை முறை கண்டிப்பாக ஜனங்க அனைவரும் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக இதனால வந்து
அது ஏர்லியராகவே முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து சாதாரண டிபியா இல்லை மருந்து கட்டுப்படக்கூடிய டிபியா இல்லை கட்டுப்பட டிபியா கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு சிகிச்சை முறையில் மாறுபடும். கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு இது என்ன சொல்ல ரெவலேஷன் சொல்லுவேன் நான். மருத்துவத்துறையில் இங்கே டிபி சம்மந்தப்பட்ட இந்த மருத்துவத்துறையில் கண்டிப்பாக இது ஜனங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த டெஸ்ட். அடுத்தது என்ன விஷயம் என்னன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ஆல்ரெடி வந்து ஹெச்ஐவி அதாவது எய்ட்ஸ் வித் டிபி ரெண்டுமே சேர்ந்து இருக்கவங்களுக்கு இப்போ மற்றவங்களுக்குலாம் வந்து வாரத்தில் 3 அட்டை சாப்பிட்டா போதுன்னு இருக்கு. பட் இந்த ஹெச்ஐவி டிவி பாதிச்சவங்களுக்கு மட்டும் பட் தினந்தோறும் மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் FDCன்னு சொல்லிட்டு ஒரு ATT. ஸோ இந்த டிபி மாத்திரை தினமும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. இதே தான் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ரீசெண்டாக இன்னும் கொஞ்ச நாளிலேயே வந்து அந்த மற்ற சாதாரண டிபிக்கும் டெய்லி சாப்பிட்ற மாதிரி வரப்போகுது. அதுக்கான பரிசோதனை முயற்சியை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நாளையில் அது வந்து இப்போ அந்த வாரத்தில் 3 அட்டை சாப்பிட்றதும் வந்து டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிடும் போது இன்னும் சைட் எஃபெக்ட்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஜனங்க வந்து அதை அதை பயன்படுத்தி இன்னும் சீக்கிரம் நல்லா சுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி சார், அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து வேர்ல்டு டிபி டே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க மார்ச் 24. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு கருப்பொருள் இருக்கும், அதாவது தீம் இருக்கும். இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு சார்? ஸோ யுனைட் டு ஹை அண்ட் டிபின்றது இந்த வருஷத்தை கருப்பொருள். அதாவது நம்ம அனைவரும் சேர்ந்து டிபி ஒழிப்போம் தான். ஸோ இது கண்டிப்பாக இது நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு மருத்துவர்னாலேயோ ஒரு செவிலியர்னாலேயோ இது வந்து இந்த டிவி முழுசுமாக இல்லாமல் பண்ண முடியாது. ஒவ்வொரு குடிமக்களும் வந்து இதனுடைய டிவியினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு அதை வந்து அதுக்கான சிகிச்சை முறைகளை உங்களுக்கு வந்தாலோ இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கிற வந்தாலோ அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு இது இப்படி சாப்பிட்டா சரியாயிரும், இது ப்ரிவென்டபிள் அண்ட் க்யூரபிள் டிசீஸ்ன்ற திருப்பி அதை அழுத்தமாக சொல்கிறேன். அந்த ட்ரீட்டபிள் அண்ட் ப்ரிவென்டபிள் டிசீஸ் தெரிஞ்சதுனால இது கண்டிப்பாக சுகப்படுத்த முடியும் போது எதுக்கு தாமதிக்கிறீங்க? உங்களுக்கு இருமல் இருக்குது, சளி இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில அந்த தொந்தரவுகள் இருக்குது. அந்த இருமல், சளி, ஜுரம், பசி இல்லை, வெயிட் குறையுது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னா உடனே அரசு மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சிகிச்சை முழுசுமாக இலவசமாக தரப்படுது. இதில் வந்து உங்களுக்கான எந்த செலவுமே கிடையாது. இது வந்து அனைத்து முற்றிலும் இலவசமாக தரப்படுறதுனால ஜனங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறதுனால பல நன்மை இருக்காது. அதனால உங்களுக்கு வர நோய் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் பாதிக்காது. நீங்களுமே சீக்கிரம் குணமடைஞ்சு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்புனால தான் செய்ய முடியுது. ஸோ ஜனங்க வந்து கண்டிப்பாக இது பயன்படுத்து. ஓகே சார், இன்னைக்கு மருத்துவ நேர நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது காசநோய் ஒருத்தவருக்கு வந்துருச்சுன்னா எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் பண்ணணும். அதாவது ஒருத்தவருக்கு நோய் வந்துருச்சுன்னா அவருக்கு மருந்து மட்டும் இல்லை, ஒரு அன்பும் ரொம்ப முக்கியம். அந்த ஃபேமிலியில் அவரை ஒதுக்கி வைக்காம கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது 6 மாதன்றது 5 மாதத்தில் கூட குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தவர் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது சீக்கிரமாக ஒரு நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸாக வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இன்கேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, ஸோ நம்ம இருமும்போது வந்து வாயில் துணி வச்சு இருமணும், மற்றவங்களுக்கு பரவ விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ்கள் செய்யும்போது வந்து இது பரவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் மக்களுக்காக சொன்னீங்க. அது பயனுள்ள விஷயமா இருந்தது. நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கிய காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार है, डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार है। तेज है ये हवाएं, ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए
का हिसाब लिखा कहाँ रे, अब साथ भी है सदा रे, जज्बात अब है कपारे, अपना कोई मुझे पुकारे। अब जीत में भी गम है, मन अश्क से भी गम है, अब हद से ज्यादा सहारे, सहारे, सहारे। Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked.
spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111-2397-8046. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான கருத்துக்களம். நம்ம இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு விஷயங்களை நம்முடைய நேர்கள் கிட்ட நேரடியாக சென்று அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு நேர்கள் கிட்டே மறுபடியும் போட்டு காட்டியிருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில எந்த விஷயங்களை பத்தி மக்களிடையே கருத்துக்கள் கேட்க போறோம் அப்படின்ற விஷயங்கள் தான் நீங்க ஆவலா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம மக்களிடையே பேச போறது ரொம்பவும் முக்கியமான ஒரு தலைப்புன்னு சொன்னா அது மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியமான அத்தியாவசிய பொருள்னு எடுத்துக்கிட்டா அது உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு உணவுக்கு தான் நம்பர் 1 எடுத்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு எதுன்னு கேட்டா எல்லாருமே கண்ணு மூடிக்கிட்டு ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம விவசாய நாடா இருக்கிறதுல பெருமை அடைஞ்சிட்டு வரோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த விவசாயம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படி இருக்கு, மக்கள் விவசாயத்தை எந்த அளவுக்கு ஈடுபாடுடன் செஞ்சுட்டு வராங்க, எந்தெந்த மாதிரியான விவசாயம் செய்யறாங்க, இயற்கை விவசாயம் எப்படி இருக்கு, செயற்கை விவசாயத்துல என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத விவசாயிகள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுட்டு போறோம். அதற்காக வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அருகில் இருக்கிற கோவிந்தராஜ கோட்டை என்ற கிராமத்துல தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களே, இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு தரவுகளை தான் நம்ம விவசாயிகள் கிட்டையும் விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் அளிப்பவர்கள் கிட்டையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கோவிந்தராஜ கோட்டை வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அருகில் இருக்கிற கோவிந்தராஜ கோட்டை கிராமத்துல தான் இருக்கும். அங்கதான் விவசாயிகளை சந்திச்சுட்டு பல்வேறு தரவுகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்காக இங்க நமக்கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. ரங்கநாதன் ஐயா, எத்தனை வருடமா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? கண்டிப்பா 30 வருடம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் தான் சொல்லணும். ஏன்னா 30 வருடமா நம்ம திருநாட்டுல இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய விவசாயம் சார்ந்த பொருட்களை அளித்து உணவு அளித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு விவசாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு ஐயா? 30 வருட விவசாயமும் இன்னைக்கு இருக்கிற விவசாயமும் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்க இப்ப இருக்கிற விவசாயம் பண்றதுக்கு? பிரச்சனைனா லேபர் ஜாஸ்தி, விலைவாசி மருந்தெல்லாம் விலைவாசி ஜாஸ்தி, நம்ம விற்கிறது கம்மி. 10 ரூபாய் செலவாகணும், நம்ம இதுக்கு 5 ரூபாய் விற்கணும், அது என்ன லாபம் கிடைக்கும்? உற்பத்தி செய்யறதுக்கான பொருட்களுடைய விலை அதிகமா இருக்கு, ஆனா விற்பனை செய்யும் போது எங்களுக்கு விலை ரொம்ப குறைவா கிடைக்குது, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. இதை மாற்றத்துக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குங்களா 30 வருட அனுபவத்துல? கவர்மெண்ட் தான் செய்யணும், குறைக்கணும் மட்டுமே. விவசாய பொருள் ஏற்றணும், அப்படி ஏற்றணும் விவசாயத்துக்கு லாபம். விவசாயிகள் வாங்கும் அந்த இடுபொருட்களுடைய விலையை குறைத்து விட்டு அவங்களுடைய விற்பனை பொருட்களை பெற்றுக் கொள்ளும் போது கொள்முதல் செய்யும் போது மதிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை விவசாய நிலங்கள் ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு இருக்குங்க இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கணக்கு வாங்கிதான் குறையுது, என்ன பண்றது? யார் இருக்கிறாங்க விவசாயம்? இதுக்கு பொறுத்த மேல நினைச்சிட்டு இருப்போம், அது செய்வதில்லை. நீங்கள் ரொம்ப வேஸ்ட். பயிர் செய்யறதுக்கு ஆளுங்க பற்றாக்குறை போச்சு. எல்லா விவசாயிகளுக்கு இப்போ ஃப்ரீயாக அரிசி கிடைக்குது, 100 நாள் வேலை கிடைக்குது. அதனால விவசாயிகளுக்கு ஆளுங்களும் வரல. நம்மளே கஷ்டப்பட்டு எவ்வளோ தான் அதனால ரொம்ப அடிப்பட்டு வேலை செய்து நம்மளால கூலி ஆளுங்களை வச்சுன்னு வேலை செய்ய முடியல. மருந்துங்க ஒரு பக்கம் நல்ல ஒரு மருந்தும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உரம் லேபர் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்குது. வேலை செய்யுது, நம்ம அவங்கள வச்சு 4 ஹவர் வேலை செய்ய மாட்டோம். அதுக்கு நாங்கள் 2 வேலை சாப்பாடு போட்டு அவங்களுக்கு அந்த 100 நாள் வேலை எடுத்துட்டு விவசாயிகளுக்கு கொஞ்சம் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளால இருக்கணும். ரொம்ப நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதனால காரணனால விவசாயம் அதான் இங்கே ஊரில் இருக்கிறவங்க நகரத்துக்கு போகிற காரணமே இதனால தான். இங்கே எதுவும் பண்ண முடியல, ஏதோ ஒரு வியாபாரத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட 70-80 வீடுக்கு மேலே இருந்தது. இப்போ 30 வீடுக்கு வந்துட்டு பாதிக்கு மேலே குறைஞ்சி போச்சு நம்ம ஊரில். ஏன்னா எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க. ஏதோ புரிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும், சரி ஏதோ பார்க்கலான்னு நம்மளால போக முடியாத காரணம் நம்ம ஏதோ ஒன்று கொஞ்சமா பயிர் வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு நல்லா இருக்கு. நம்மளால முடியாதனால 2 இடத்துல வார்த்தைக்கே விட்டேன். என்னால முடியல, இந்த ஆளுங்களை வச்சுக்கின்னு இது பண்ணி சமாளிக்கிறதுக்கும் முடியல. உரங்களை வாங்கி செலவு உண்மையே சொல்றேன். தண்ணீர் தவிர கூட
நம்ம போற முதலீடு வந்து ₹1 போடணும்னா 4 நாள் தான் நம்மள வந்து சேருது. ₹3,000 வந்து நம்மளால எடுக்க முடியல. கண்டிப்பா வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் சார் இருக்கு. கண்டிப்பா விவசாயம் செய்யறதுக்கான ஆட்கள் குறைவு அப்படின்னு சொல்றீங்க. ஏதாச்சும் செயற்கை கருவிகளை கொண்டு விவசாயம் செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்குங்களா? நான் தெரியாம கேட்கிறேன் உங்ககிட்ட. கருவிகளை கொண்டு செய்யணும்னா அது நம்ம எல்லாருமா சேர்ந்து இது பண்ண முடியாது. அதுக்கான கவர்மெண்ட் ஏதாவது நம்மளுக்கு இது பண்ணலாம் முடியும். சப்போஸ் நம்ம திடீர்னு போயிட்டு நம்ம ஒரு ஆள் போய் இது பண்ணணும்னா நம்மளுக்கு அது ஒரு திறமை நமக்கு இது பண்ண முடியாது. எல்லாரும் மூலியமா வந்து எல்லாரும் ஒற்றுமை செஞ்சு அதை பற்றி இது பண்ணணும்னா தான் செய்ய முடியும். இப்போ நம்ம ஒருத்தராக போயிட்டு இது பண்ணால் அது இது பண்ண முடியாது. ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது மூலியமா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இது சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா நல்ல ஊக்குவிப்பு வந்து நமக்கு இருந்தா ஊக்குவிப்பவன் தோற்றுவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியும் இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க சொல்றது உண்மைதான். இதை தவிர்த்து அதாவது ஆட்கள் பிரச்சனையை தவிர்த்து நீர் பிரச்சனை மற்ற மாதிரியான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குங்களா விவசாயம் பண்றதுல? தண்ணி பிரச்சனைகள் இருக்கு. இப்போத்துக்கு கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தண்ணி பிரச்சனை இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் அந்த உளுந்து இந்த வேர்கடலை அந்த மாதிரி அந்த காலத்தை தகுந்த மாதிரி போட்டிருந்தா ஓரளவு இந்த மழை பெஞ்சனால நிறைய மழை பெஞ்சனால பேரிங்க எல்லாம் ரொம்ப இருக்குது. அதனால வந்து ஆளுங்களும் பற்றாக்குறை ஆகி போயிடுச்சு. அது கொஞ்சம் அவங்கவுங்க அந்த 100 நாள் வேலை திட்டத்தினால சிம்பிளான பயிர் வைக்கணும்னா கொஞ்சம் நம்மளே பார்த்துருக்கலாம். ஆனால் கொஞ்சம் தடமான விளைச்சல் வரணும்னு சொல்லிட்டு பயிர் வைக்கணும்னாங்க. ஆனால் ஆளுங்க இப்போ நிறைய பக்கம் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அது என்னென்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் இப்போ நீங்கள் வச்சுட்டு வரீங்க? நாங்கள் வேர்க்கடலை போட்டிருக்கோம், உளுந்து, சோளம், நெல், காய்கறிகள் எல்லாம் வைப்போம். பீன்ஸு, அவரைக்காய், பாவக்காய், இந்த மாதிரி சுரக்காய் இதெல்லாம் கூட பயிர் வைப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் எந்த ஒரு விலை இல்லாத நிர்ணயம் இல்லாதனால தான் நம்ம அதிகரித்து சந்தைக்கு தான் போய் போடணும். ஏதோ அவங்க கேட்குற வரைக்கும் நம்ம பண்ணிட்டு வர்றதுனால ஏதோ ஒன்று நம்ம போயிட்டு இருக்கு. மாடு இருக்கு, மாடு வச்சுக்கிட்டு அப்படி பால் ஊற்றி கரண்டு ஊற்றிட்டு அது இதில் போயின்னு இருக்கணும். ஆனால் விவசாயம் வந்து முழு திருப்தியோடு விவசாயம் பண்ணுறோம். இது இல்லாம போயிடுச்சு. இப்போ விவசாயம் வந்து முழு திருப்தியாக செய்யணும்னால அதுக்கான சலுகைகள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்கும். ஆனால் அது இல்லாத போயிருந்தாலும் ஒரு நேரத்தில் நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு நேரத்தில் நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் நானும் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலாவே வந்து விவசாயமே ஒரு மனசே விட்டு போச்சு. என்னதான் எல்லாம் சும்மா ஃப்ரீயா அரிசி கிடைக்குது, 100 நாள் வேலைக்கு போனால் எல்லாமே வாங்கிக்கலாம், என்ன இருக்குது அங்கே போய் கஷ்டப்படணும், வீட்டில் கஷ்டப்படணுன்ற ஒரு சோம்பேறித்தனமான ஒரு இது உருவாயிடுச்சு. கடி உழைச்சி சாப்பிடணுன்ற ஒரு இது இன்னைக்கு மக்களுக்கு இல்லை. கண்டிப்பா நீங்க பேசுறதை கேட்கும்போது கண்டிப்பா எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே அனைவருமே இந்த டீ, காஃபி, பால் குடிக்கிறோம், அதனுடைய உற்பத்தி பண்ற விவசாயி, அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம், இப்படி வாழ்க்கை தான் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இதை உற்பத்தி பண்ற விவசாயி எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுறாரு அப்படின்றத நீங்க பேசும்போது இருந்து எனக்கு தெரிய வருது சார். கண்டிப்பா இதை சார்ந்த விவசாயங்கள் மேற்படி வளர்ந்தாதான் சமுதாயமும் அடுத்த தலைமுறையும் வந்து நல்லபடியா இருக்க முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். வந்து நம்ம அன்னைக்கு வந்து நான் கூழ் களியெல்லாம் சாப்பிடுவேன். நல்லா ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இதுவாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நம்மலாம் கூழ் களி இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா 2 முட்டை கல்யாணம் கூட சாப்பிடுவேன் நான். இப்போ வந்து சோறு சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் வந்துடுறதுனால இவ்வளோ தான் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு வந்து ஒத்துக்கல மனுஷனுக்கு. இன்னைக்கு அந்த சாப்பாடு சாப்பிட முடியாத டேஸ்ட் இல்லை. ரொம்ப ஏதோ ஒரு கடமைக்கு சாப்பிட்றோம். நம்ம அவ்வளோதான் வயது பசிக்காக சாப்பிட்றோம்ன்ற ஒரு இது டேஸ்ட்டுக்காக இன்னைக்கு இல்லை. என்னென்னோ பல வெரைட்டிகள் ஆகி போச்சு எனக்கு. ஆனால் இருந்தாலும் அன்னைக்குடைய ஃபுட்டு வந்து இன்னைக்கு சாப்பிட முடியல மனுஷனால. எதிர்கால சந்ததிகள் வந்து கண்டிப்பா இயற்கை வழி விவசாயத்துக்கு மாறினா மட்டுமே இதை வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றத VIT பண்பலை 90.8 சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. நேர்களை இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவல்களை தான் வந்து விவசாயிகள் கிட்டையும் நிறைய படிப்புகள் படித்திருந்தாலும் வெளிநாடுகளை பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்று மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து விவசாயத்துல பல்வேறு விதமான முன்னேற்றங்களை செய்யணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிற வாலண்டியர், அதாவது விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான நபர்கள் இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க. நம்ம கூட ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் கூட பேசலாம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் மற்றும் உங்களை சார்ந்த முகவரிகளை சொல்லுங்க. வணக்கம், VIT சமுதாய வானொலி ஒன்றுக்கு வணக்கம். நான் செந்தில் பேசுறேன். நான் இப்போ உழவு சார்ந்த குறிப்பாக மரபு சார்ந்த உழவு முறைகளை மீட்டெடுக்கிற முயற்சியில் வந்து எங்களுடைய கவனங்களும் எங்களுடைய உழைப்புகளும் செலுத்திட்டு இருக்கோம். இப்போ இது கமனி என்ற ஒரு அமைப்பு மூலமா, தமிழர் மரபியல் நிறுவனம் என்ற அமைப்பு மூலமா நம்முடைய மரபு தொழில்நுட்பங்கள் ஆய்வு, மீட்டெடுப்பு, பரவலாக்கல், ஆவணப்படுத்தல் இதன் அடிப்படையில் நம்முடைய அழிந்த மறந்து போன மறக்கடிக்கப்பட்ட நம்முடைய பெரியவர்களுடைய குறிப்பாக உழவு சார்ந்த தொழில்நுட்பங்களை மீட்டெடுத்து அதை இப்ப இருக்கிற விவசாய நண்பர்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு போற முயற்சியில வந்து செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா
இப்ப மீட்டெடுப்பு அப்படின்னு உடனே தான் எனக்கு வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து அத்தியாவசிய தேவைகள்ல உணவு, உடை, இருப்பிடம் சொல்ல வந்தாலும் உணவு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தைகளா சொல்லக்கூடியதா இருக்கு. அந்த அளவுக்கு உணவை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து உணவு சாப்பிடுறோமா இல்ல ஸ்லோ பாய்சனை சாப்பிடுறோமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல சந்தேகமே வேண்டாம். மிக நம்ம தினந்தரம் நம்ம கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் உணவுன்ற பெயர்ல அன்றாடம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதை நம்ம வந்து மாற்று கருத்தை கொள்ள வேண்டாம். ஆய்வு செய்த முடிவுகள் வந்தாலும் அதை தான் தெரிவிக்கும் நம்புறேன். பல ஆய்வுகளை அதை தான் தெரிவிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஆய்வுகள் வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரியான ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கீங்க? அந்த பரவலா மக்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லுங்க. குறிப்பா நம்முடைய வாழ்வியல் முறைகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாண்டு காலமா பல ஆயிரம் காலங்களா சமுதாயத்தால நம்மளுடைய தலைமுறைகளாக உணவுகள் சாப்பிட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கி டைம்லி டெஸ்டட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்ட, பயிற்றுவிக்கப்பட்ட, நிர்வகிக்கப்பட்ட உணவு உற்பத்தி பண்ண முறைகள் நம்முடைய மரபு உணவு முறைகள். அதுல குறிப்பா வந்து இந்த விதைகளை வந்து சொல்லும் போது நம்மளுடைய விதைகள் சொல்லிட்டு இங்க நம்ம பகுதி சார்ந்த விதைகள், வேலூர் அப்படின்னா வேலூர் சார்ந்த பகுதி, காஞ்சிபுரத்துக்கான பகுதி சார்ந்த பயிர்கள் நமக்கு இருக்கு. அந்த பகுதியில உற்பத்தி செஞ்சு அந்த பகுதியில வாழ நாம் அந்த உணவை சாப்பிடும் போது இயற்கைக்கு நெருக்கமான உணவு முறைகளை பயன்படுத்தும் போது அது நமக்கு மிக மிக பாதுகாப்பாக அமையும். அது அதை வந்து நமக்கு அடிப்படையான நம்முடைய உணவு பாதுகாப்புக்கான முக்கிய அவசியமாக வந்துடும். விவசாயம், அதாவது இயற்கை விவசாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில குறிப்பா விவசாயமே வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லணும். செயற்கை சார்ந்த விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, இயற்கை சார்ந்த மரபு வழி விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க சில பேர் தான் சொல்லணும். ஆனா ஒவ்வொரு நாளும் விவசாய நிலங்கள் வந்து அழிக்கப்பட்டு வருது இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான செயல்முறைகள் நம்ம செய்யணும் இந்த கால தலைமுறையில? கண்டிப்பா நம்ம உணவு ஆரோக்கியத்தை தாண்டி எதுவும் முக்கியமான ஒரு விடயமா வந்து எடுத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம தான் முடிவு செய்யணும். நம்ம குழந்தைக்கு நம்ம கையால வந்து விஷத்தை கொடுக்க போறோமா, உணவு கொடுக்க போறோமா, இல்ல வெறும் பணத்தை கொடுக்க போறோமா? அந்த பணம் அந்த குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்க போதுன்னு நம்ம தான் முடிவு செய்யணும். நம்ம குழந்தைகளை நம்ம அடுத்த தலைமுறைகளை பாதுகாப்பாகவும் நல்லபடியாகவும் நம்ம நினைச்சபடி வாழ வைக்கணும் அப்படின்னா நல்ல உணவு கொடுக்க வேண்டியது கடமை. நல்ல உணவுன்னு சொல்லும் போது இயற்கை வழியில உற்பத்தி செஞ்ச உணவு முறைகளை கொடுக்க வேண்டியது நம்முடைய அத்தியாவசிய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது விவசாய நிலங்கள் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய தனிநபருடைய சமுதாயத்தினுடைய கடமையாக இருக்கு. முன்னெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இதை மீட்டெடுக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு விவசாயம் வந்து நம்ம பெற்றெடுக்கணும். இல்ல நேரடியாக இயற்கை வழி விவசாயம் செய்யறதுக்கு உணவுப் பொருட்களை நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஆரோக்கியம், நம்ம குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. குறைஞ்சபட்சம் நம்மளுடைய சுயநலத்திற்காக வந்து விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழல நம்ம இருக்கோம். உங்களுடைய விவசாய முறைகள் பத்தியும் நீங்க எப்படி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க? கல்வித்துறையில வந்து ஒரு 14 ஆண்டுகள் பணி செய்யற வாய்ப்புகள் பல வேலை நாடுகள் செல்லும் போது அவங்க உணவுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க குறிப்பா பார்க்கும்போது ஆர்கானிக் என்ற பொருட்கள், அதாவது நச்சு பொருட்கள் கலக்காத உற்பத்தி செய்த உணவுப் பொருட்கள் நம்ம வந்து இங்க சாதாரணமா இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பரம்பரை செஞ்சுட்டு இருந்த உணவு முறைகளை அது ஒரு களத்தோட கொண்டு செஞ்சு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும் போது வந்து இங்க நம்ம எல்லா வளமும் இருந்து நம்ம எதுக்கு வந்து எதை தேடி அங்க போறன்ற கேள்வி வந்து அங்க இருந்தது. அதனால அந்த நீண்ட நாள் திட்டங்களை எதுவும் வந்து கைவிட்டுட்டு வந்து நாங்க திரும்ப இந்தியாவுக்கு, குறிப்பா என்னுடைய மண்ணுக்கு சென்னைக்கு நான் திரும்பி வந்து இங்க வேலூர் மாவட்டத்துல உழல் என்ற கிராமத்துல வந்து நான் இயற்கை வழி விவசாயம், ஒருங்கிணைந்த இயற்கை வழி விவசாயம் பண்ணை வந்து ஆரம்பிச்சு இப்ப வெற்றிகரமா செயல்படுத்திட்டு இருக்கேன். அதோட எங்க நண்பர்கள் சார்ந்த இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கைத்துறையில 20 இருந்து 50 மேற்பட்ட நபர்கள் வந்து வெற்றிகரமா விவசாயம் பண்றதுக்கான அனைத்து உதவிகளும் வழிகாட்டுகளும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இருக்க நண்பர்கள், விவசாய நண்பர்களுக்கு லட்சக்கணக்கான உணவு உற்பத்தி எப்படி செய்யுது, இயற்கை வழி விவசாயம் செய்யறதுக்கான ஒரு கட்டமைப்போட ஒரு செயல் திட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா, அதாவது கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு விவசாயத்தை பத்தியும் உணவை பத்தியும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம். இனிமே அதை பத்தி நம்ம கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செந்தில் சார் வந்து கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் வந்து வெளிநாடுகள்ல போயிட்டு பல 15 ஆண்டுகளுக்கும் மேல பணிபுரிந்தாலும் விவசாயத்தின் மீது இருந்த ஈடுபாட்டின் காரணமாக மறுபடியும் நம்மளுடைய சொந்த திருநாடு, இந்திய திருநாட்டுக்கு வந்து சொந்த மண்ணில் அதுவும் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நம்முடைய நாட்டை முன்னேற்றத்துக்காக செயல்படுறாருன்னு தான் சொல்லணும். மிக்க நன்றி செந்தில் சார், உங்களுடைய சேவை நம்ம நாட்டிற்கு தேவை அப்படின்னு தான் சொல்லணும். மிக்க நன்றி சார். வேலூர் விஐடி சமுதாய வானொலி நண்பர்கள் நேர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இயற்கை வழி விவசாயம் செய்யற பண்ணையாக இருக்கட்டும், உங்களுடைய அடுத்த உணவு வாங்கும் போது இயற்கை வழி பண்ணையில இருந்து இல்ல குறைஞ்சபட்சம் ஆர்கானிக் உணவுகள் வாங்குறதா இருக்கட்டும் அப்படின்ற வேண்டுகோளை உங்களிடம் வெளிப்படுகிறேன். நன்றி. கண்டிப்பா செந்தில் சார் சொன்ன மாதிரி அவருடைய வேண்டுகோளுக்கு நீங்க யாராவது ஒரு நேராவது நிலம் வாங்கி இயற்கை விவசாயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஐடி பண்பலை 90.8 சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. இந்த கருத்து நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு தரவுகளை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த பண்ணை, அதனுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிற நபர்கள் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க நம்ம கூட ஒரு நேயர் இருக்காரு. அசோலா பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலே வேலூர்ல பரவலா எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இயற்கை விவசாயம்னு கூட தான் சொல்லலாம் இவரை பற்றி.
அவர்கிட்ட தான் பேசிருக்கிறோம். வணக்கம் ஐயா. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக உங்களை கருத்துக்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவசாயம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனசுலயும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? விவசாயம்ன்றது அனைவருக்கும் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க உணவளிக்கிறதுனால விவசாய பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மற்றபடி நீங்க ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ இல்லை ஒரு அதிகாரியாவோ இருந்தாங்க உணவளி கொடுக்கறவங்களால அந்த உணவு கொடுக்கறதே விவசாயம் தானே. அதனால அந்த விவசாய பார்த்தால் மதிப்பு கொடுத்து பேசுறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறதுக்கு மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். விவசாயிகளால மகிழ்ச்சி அடைய முடியாது. அதனால இந்த விவசாயம் நல்ல விவசாயமா இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதியோர்கள் செய்த விவசாயமா இருக்கணும், இயற்கை வழி விவசாயமா இருக்கணும். அந்த இயற்கை வழி விவசாயம் இருந்தால்தான் நஞ்சில்லா உணவை உங்களை மாதிரி வாழைகளுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரமும் உடல் வலிமையும் இருந்து மக்களுக்கு கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விவசாயத்துல ஆசை அதிகமானதுனால, ஆசைன்றது எல்லோருக்கும் இருக்கு. ஆனால் வெளிநாட்டினுடைய நிறுவனங்கள் பேராசையை நம்ம விவசாயிக்கு மத்தியில் கொண்டாண்டாங்க. ஆசைன்றது வேற, பேராசைன்றது வேற. அந்த பேராசையினால இன்னைக்கு வெளிநாட்டினுடைய உப்புகளை இந்த தாய் மண்ணுக்கு இட்டதனால தாய் மண் மணலாகி ஆகினால உணவு உற்பத்தியில அதிகமானாலும் சத்து இல்லாத உணவா ஆயிப்போச்சு. கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு இளைஞனா என்னிடம் பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முன்னோர்கள் செஞ்ச விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு விவசாயம், நல்ல சத்துள்ள ஒரு விவசாயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எப்படி நீங்க இந்த காலத்துல நம்ம கொண்டு வரது மறுபடியும்? அதனால கொண்டு வரது ரொம்ப சுலபமான சமாச்சாரம். விவசாயிகள் அந்த பேராசையை அகற்றி சந்தைக்கு போகாத விவசாயி வீட்டோடு இருந்தாருனாக்கா விவசாயம் ஆட்டோமேட்டிக்கா இயற்கை விவசாயம் பறிக்கணும். காரணம் சந்தைக்கு போறதுனால்தான் குறைஞ்ச விலைக்கு வாங்கி அவன் அதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான உணவை உண்டு பண்ணி நமக்கு அதிக விலை கொடுத்துடலாம். ஏன் இது கவர்ச்சியா சாப்பிடணும்னு என்ன ஒண்ணு கிடையாது. நான் வெஜிடேரியன் சொல்றாங்க இல்லையா, அந்த இறைச்சி சாப்பிடக்கூடிய விவசாயிகள் அதுக்கு முன்னாலே எல்லாமே இருந்தோம். நமக்கு இறைச்சி வேணும்னாக்கா ஏதோ நம்ம கணத்துல மீன் வளர்ப்போம், குட்டையில மீன் வளர்ப்போம், ஏரியில மீன் இருக்கும், அதை பிடிச்சி இயற்கையா வர மீன் சாப்பிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாங்க, செயற்கையா ஒரு குட்டையை வச்சு அதை வளர்க்குறாங்க. அதுல என்னென்ன போடுறாங்க, தேவையில்லாத சமாச்சாரங்களும் போட்டு அந்த மீனை கொண்டாடுறாங்க. அந்த மீனுக்கு என்ன உணவு கொடுக்குறாங்க, 40 நாள் கோழியை கொண்டு போய் போடுறாங்க இல்லையா. அந்த கோழி எங்க வளருது, நம்ம புறக்கடையில வளர்ற கோழியினுடைய திறன் என்ன, கோழி பண்ண வச்சு இருக்கிற அந்த 40 நாள் கோழியுடைய திறன் என்ன. இன்னைக்கு மக்களுக்கு நாங்களாம் நிமிர்ந்து நடக்கிறோம்னாக்கா அந்த கோழியை சாப்பிட்றதுனால நாங்கள் நிமிர்ந்து நடக்கிறோம். நீங்களாம் 40 வயசு 25 வயசுலயும் முட்டி வரல, முழங்கால வரலன்றதுக்கு காரணம் 40 நாள்ல வளர்ற கோழியை இறைச்சி நீங்க சாப்பிடுறீங்க. காரணம் இல்லையா, அந்த 40 நாள் கோழி பேராசையா வளர்ந்து உங்களுக்கு கணக்கு பழக்கமாக இருந்தே தவிர பலன் ஏதாச்சும் இருக்கா, அதுக்கு சக்தி இருந்தாலும் பாத்தீங்களா? நீங்க பார்த்தது கிடையாது. எப்படி பார்த்தது கிடையாது, என்ன பண்ணி பார்க்க போறீங்க? உங்களுக்கு தேவை கறி, அந்த கறியோட வந்துடுறீங்க. அதனால அந்த கோழியுடைய திறன் என்னன்றது ஓட விட்டு பாருங்க, ஓடுதா பாருங்க, ஓடுதா இல்லையே? நியாயமான கேள்விதாங்க. ஆனா என்னுடைய கோழி சாப்பிடணும் நீ ஆசைப்பட்டீங்கன்னா அத்தனை நீ ஓடி போய் முடுக்கணும். அது எங்க வேணா ஓடும், எங்க வேணா எகிறோம், எங்க வேணா பறக்கும். ஆனா அந்த அளவுக்கு அதுக்கு பறக்கக்கூடிய சக்தியும் ஓடக்கூடிய சக்தியும் இறைவன் இயற்கையா கொடுத்ததுனால, இயற்கையான உணவை உண்றதுனால அதுக்கு அந்த திறன் இருந்தது. அப்படிப்பட்ட தரமான சக்தி உள்ள எந்த ஒரு உணவா இருந்தாலும் நீ சாப்பிட்டாக்கா உனக்கு சக்தி இருக்கும். அதாவது செயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க இல்லையா, அவங்களை மறுபடியும் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க? அசோல பாலகிருஷ்ணன் ஆகிய நீங்கள் என்ன செய்யறீங்க? அதனால இதுதான் நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஆசான், இயற்கை வழி வேளாண் விஞ்ஞானி, அவரும் பணத்துக்காக ஆசைப்பட்டு பட்டம் பதவிகள்லாம் பெற்று அரசு துறையில பணிப்பு தெரிவித்து நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து உப்புகளை கொண்டு இட்டு அந்த உப்பினால் விளையக்கூடிய தானியங்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு அரசாங்கம் உத்தரவிட்டதுனால அந்த விவசாய பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் வெளியே வந்துட்டார். இந்த மாதிரி என்னுடைய மூதாதையார்கள் விளைவித்த இயற்கை வழி விவசாயத்துல செயற்கை உரங்கள் இல்லாம, செயற்கை உப்புகள் இல்லாம, உரம் கிடையாது, செயற்கை உப்புகளை கொண்டு நம்ம நாட்டில் இடக்கூடாது, மண்ணை தாயாக மதிக்கணும் அப்படி இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கு வந்த வேளாண் நம்மாழ்வார்களுடைய விஞ்ஞானி. அவர்கிட்ட நான் சிஷியனா 8 ஆண்டுகள் அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற விதைகளை நான் கற்றுக்கிட்டு மக்களுக்கிடத்துல கிராமங்கள் தோறும் விவசாயிகளை அணுகி உங்களுடைய விவசாயம் மார்க்கெட்ல விற்கிற விலையை விட அதிகமா கொடுக்குறேன், இந்த மாதிரி பயிர் செய்தீங்கன்னாக்கா இன்னைக்கு செயற்கை உரங்களை உப்புகளை இட்டு நீங்க பயிர் செய்து, பூச்சிக்கொல்லிகளை இட்டு பயிர் செய்து இது 900 ரூபாய்க்கு மூட்டை எடுக்கலாம். ஆனா 25 கிலோ சிப்பத்தை 1100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க ஐயா. 75 கிலோ மூட்டையில கிடைக்கக்கூடிய அரிசியினுடைய உற்பத்தி 40 கிலோ. ஆனா நீ 25 கிலோ தான் நீ 1200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர. ஆனா 75 கிலோ நெல்லு நீ 900 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. எங்க அப்ப நட்டம் தான் போகணும், கோழி தோல் மாதிரி போட்டுட்டு வரணும். அதனால இந்த மாதிரி விவசாயம்
நான் சொல்ற மாதிரி அந்த 75 கிலோ மூட்டை நெல்லை நீ இயற்கையாக பயிர் செய்யறதுனால் 1500 ரூபாய்க்கு நான் மூட்டை எடுத்துக்கிறேன். இது 40 மூட்டை நெல்லை நீ விளைய வச்சு 40,000 ரூபாய்க்கு விற்றாலும் என்கிட்ட நீ என்னுடைய விவசாயத்தில் 20 மூட்டையை விளைச்சாலும் அந்த 40 மூட்டைகளுடைய நெல் 20 மூட்டையை உனக்கு கொடுத்துட்றாங்க. அதே நேரத்தில் அந்த வைக்கோலை சாப்பிட்ற கால்நடைகள் தினகாத்தமாக இருக்கு. அந்த சுருக்கமான எங்களுடைய இயற்கை வழி விவசாயிகளுடைய தாரக மந்திரம் அடிக்காட்டில் நடு மாட்டில் நுழைய வைக்கும். எந்த உரத்தையும் வெளிநாட்டு உப்புகளையும் கொண்டு இங்கே போடாது. அப்படின்றது முழுக்க முழுக்க மக்களிடத்துல செய்முறை பயிற்சியாகவே நான் கொடுத்துட்டு இளைஞர்களுக்கு நான் நடந்து கொண்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே போற்றி பாதுகாக்கப்படக்கூடியதுதான். ஏன்னா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுடைய சிசியர் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒன்று இருக்குங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரிதான் நாங்கள் இப்போ சொல்றோம். அதே மாதிரி இளைஞர் பரவங்கள் எங்களுடைய ஒவ்வொரு பணியிலும் கலந்துட்டு ஆலோசனை கேட்கிறாங்க. உங்களை மாதிரி அந்த விவசாய கல்லூரியில் படித்த மாணவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை என்கிட்ட பயிற்சி எடுத்து போறாங்க. பிஎஸ்சி அக்ரி 4வது முடிச்சுட்டு அவங்க கிராம வாரியா அவங்களுடைய படித்த படிப்புகளையும் எங்களுடைய அனுபவசாலியா அந்த விவசாயிகளை அணுகி அவங்க கிட்ட இருக்கிறது எங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த விவசாயிகளையும் நான் சில பண்ணைகளுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நேராகவே அவங்கள செய்முறை விளக்கங்கள் கொடுத்து அவங்ககிட்டயே நான் வேலை வாங்கி இந்த மாதிரி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒற்றை நாட்டு நடும் முறையில் தக்காங்குளத்தில் இருக்கிற பண்ணையிலையும் சரி, ஆலப்பாக்கம் ஓச்சரிப்பாத்தில் இருக்கிற பண்ணையிலையும் சரி, வெள்ளமுருகிற இடத்துல அவருடைய பண்ணையிலேயே நாட்டை விட்டு நாட்டை பிடிக்க நாட்டை நட்டு இருக்கிறோம். அதனால செய்யக்கூடிய நண்பர்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு இன்னும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு இருக்கிறோம். ஆனா இயற்கை வழி வேளாண் உங்களுடைய இளைஞர்கள்கிட்ட போய் சேர்ந்துறதுக்காக இளைஞர்களா பார்த்து நாங்கள் உங்களை இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு. இளைஞர்கள் தான் இந்த நாட்டையே காப்பாற்றணும், இந்த நாட்டுக்கு உணவை கொடுக்கணும், அதுவும் நல்ல உணவாக கொடுக்கணும், திடமான உணவாக கொடுக்கணும், சத்துள்ள உணவாக கொடுக்கணுன்றதுக்காக தான் வழியை காட்டுறோம். சத்து உணவை கொடுக்கணும்னா தாய் என்று மதிக்கக்கூடிய இந்த மண்ணை சத்தை ஆகிட்டோம்னா அந்த தாய் நமக்கு சத்துள்ள உணவாக கொடுத்துட்டு போவாங்க. அசோலா பாலகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். இயற்கை சார்ந்த விவசாயம் செய்வதன் மூலமா நோய் நொடியற்ற உணவுகளை நம்ம உண்ண முடியும். நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சமூகம் எல்லாமே சிறப்பாக வாழ முடியும் அப்படின்றத நம்ம இளைஞர்களாகி அனைவரும் ஏற்றுக்கொள்ளதான் நடக்க வேண்டும். நன்றி ஐயா. நன்றி. இளைஞர்களாகிய நீங்கள் கையை கழுத்துல கட்டினா போவாது. இந்த கையை இடுப்புல துண்டா கட்டி சேத்துல இறங்கி கால வச்சாதான் சோத்துல கால வைக்க முடியுன்றதை கூறி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இளைஞர்களே, இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம விவசாயிகள்கிட்டயே கேட்டோம். அவங்களுடைய பிரச்சனைகள்ல சொன்னாங்க அப்படின்றத விட அவங்களுடைய குமுறல்களை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுதான் சொல்லணும். ஏன்னா விவசாயத்துல ஒவ்வொரு பொருளையும் நம்ம உற்பத்தி செஞ்சு நம்ம மார்க்கெட்ல வர்றதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இரவு மறுபடியும் படுக்கைக்கு போற வரைக்கும் எல்லா உணவு சார்ந்த விஷயங்களும் நம்ம நேரடியா கடைக்கு போறோம், நம்ம கிட்ட இன்னைக்கு பைசா இருக்கு அப்படின்றதுனால வாங்கி சாப்பிட்டுறோம். ஆனா அது கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியும் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடியும் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை விவசாயிகள் கிட்ட கேட்ட பிறகுதான் நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு விவசாயத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டிதான் நமக்கு உணவுப் பொருட்கள் சேருது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா மனசுக்கு நெருடலா தான் இருக்கு. அதனால உணவுப் பொருட்களை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, உணவுப் பொருட்களை மிச்சப்படுத்துங்க, விவசாயத்தை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் விஐடி சமுதாய வானொலி 90.8 சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, Vit University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely.
It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the 3 lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord,
with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as Tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you..." "Padma, can you help me?
Before Raghav could give an answer, Padma continued, I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me. Raghav, you tortured yourself by biting? Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, I know you are not a tantri. Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. You never uttered a correct mantra. Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, my parents will not let me out of the house. Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please? Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, Can you do us a favor? Padma looked at Raghav with an expression that signaled proceed. Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake? Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. Padma, don't worry, you will get your reward. The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் உருது பெண்கள் நடுநிலைப் பள்ளி வேலூர் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹஸ்னா ஃபாத்திமா. Baba bless you, honey and you. Yes, sir, 3 bags food. 1 for my master, 1 for my dad, 1 for my little boy who used on the light. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth, ha, ha, ha. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் சீமா கௌசர். मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह जहाँ में उनसा चेहरा है यही खंदा जब भी कोई
अभी तक जम सकी ना औरतें उनसा सी कोई नहीं रखी कुदरत ने मेरे आका कमी तुझ में जो चाहा आपने मौला वो रखा है सभी तुझ में बदी का दौर हर सोए जहालत की गदाई थी फजारों जुल्म से चारों तरफ पहली हवाई थी खुदा के हुक्मों से ना आशना मक्का की बहती थी गुनाहों जर्म से चारों तरफ पहली हवाई थी खुदा के दीन को बच्चों का खेल समझते थे खुदा को छोड़ कर हर चीज को माबूद कहते थे वो अपने हाथ ही से फातरों के पुत बनाते थे उन्हीं के सामने झुकते उन्हीं के हमद गाते थे किसी का नाम उज़्ज़ा था किसी को औलाद कहते थे हुबल नामी बुरे पुत को बुतों का बाप कहते थे अगर लड़की की पैदाइश का जिक्र घर में सुन लेते तो उस मासूम को जिंदा जमी पे दफन कर देते जरा सी बात पर तलवार चली जाती थी आपस में तो फिर ये जंग होती थी नहीं दो चार के बस में और जो भी बुराई थी सब इनमें पाई जाती थी न थी शर्मो हया आँखों में घर घर बेहयाती थी मगर अल्लाह को जब उन पर अपना रहम फरमाया तो अब्दुल्ला के घर में खुदा का लाडला आया अरब के लोग उस बच्चे का जब एहसास करते थे तो अब्दुल मुत्तलिब किस्मत से अपनी नाज करते थे खुदा के दीन का फिर वो लबाना होने वाला है मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है। अस्सलाम वालेकुम। நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் சோனபர் சுல்தானா. Twinkle twinkle little star, how I wonder what you are, up above the whole sky, like a diamond in the sky. மலவண்ணா நெல்ல வாருங்க, மூணு படி அரிசி குத்தி மறுக்கு சுடுங்க, ஏழு வட்ட மாமனுக்கு எலி வைங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சுடு வைங்க. குத்தடி குத்தடி ஜெயிலக்கா குஞ்சு குத்தடி ஜெயிலக்கா பந்தனிலே பாவக்கா தொங்குதடி கோலாக்கு அண்ணவெல்லாம் பார்த்துக்கோ பணம் கொடுத்தா வாங்கிக்கோ சில்லறையே மாத்திக்கோ சில்லுக்கு பையில போட்டுக்கோ சில்கு சில்குன்னு ஆடிக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் உம்மி குல்சும். हरा गुंबद हरा गुंबद हरा गुंबद हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे अगर तैबा को जाओगे अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे नहीं तराओ ज्यादा चाहता रो अपनी रंगत पे नहीं तराओ ज्यादा चाहता रो अपनी रंगत पे मेरे आका को देखोगे
देखोगे चमकना भूल जाओगे। अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे, अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे, मेरा दावा है तुम गाना, मेरा दावा है तुम गाना, बजाना भूल जाओगे। हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा, हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा। कसम अल्लाह की माखूं, कसम अल्लाह की माखूं, सताना भूल जाओगे। मदीने का कबूतर हूँ, पकड़ सकते नहीं मुझको। मदीने का कबूतर हूँ, पकड़ सकते नहीं मुझको। अगर गोली चलाओगे, अगर गोली चलाओगे, निशाना भूल जाओगे। अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अज़मत, अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अज़मत, तो अपने बच्चों को इंग्लिश, तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे। अगर तुम जान लो इस दारिफ़ानी की हकीकत को, अगर तुम जान लो इस दारिफ़ानी की हकीकत को, मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे। हरा गुंबद जो देखोगे, जमाना भूल जाओगे। अस्सलाम वालेकुम। நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை கூற வருகிறார் ஆலியா. Red say stop stop stop, yellow say get ready ready ready, green say go go go, all signals say safe safe safe. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாசியா. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏவைகள, மடை பெஞ்சுது நாவைகள, மடையே மடையே ஏப்பேங்க, புள்ள வளர்ந்த நான் பேஞ்ச, பிள்ளை பிள்ளை ஏ வளர்ந்த, மாடு தின்ன நான் வளர்ந்த, மாடு மாடு ஏ தின்ன, மாட்டுக்கார அவுத்து விட்டா நான் தின்ன, மாட்டுக்கார மாட்டுக்கார ஏவுத்து விட்டா, பிள்ளை நாட்டு விட்ட, பிள்ளையே பிள்ளையே ஏழ, எறும்பு கழிச்சது நான் எறும்பு எறும்பு ஏ கழிச்ச, புட்டுக்குள்ள கழிதான் நான் சுமக்கிறோமா.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ABCD பற்றி கூற வருகிறார் அஃபீஃபா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடல்களை பாட வருகிறார்கள் ஹாசியா, ஹாஜிரா. Bits of paper, lying on the floor, lying on the floor. Make the place and tidy, make the place and tidy. Pick them up, pick them up. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாஜிரா. கட்டரும்பே கட்டரும்பே எங்கே போறீங்க, கற்கண்டி இருக்கும் இடம் தேடி போறீங்க. சிட்டரும்பே சிட்டரும்பே எங்க போறீங்க, சீனி மிட்டாய் இருக்கும் இடம் தேடி போறீங்க. சுள்ளரும்பே சுள்ளரும்பே எங்க போறீங்க, சுவையான பண்டங்களை சுவைக்க போறோம். எறும்புகளே எறும்புகளே எல்லாம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் வைத்து விட்டு எடுத்து செல்லுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹலிமா சாதியா. Teddy bear, turn around. Teddy bear, sit down. Teddy bear, polish your shoes. Teddy bear, go to school. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹாஜிரா. Chappy, chimpanzee, Rosie, Tweety, Elihan, Elisa, Isa, Blue, Lovely, too. Teacher best, is that you? Yes, yes, yes. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் சபிஹா பானு. Sweet, sweet, what sweet milk, sweet, what milk, cow's milk, what cows, what white, teeth white, color, color, what color, pick up color, what pick up, what bat, nation, what nation, mine, it in India. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சபிஹா பானு. முட்டைக்குள்ள இருக்கும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறேன் இங்குதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. முட்டை ஓடி உடையும் போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் உலகத்தை பார்க்க போகிறேன் இங்குதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. ரெக்கையே பிடுங்கும் போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. துண்டு துண்டா வெட்டும் என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. மசாலாவை தடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. எண்ணெயில போடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் ஆயில் பாத் எடுத்துக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. தொண்டைக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் பிக்னிக் போக போகிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. 10 பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன் பைய ஊதவே பந்து போல ஆனதும் பலமாய் நானும் ஊதினேன் ஊதவே பானை போல ஆனதும். காண ஓடி வாருங்கள், விரை வந்தால் பார்க்கலாம், இல்லை வெடிக்கும் சத்தம் கேட்கலாம். தேன் என்ன தேன், கொம்பு தேன் என்ன கொம்பான் கொம்பு, என்ன மான் காடு மான் என்ன காடு, ஆறு காடு என்ன ஆறு, பாலாறு என்ன பால், கள்ளிப்பால் என்ன களி, வாழை களி என்ன வாழை, இலை வாழை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள் நிகழ்ச்சிகளா
வீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். VIT ரேடியோ, உங்கள் ரேடியோ. Health habits. We should learn good health habits. Good health gives us happiness. Happiness gives us success in life. By our good health habits, we grow strong and active. Cleanliness is very important for health. Therefore, we should keep our bodies and clothes clean. We should keep our living places, working places, and playgrounds neat and tidy. We must eat nutritious food. Eating too much or too little will spoil our health. Eating much of sweets will spoil our teeth and stomach. We must use hot water for the drinking purposes. Regular cold baths in the morning will make us fresh. We must have open air exercise daily in order to get plenty of fresh air. Games like football will improve our health, both of body and mind. We must have a sound sleep at night, at least for 7 hours. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் மிஸ்பா. ஆட்டுல 2 முட்டை தத்தளிக்குது, தாளங்குனி சாமி வந்து எட்டி பாக்குது, மழை பாய்ச்சி மாவலிக்குது. எங்க அம்மா உங்க அம்மா டீச்சரு, எங்க அப்பா உங்க அப்பா போலீஸு, எங்க அண்ணன் உங்க அண்ணன் டோலாக்கு, எங்க அக்கா உங்க அக்கா முருங்கக்கா, எங்க தங்கச்சி உங்க தங்கச்சி கொட்டாங்கிச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சப்னம். மாம்பழமா மாம்பழம், மலகோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அல்வா போர் மாம்பழம், தங்களிலே மாம்பழம், உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் மிஸ்பா. Hot husband, one a penny, 2 a penny, hot husband. If you had no that, then do them to your sons. 1 a penny, 2 a penny, hot husband. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹாயிஷா ஃபாத்திமா. Out in the garden each fine day, with my ball I like to. I bounce my ball, I bounce my ball, I bounce my ball each fine day. Out in the garden each fine day, with my kite I like to play. I fly my kite, I fly my kite, I fly my kite each fine day. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சாஃபியா சுல்தானா. மெய் சொல்ல நல்லது, மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி, மெய் சொல்ல நல்லதப்பா. கண்டதை சொல்லின்றும் சொன்னாலும், நீ உண்டதை சொல்லின்றும் சொன்னாலும், மண்டை உடைத்திட வந்தாலும், பொருள் கொண்டு வந்து உன்னிடம் தந்தாலும், மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி, மெய் சொல்ல நல்லதப்பா. பின்னவன் கெஞ்சியும் நின்றாலும், அன்று முன்னவன் கெஞ்சியும் நின்றாலும், மன்னவரை எதிர் நின்றாலும், குழி தின்னவரை எதிர் சொன்னாலும், நீ மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி, மெய் சொல்ல நல்லதப்பா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஆலியா மரியம். Merrily, 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 life is but a dream. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஹுஸ்னாரா மற்றும் ருஃபீனா. உஸ்னா, உனக்கு பாம்பு பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியுமே, கவனமாக கேட்டிருக்கோள். உலகம் முழுக்க 2750 வகையான பாம்புகள் இருக்கின்றன. இந்தியாவில் மட்டும் 744 வகையான பாம்புகள் இருக்கின்றன. பாம்புக்கு காது இருக்காதா? பாம்புக்கு காது அவ்வளவாக வளர்ச்சி அடையவில்லை. பாம்பு பால் குடிக்குமா குடிக்காதா? குடிக்காது. ஏன்? பாம்பு, விலங்குறி, எலி, தவளை உடம்பில் உள்ள நீர்ச்சத்து அதற்கு போதும். பாம்பு கடிக்குமா? பாம்பு யாரையும் தேடி போய் கடிப்பது இல்லை. மனிதர்கள் தனக்கு ஏதாவது ஏனூறு ஏற்பட்டதால் தான் கடிக்கும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட இருக்கிறார் சுமையா மற்றும் சானிசா. நாட்டுப்புற பாட்டு. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏவைகளே, அடுப்பு எரியலே நாவைகளே, அடுப்பே அடுப்பே ஏ எரியலே, மழையே பெய்தது
கரைய விட்டு விட்டேன். குழந்தை அழுதது நான் விட்டு விட்டேன். குழந்தை குழந்தை ஏன் அழுதே? எறும்பு கடிச்சது நான் அழுதேன். எறும்ப எறும்ப ஏன் கடிச்சேன்? எப்பூற்றுக்குள்ள கால் வச்சா நான் சும்மா இருப்பேனா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹர்ஷியா கவுனன். My name is Vayarsha Kaunen, 4th standard. 2 little mangoes hanging on a tree. 2 little mangoes smelling down at me. I shoot the tree as I go down, and the mangoes never go. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் யாஸ்மின், ஃபாத்திமா. பெண் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள். அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள். அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனிதர்க்கினிய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் நசியா காத்தோன். My name is Nazia Khatur. Field, what field, what game, ball, what ball, tennis ball, what tennis table, what table, round table, what round and merry-go-round. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ரெஹனா, ஃபர்ஹின், ஹாசியா, அன்ஜும். Good morning teacher. How are you? I am fine. I am asking you some question. Answer me. Okay, teacher. Who invented paper? Chinese invented paper. Which part of the paper is used for paper making? From bark of a tree called papyrus. Which place is known as the Queen of Hill Station? It is as the Queen of Hill Station. What are the interesting spots in Nilagiri? Telescope House, Jalampuri Waterfall, Nature Park, Munganar Lake, Sami Malai. Thank you. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஹாஜிரா, ஹாலியா. Keeping clean. Every morning we get up. There are things that we must do. Keeping clean can be much fun for you and everyone. We wash your hands, we rub and rub. We wash your face as you can see. Brush up and down, up and down. Come brush your teeth with me. Anonymous, thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ருக்சானா தபுசும். திருவடி தொழுகின்றோம் அன்போடு, திருவடி தொழுகின்றோம். தருமம் தழைத்திடவே, சத்தியம் ஓங்கிடவே, பருவமழை பொழிந்து பயிர்கள் செழித்திடவே, திருவள்ளர் கலையெல்லாம் தினமும் வளர்ந்திடவே, அருள் வழி போற்றி மக்கள் அனைவரும் வாழ்ந்திடவே, திருவடி தொழுகின்றோம் அன்போடு, திருவடி தொழுகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் தாசின். Little drop of water, little drop of water, little grains of sand, make the mighty ocean and the pleasant land. Little is of kindness, little is of love, make the earth a maiden like the heaven above, and the little movement humble to the bee, make the mighty ages of eternity. Mr. J. Kanak 1845. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஹாஜிரா, ஆலியா. Hi Alia. Hi Hajira, when did you return from the Himalayas? Just this morning. Have you been to the Himalayas? No, I have a plan to go next year. Why did you ask me? I felt very bad to see the Himalayas fall. How people throw rubbish everywhere. Clothing covers added to the worst. How about your Gangas? Should have enjoyed taking bath and admitting the power of her flow. Yes, I did, but the holy rivers also polluted. What can we do if we Indians don't take care of our nature? Well, fools do then. Let us take an oath to do something to save our nature resources. All of us do it in every day in our school. Yes, Hajira, that's right. Well, tell your teacher. Bye then. Bye, Alia. Bye, Hajira. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சீமா கௌசர், ஆதிகா பானு. Hi, Sima. Hi, Atika.
How are you? I am fine, thank you. What are you doing? I am planting a new plant. Very fine, Seema. I also have many plants, so many plants. What are all? Rose plant, cotton, coconut, sapling and family. Very good. Like me, you two trying to save our earth. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சானிசா புஸ்னாரா. Is there any money order for me? No. There is a registered parcel sign here. Can I sign using my ballpoint pen? Yes, you can sign using your ballpoint pen. Do you know Varadan? Yes, I know Varadan. Where does he live? He lives at door number 15. What is he? He is a retired teacher. Bye Ravi. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் சீமா கௌசர். My name is Seema Kausar. Role of student in the nation. Student has self-consciousness, self-sacrifice, initiative, heroism of courage. All this character of them should be utilized for the progress of our nation. Student of today are the citizen of tomorrow. Character making among student is easier than among old people. Student must cultivate the spirit of service when they are young. In India, there is a great need for social service. Student can do service by joining the Scout movement and Red Cross. They can be of help the village. People to clean the streets. They can teach the villagers how to be good citizen. They can give good education to the poor children of the village. Student of agriculture can help the farmer. Medical student can improve the village. Sanitation generally all the students should try to remove the social evils such as untouchability and dowry system. This the student can play an important role in the progress of a nation. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind
the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8.
listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. सलाम नमस्ते VIT, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज आप सुन रहे हैं आपका शो VIT गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं, और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ 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 लोग उसको ऑर्डर देने लगते हैं, और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया, तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है, और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले खत्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15, 8:30 पहुंचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे? तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज़्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं? वो उस व्यक्ति जिनके यहाँ रसोइया खाना बनाने गया है उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने ज़बरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल, तो कड़क उसकी वो कितना ज़्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब, यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपनी लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ। वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए।
भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे, और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे। अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़ियाँ होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी एक बहुत अच्छी फैकल्टी थी। उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो। और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि वन लार्ज टास्क इनटू स्मॉल टास्क, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य। तो उसे जरूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और जरूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर बड़ी बड़ी बातें हो तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मजे लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ VIT गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए VIT Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjoy on the show Opinions.
Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjoy, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights, just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakar sharing our views from the point of view of men, and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the women, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right, and they are not considered equal in a basic middle-class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s, in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the lower class and the lower middle class, and even middle class families. So how would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods?
Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know, everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshay, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in. But we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby, he is being discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally, for the very basic fact that, say, agree to the point that, okay, fine, a boy is given with a boys' toys and the girl is given with girls' toys. There's a particular reason. I agree with all your points that, okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable, then the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about a guy should be
like taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her men, to support her men. So it's not one sided, it's both sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go on forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshay, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshay. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect. That considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshay, it's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it. The people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly. I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism. So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that
even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there's a person who's very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even if his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing, that okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea, inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population, as it is you said, is the one who controls everyone and the general thinking of a particular country. But if just being the youth of a country doesn't make
solves our problem. Because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be like directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing apart from these things. We can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to
body or objectification of someone. It's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if we go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So, for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality. Not going out, staying in, that is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay, fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay, considering women going out is her free will. I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, full knowledge about our rights and ideas. So this is Digjoy Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijayabata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా, జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన, ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్ కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు.
చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్లు. ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీట్ వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనస వాచ స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్, బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్లలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు. అది వర్జీనియా.
ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు, వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి, ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం ఎందుకంటారా, SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ, యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన, నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటము నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజిన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేక కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్ లో యూజ్ చేసే ప్లేట్స్ ను డాక్టర్స్ కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్ తో క్యాలిపర్స్ ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాం ని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్ లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం, అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని.
2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్ఛ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావి తరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विदु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु,
नत कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक श्रुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों, दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं। एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने। मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मिलेंगे। Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా? నిజాయితీగా బతకాలి.
అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. This song is presented by SparkX Music Band.
காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு மரமும் மனிதனும். மரம்ன்றது ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அது ஒரு அங்கம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மரங்களோட உபயோகம் நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. இந்த தொகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கூட இதை பத்தி பேச 4 தோழிகள் இருக்காங்க. வாங்க அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் கீர்த்தனா. வணக்கம், நான் ஜனனி. வணக்கம், நான் சஞ்சு. மரத்தோட உபயோகங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி பாக்குற பட்சத்துல நமக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம், மரம் நமக்கு ஆக்சிஜன் தரும், ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். அதை தவிர்த்து இன்னும் என்னென்ன உபயோகங்கள், நன்மைகள் நமக்கு நடக்குது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு கேட்க போறோம். சொல்லுங்க. மரத்துல இருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைட் பார்த்தோம்னா நம்ம ஃபுட்டுக்கு மரம் தான் மெயின் ரீசன். மரத்துல இருந்து கிடைக்கிற ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், அதுல தான் விட்டமின், புரோட்டீன் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். கலப்படம் இல்லாத உணவுன்னு பார்த்தா அது நம்மளுக்கு மரத்துல இருந்து கிடைக்கிறது மட்டும்தான் நான் சொல்றேன். இப்போ மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் பறவைகள் எல்லாத்துக்கும் மரம் வீடாக அமையுது. ஆமாம், நீங்கள் சொல்லிருக்க ஆக்சிஜன் நம்மளுக்கு அடிப்படையான ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் இருக்க ஓல்ட் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 18 பீப்புள்ஸ்க்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம வாழறதுக்கு அடிப்படையான ஆக்சிஜனே நம்மளுக்கு மரத்தால தான் கிடைக்கிது. இப்போ மரத்தோடைய யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுங்கிட்ட இருந்து நம்ம வுட், பெஞ்சஸ் அந்த மாதிரி எல்லாமும் கிடைக்குது. மரம் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மரம் மரத்துக்கு நம்ம தண்ணி ஊத்துறதுனால நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குலாம் தான் அது யூஸ். மரம் வளர்க்கறது இந்த ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்ல, அடுத்த ஜென்ரேஷனுக்கு உதவும். மரம் நமக்கு நிழல் தரும். அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. இப்ப வீட்டுக்கு வீடு துளசி செடி வைக்கிறதும், நிறைய செடிகள்னு மட்டும் இல்லாம வேப்ப மரம், மாங்காய் செடி அது மாதிரி வைக்கிறது நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லதுன்றதை விட நமக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அது இருக்கிறதுனால வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஆக்சிஜன் நிறைய சப்ளை ஆகும். மரங்கள் இனிமேவாது நடணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அடுத்து, மரங்களை ஏன் அழிக்கிறாங்க, எந்தெந்த காரணங்களுக்காக மரங்களை டெஸ்ட்ராய் பண்றாங்க? நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக மரத்தை நிறையவே டெஸ்ட்ராய் பண்றாங்க. இப்ப பார்த்தோம்னா ஃபர்னிச்சர்ஸ் ஜனனி சொன்னாங்க, அதுவே மரம் அழிக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப எல்லா இடத்துலயும் ஹைவேஸ் ப்ராட் பண்றாங்க. அதனால ரோட் சைட்ல இப்ப நம்ம போகும்போதே பார்க்கலாம், பாத்தீங்கன்னா ஒரு மரம் கூட நம்ம கண்ணில் படவே படாது. அந்த மாதிரி அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு நான் நினைக்கிறேன். மரத்தை வச்சுதான் இன்னைக்கு பேப்பர்லாம் கூட தயார் பண்றாங்க. பேப்பர் எல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. எல்லா ஒரு யூஸ்க்கும் எக்ஸாம் எழுதுறதுக்குனாலும் பேப்பர் வேணும். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு கூட அந்த மரம் அதை அழிச்சுதான் நம்மளுக்கு பேப்பர் தராங்க. மரம் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் மறந்துடுறாங்க. அதனால வர யூசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போ மரத்துலேருந்து ரப்பர், கம் இதெல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய எடுக்கிறதுலேருந்து மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம நிறைய மரங்களை நடணும். ஆமாம், கரெக்டு தான். இப்போ நம்ம ஒரு மரத்தை அழிக்கிறாங்கன்னா அது யூஸ் இல்லாமலாம் கண்டிப்பாக அழிக்கவே முடியாது. இப்போ நம்ம சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா விறகு கிடைக்கிறது கிடையாது, அதுவே வாங்க தான் செய்கிறாங்க. இதே நம்ம கிராமத்து சைட்லாம் அங்கேருந்து வெட்டி தான் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நகரத்திலே ட்ரீஸ் கிடையாது, கிராமத்து சைடு தான் நிறைய இருக்கும். அங்கேருந்தே வெட்டி எடுத்துகிட்டு இங்கே விற்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயும் இல்லாமல் போச்சு, இங்கேயும் ஒரு சைடாச்சும் மரம் வளர்ந்துக்கிட்டே வரும். இப்போ எங்கேயுமே மரம் அப்படின்றது எல்லாமே போச்சு வெட்டுறதுனால. மரத்துடைய நிறைய உபயோகங்கள் அந்த மாதிரி பார்த்தோம். அதோட அழிக்கிறத பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அதை தவிர்த்து மரங்கள் நமக்கு தர விஷயம், நமக்கு இந்த விஷயம் மரத்தினால எனக்கு இந்த நன்மையெல்லாம் கிடைக்குது, நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம் மரத்தை அழிக்காமையே அப்படின்னு நினைக்கிற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு தென்னை மரம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னாமே அது இளநீ தரும், தேங்காய். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல இருந்து ஜூட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போல, ஓலை பின்றது, அதுக்கப்புறம் அதுல இருந்து தொடப்பத்துக்கு யூஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது மாதிரி சொல்லுங்க. இப்ப மரம் பாத்தீங்கன்னா எல்லா மரமுமே அந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்ணுது. இப்ப வாழை மரம் எடுத்துக்கிட்டோம்னா அது சாகிற வரையுமோ அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. வாழை மரத்துல இருந்து அதோடைய பூ, காய் எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதாவது முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மரங்களை அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாதுன்னே வச்சுப்போமே. ஏன்னா ஏதாவது ஒரு யூஸ், நம்ம யூஸ்க்கு, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு மரங்கள் கிட்டேருந்து நம்ம சிலதெல்லாம் பறிச்சுக்க தான் செய்யறோம்.
ஆனா எந்த அளவுக்கு மரம் வந்து அழிஞ்சிட்டே வந்ததோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு மரங்களை வளர்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ காலகட்டத்துல பார்த்தோம்னா கீர்த்தனா சொன்ன மாதிரி இங்க இல்லாததையும் போய் ரூரல் வில்லேஜஸ்ல இருந்து எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மரம்ல இருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம ஃபுட்டு சொன்னோம், ஃபர்னிச்சர்ஸ் சொன்னாங்க, நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் சஞ்சு சொன்ன மாதிரி துளசியா இருக்கட்டும், இல்ல அது மாதிரி நிறைய செடி மரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நிறைய மெடிசன்ஸ் தரும். இப்போ வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், சயின்டிபிக்கா எவ்வளவோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா. சின்ன சின்ன இலையில இருக்கிற அவ்வளோ கியூர் பண்ற ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற மெடிசன்ல இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ வேப்ப மரம்னு பார்த்தீங்கன்னா என்ன யூசேஜ் இருக்குன்னா, அந்த வேப்ப மரத்தோட இலையை நம்ம கொளுத்துனோம்னா அதுலேருந்து வர புகையால மஸ்கிட்டோவை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய யூசஸ் இருக்கு. அதே மாதிரி வேப்பத்துலேருந்து விழுற அந்த பூ வந்து நம்ம ரோட்ல போகும்போது கீழே விழுந்திருக்கும், நம்ம அதெல்லாம் மெரிச்சிட்டு போவோம். ஆனா அந்த ஒரு பழத்தை தினமும் சாப்பிடுறது மூலியமா நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது சரியாகும். ஆமா, இப்போ வந்து மரத்தோட யூஸ் யாருமே பார்க்கறது இல்லை. இப்போ வந்து ஒரு பெரிய மரம் இருக்குன்னா வந்து அது வந்து எவ்வளோ யூஸ்ன்னு கிடையாது. இப்போ வந்து கிராமத்து சைட்லயோ சரி நகரத்து சைட்லயோ இப்போ ஒரு பெரிய மரம் அப்படி இருக்குன்னா சில பேருக்குலாம் அதுவே வந்து வீடாவே வாழ்வாங்க. இப்போ ஒரு பெரிய மாமரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்துருக்கேன், வந்து நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, மாடு கட்டி போறது, சில பேர் வந்து அங்கேயே படுத்து தூங்குவாங்க, ஒரு சின்ன வீடாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்பதான் வந்து நம்ம வந்து வீட்டு மொட்டை மாடியில வந்து துணி காய் போடுறோம், இந்த கயிறு கொடி கட்டி. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிராமத்து சைட்லயோ இப்போ நகரத்து சைட்ல கூட இப்பதான் வந்து அந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு மரத்துக்கு தான் வந்து அந்த கயிறு கட்டி வந்து துணி எல்லாம் காய போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து மாம்பழம் எல்லாம் வெளியே வாங்குறோம் நம்ம, அது வந்து எவ்வளோ அது வந்து என்ன சொல்லுங்க, அது அவங்க வச்சு கல்லெல்லாம் வச்சு பழுக்க வச்சு தான் தராங்க. இதே நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அது ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து யாருமே யோசிக்க மாட்டோம், அது இடைஞ்சலா இருக்கு, காம்பவுண்ட் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வெட்ட தான் செய்கிறாங்களே கண்டு யாரும் வளர்க்கறது இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து மனிதர்களோட உபயோகத்தை தான் நிறைய பார்த்துட்டு வந்தோம். அதே ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இது அனிமல்ஸ் மிருகங்களுக்கு தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மரங்களை வெட்டுறதுனால அந்த மிருகங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தோம்னா நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில வந்து நிறைய நியூஸஸ் கேள்விப்பட்டிருக்கோம். மலையில இருக்க வேண்டிய யானை வந்து ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு. இதுக்கு முக்கிய காரணமே நம்ம மரங்களை அழிச்சிட்டு வர்றதுதான். டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஆக ஆக நகரங்களுக்குள்ள வந்து மிருகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நமக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. ஆனா அவங்க அந்த அனிமல்ஸ்லாம் வந்து ஷெல்டர் தேடி தான் வருதே தவிர நம்ம அட்டாக் பண்ண வர்றது கிடையாது. அதுக்கு ஷெல்டரா அந்த மரத்தை நம்ம வெட்டிட்டோம். நம்ம வீடு இல்லைன்னா நம்ம எங்க போவோம்? அதே மாதிரிதான் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விலங்குகளுக்கு வந்து வீடுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு மரத்தை வெட்டுறோம்னா நம்ம கண்ணாலே பார்க்கலாம், அவ்வளோ பேர்ட்ஸ் ஒரு குடும்பமா இருக்கும், அத்தனையும் எங்க போகும்னே தெரியாது, எல்லாத்தையும் அழிச்சிருவோம். ஒரு மரம் வெட்டுறதுனால நம்மளை விட அனிமல்ஸ்க்கு தான் நிறைய பாதிப்பு இருக்கு சொல்ல போனா. காட்டுல வந்து ஒரு மரம் எரிச்சோம்னா பக்கத்துல எல்லாம் எரிஞ்சுனே வரும். அங்க வந்து விதவிதமான பறவைகள்லாம் வந்து இருக்கிற இடம், அந்த இடத்த போய் அழிச்சிட்டு வராங்க. இப்ப ரீசன்ட் அதை அழிச்சிட்டு வரதுனால என்ன ஆகும் சொல்லுங்க? மொத்த பறவைகளும் அங்க வர வேண்டிய பறவைகள்லாம் பயந்து ஓடிடும். டூரிஸ்டா போறவங்களுக்கும் அது வந்து எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோட தான் திரும்பி வருவோம். அதே மாதிரிதான் அங்க வர பறவைகளும் ஐயோ நம்மளோட இடம் போயிடுச்சே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோட அதுவும் திரும்பி போவோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தெரியாம நம்ம செய்யற ஒரு தப்பு வந்து ஒரு குடும்பம், அதாவது பறவைங்களும் ஒரு குடும்பம் தானே, அதையும் வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு வரும். இப்போ மரங்கள் இனம் அப்படின்னு குறைஞ்சிட்டு வருதுன்னா அதுக்கு ஈக்குவலா அனிமல்ஸோட இனமும் குறைஞ்சிட்டு வருது. இப்போ மரத்தை வெட்டினோம்னா அது ஊருக்குள்ள வந்துடுது, நம்ம என்ன பண்றோம், அதை வந்து ஹண்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த இனமும் குறைஞ்சிட்டு வருது. நம்மளுக்கு வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு சொல்ல தெரியல, நம்மளை வந்து பாதுகாக்க முடியும். இந்த வீடு எல்லாம் இன்னொரு வீடு ஷிஃப்ட் ஆயிடுச்சா போல, ஆனால் அதுங்களுக்குலாம் வந்து சொல்ல தெரியாது, நீங்கள் வெட்டாதீங்க, நான் எங்களுக்கு வந்து இருக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க சொல்ல, நம்மளா தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும். இப்போ வந்து ஒரு பறமோ குருவியோ வந்து நம்ம வெட்ட வரும்போது வந்து அது வந்து சொல்ல, அது வந்து எனக்கு வேற இடம் இல்லை போகிறதுக்கு இல்லை, அது வந்து நம்மளா புரிஞ்சுக்கிட்டு மரத்தை கட் பண்ணுறது நிறுத்தினா மட்டும்தான் வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுட் செயின் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஒன்றுத்தை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்கு. ஸோ காடுகளை அழிக்கிறது மூலியமா காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கு நம்ம போய் ஃபுட் தரதில்ல. ஒன்னொன்னுத்தையும் டிபெண்ட் பண்ணி ஒரு மரங்களையோ அது மாதிரி பழங்களையோ வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாப்பிட்டு தான் மிருகங்கள்லாம் வாழ்ந்துட்டு வருது. நம்ம அதை கட் பண்றது மூலியமா அந்த மிருகங்கள் ஊருக்குள்ள வருது. ஊருக்குள்ள வரும்போது நமக்கும் பிரச்சனை, அதுங்களையும் நம்ம விரட்டி அடிக்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால மனிதனுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, மிருகங்களுடைய வாழ்க்கையும் நம்ம அழிச்சுக்கிட்டே வரும். இப்ப வந்து நிறைய இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, புக்ஸ்ல வந்து சேவ் ட்ரீஸ்ன்னு போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னும் மரங்களை வளர்க்கறதுக்கு எந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம்? இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும், ஏதோ ஒரு பிராண்டட் ஸ்டோரும் நினைக்கிறேன், அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான்ட் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி பண்றாங்க, நான் பண்ணலன்னு சொல்ல, கவர்மெண்ட் கூட நிறைய பிளான்டேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கு.
இருந்தாலும் நம்ம வந்து யாரும் டிபெண்ட் பண்ணாம நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுத்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு செடியாவது உருப்படியா பாத்துக்கிட்டோம்னா நம்ம அது வளர வளர நமக்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ சுபஸ்ரீ சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து செடியெல்லாம் கவர்மெண்ட்டும் சரி பர்ச்சேஸ் பண்ற ஸ்டோர்ஸ்லயும் சரி செடியெல்லாம் அவங்களே தராங்க. இப்போ வந்து அது வந்து யாரெல்லாம் சொன்னா கேட்பாங்களோ அவங்களாம் வந்து இப்போ செலிபிரிட்டிஸ்லாமும் அந்த இதுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து மரம் நடுறது. இப்போ அவங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஃபேனுன்னா அவங்க சொல்றது கண்டிப்பா செய்வாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த செலிபிரிட்டிஸ்லாம் கூட மரம்லாம் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ட்ரீ இது வரையும் 10 லேக் சம்திங் ஏதோ 1 லட்சம் ட்ரீ வந்து அவரே ஒருத்தரா வந்து நட்டுருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். மரம் வந்து நம்ம எப்படி பாத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து ஒரு இப்போ வந்து ஷோ ட்ரீன்ட்டு அதெல்லாம் வைக்கிறோம்ல, ஷோக்குன்னு வைக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ சின்னதா ஒரு மாமரமோ இல்லை வந்து லைக் நீம் ட்ரீ அந்த மாதிரி எதனா வளர்த்தோம்னா நம்மளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை எல்லாரும் கவனிச்சு நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நம்ம காத்து அதுதான் மரத்துல இருந்து தான் வருது. அந்த காத்து வந்து நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்றேன். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு இவங்க சொன்ன ஷாப்ஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் கூட வந்து நைட் ரிசப்ஷன் முடிஞ்சு போகிறப்போ இப்போ தேங்காய் அதெல்லாம் கொடுக்கறத விட வந்து சின்ன சின்ன ட்ரீஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ட்ரீ வந்து நட்டால் தான் வந்து அட்லீஸ்ட் அது 2ஆச்சும் வந்து கரெக்டாக வளரும், பெருசாக ஆனோடனே இப்போ கரெக்டாக வளரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து நீங்கள் நம்ம அப்துல் கலாமோட பிளான் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு என்ன ஆசைனா வந்து நம்ம இந்தியாவில் வந்து 10 பில்லியன் ட்ரீ நான் என்ன சொல்கிறேன் நடணும் அப்படின்றது தான் ஆசை. ஏன்னா அவர் நட்டாரோ இல்லையோ வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் என்ன சொல்ற நட்டுட்டு போயிருக்காருன்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிற பசங்கள் தான் வந்து நம்ம நாட்டையே காப்பாற்ற போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்போ இருந்தே பசங்களுடைய மனசில் நம்ம விதைக்கணும். மரங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மரத்தினால தான் நம்ம மழை காற்று நம்ம 5 பூதங்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான முக்கியமான காரணமே மரம் தான். மரம் இல்லைன்னா நம்ம வாழ்வியலே இல்லை. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிற மரத்தை இன்னும் நிறைய விஷயங்களுக்கு கொண்டு பாதுகாக்கலாம். எப்படின்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்தலாம். ஒருத்தர் மற்றவங்க நடணும் அப்படின்றத விட வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க. மரம் வளர முடியலையா, அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்களா, ஒரு சின்ன சின்ன செடி வளர்த்தா கூட போதும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மரங்களை சேமிச்சு அதை நட்டு வைக்கணும். மரங்களால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அப்படி மரங்கள் இல்லாத போது வந்து நமக்கு வர பிரச்சனைகள் என்னென்ன நம்ம இந்த காலத்துல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓசோன்ல ஓட்டை விழுந்துச்சு சொல்றாங்களே, அதுக்கு முக்கியமான ரீசனே டீஃபாரஸ்டேஷன் தான். மரம் இல்லாததுனால என்ன ஆயிடுது, குளோபல் வார்மிங் வந்தது. ஸோ குளோபல் வார்மிங் இப்படி ஒரு விஷயமா, அதாவது இயற்கையை பாதிக்கப்படுற எல்லா விஷயமே மரத்தின் மூலமா தான் வருது. மரம் இல்லாதனால தண்ணி இல்லாதனால மழை இல்லை. இது மாதிரி எல்லா இயற்கையான விஷயங்கள் எல்லாமே வந்து மரம் வைக்கிறது மூலமா தான் ஆரம்பிக்குது. மரத்தை அழிக்கிறதுனால தான் இயற்கையே பாதிக்கப்படுது. இதை வந்து புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து மரம் நிறைய இருந்துச்சுன்னா வந்து நம்ம சாயில் பொல்யூஷனை வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குன்னா வந்து அது மரம் இருக்கும்போது அந்த அடியில் இருக்க வேர் வந்து எல்லா ஒரு ஏன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் வந்து அதுக்கு கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மரத்தை வளர்க்குறோமோ அதாவது சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம. இப்போ மரம் வளர்க்கறது வந்து முக்கியம் இல்லை, மரத்தை பாதுகாப்பா வளர்க்கறது தான் ரொம்ப முக்கியம். அதை ஒழுங்கா பாதுகாத்து வளர்க்கணும். மரம் வச்சோம் நாங்களும் தான் தண்ணி ஊத்துறோம், அது வளர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து அதை ஒழுங்கான லெவல்ல ஒழுங்கான டீப்ல அந்த மரத்தை நட்டுருக்கோமா அதுல இருந்தே பார்க்கணும். வேர்ல இருந்து தான் வந்து எந்த ஒரு மரமே வந்து ஸ்ட்ராங்கா நிக்கும். அதெல்லாம் ஒழுங்கா பார்த்து நம்ம வளர்த்துட்டு வரணும். நானும் மரம் வைக்கிறேன், நானும் வளர்த்துன்னு தான் இருக்கிறேன், தண்ணி ஊத்துறேன், வளர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஏதாவது கரெக்டான தீனி எல்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு வந்தாதான் அது வளரும். மரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரங்களை வெட்டுறதுனால இயற்கையே பாதிப்படைஞ்சிருக்கு. இப்ப வந்து இந்த டைம்ல மழை வரணும், இந்த டைம்ல வெயில் அடிக்கணும் அப்படின்ற சொல்ற காலம் போய் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு 2 மாசம் தள்ளி தான் என்னமோ நமக்கு மழை வருது. அவங்க சொல்ற டைம் வெதர் ரிப்போர்ட் சொல்ற டைமை விட நமக்கு எல்லாம் லேட்டா தான் வருது. ஏன்னா கிளைமேட்டிக்ஸ் வந்து இப்ப சேஞ்ச் ஆயிட்டே வருது. இதன் காரணம் என்னன்னா மரங்கள் இல்லாதனால முக்கியமா பொல்யூஷன் இன்னும் அதிகமாகுது. மரங்களை அட்லீஸ்ட் வளர்த்தாவது பொல்யூஷன் நம்ம ஓரளவுக்கு மொத்தமா இல்லைனாலும் ஓரளவுக்காவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப அது இல்லாதனால பொல்யூஷன் அப் டு த லெவல் இப்போ ஒரு ஹை லெவல்ல தான் இருக்கு. அதனால ஆசிட் ரெயின் வருதுன்றாங்க, ஃப்ளட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப போயிட்டு இருக்கு. இயற்கையோட பாதிப்பால தான் மனுஷனோட வாழ்வியலே வந்து அழிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மரங்களை வெட்டுறதுனால மக்களுடைய வாழ்வுல பாதிப்படைஞ்சிட்டே வராங்க. இப்போ சம்மர்லயே பாத்தீங்கன்னா மரங்கள் இல்லாதனால வெயில் வருஷம் போக 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 வெயில் அதிகமாயிட்டே போகுது. அதோட வெப்பத்தை வந்து யாராலையுமே தாங்க முடியாத நிலையில இருக்கு. இப்ப வந்து மரத்தை எப்படி எல்லாம் சேமிக்கலாம், நீங்க என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க?
மரம் இப்போ ஜனனி சொன்னாங்க இல்லையா, நாங்களும் தான் மரம் வச்சோம் தண்ணி ஊத்தம் வளரலன்னு. ஸோ வந்து நம்ம ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு மரத்தை வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக சீசன் பார்த்து நம்ம வீட்டுல சாயில் பார்த்து வைக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா ஒரு சில சாயில்ல வந்து இந்த மாதிரி பிளான்ட் தான் வரும், இந்த மாதிரி பிளான்ட் வராது, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வச்சோம்னா பிளான்ட்ஸ் வேஸ்ட் ஆகாது, நல்லபடியாகவும் வளரும். ஒரு வீட்டுல வந்து ஒரு மரம் பெரிய மரம் இருந்தா அது என்னென்னலாம் நம்மளுக்கு யூசஸ் இருக்குன்னு வளர்த்து பார்த்தாலே தெரியும். ஸோ மரத்தை எப்படிலாம் பாதுகாக்கலாம், வெய்ய காலத்துல வந்து தண்ணி ஊத்தணும். மரத்துக்கு வந்து தண்ணி ஊத்தாம விட்டா அது வாடி செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஊத்தும் போது டைம் பார்த்து கரெக்டா ஊத்தணும். நம்ம அதே மாதிரி மரத்தை வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ்க்கு இல்ல விறகு வெட்டுறதுக்குன்னு அப்பப்ப கட் பண்ணிட்டே இருந்தோம்னா மரம் வெட்ட வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. ஒரு மரம் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது பெருசானதுக்கு அப்புறம் வேணா நம்ம யூசஸ்க்கு அதோட பிரான்ச்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு வச்சுப்போம். இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்டேஜ் பார்த்து ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வளர்க்கணும். இப்போ என் வீட்டில் நான் என்ன ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை. அப்படியே வச்சாலும் பில்டிங் டேமேஜ் ஆகும், அது இது சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிராமத்து பக்கமாக ஒரு தோப்பு வாங்கி மரம் வளர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மரம் வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் யூஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்னு நம்ம வெளியூரில் இருக்க பீப்புள்ஸ் நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணும். திடீர்னு எங்கேயாச்சும் வெளியே வெயில் இருக்கும், நிற்கிறதுக்கு கூட வந்து நம்மளுக்கு இடமே இருக்காது. அப்படியே வெயில் வந்து சுரியில் நம்ம மண்டையில் தான் படும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துல கூட வந்து இந்த மரம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக வேற எதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இப்போ நான் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 3 மரம் இருக்குது. முருங்கை மரம், வேப்ப மரம், புங்க மரம் சொல்லுவாங்க, அந்த மரம் இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எந்த மரம் வைக்கலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா புங்க மரம், அது வைக்கலாம். அது ஏன்னா வந்து அதுங்கிட்ட இருந்து நிறைய காற்று கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் வைக்கிற மரம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே மரம் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு ஷீல்ட் மாதிரி போட்டு போயிடுவாங்க, யாரும் வந்து அது டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவங்க வைக்கிற மரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் தான் வைப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க, யாரையும் கேட்க மாட்டாங்க, அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஏன்னா அந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் ஆக்சிஜன் வந்து நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், காற்று அந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் வந்து நிறைய வரும். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்றத விட இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி அப்படின்றது நிறைய வளர்ந்துருச்சு. அது வளர்றது மூலியமா என்னென்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து நான் ஒரு விஷயத்த பேப்பர்ல எழுதுறோம்னா இப்போ எல்லாத்தையுமே சிஸ்டம்ல பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால பேப்பருடைய செலவு, இப்போ நம்ம முன்ன நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி படிப்போம். இப்போ இருக்கிற காலத்துல நியூஸ் பேப்பரோட உபயோகம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா டிவில இருக்க நெட்ல பாக்குறோம் நிறைய விஷயங்களை. அதனால வந்து பேப்பர்ஸோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது. எல்லாத்தையுமே அதுல ஸ்டோர் பண்ணும் போது ரிட்டர்ன் காப்பின்றது ஒன்று தேவையில்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால மரத்தை வெட்டுறதுக்கான உபயோகம் வந்து இப்போ கொஞ்சமே கம்மியாயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சஞ்சு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர மரம் வெட்டுறது வந்து கம்மியா இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். அது எவ்வளவு வாஸ்தவமோ அதே மாதிரி இப்போ வந்து அந்த ஆடு கொடுக்குறாங்க இல்லையா பேப்பர்ஸ்லாம், அது வந்து வேஸ்டா போகுது. அதுவும் பேப்பர் தானே, கைண்ட் ஆஃப் பேப்பர் தானே. ஸோ அது வந்து கீழே போட்டு நம்ம சாயில் பொல்யூஷனும் பண்றோம் தான் நான் நினைக்கிறேன். அதுல மரங்களும் வேஸ்ட் ஆகுது, சாயில் பொல்யூஷனும் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜியே வந்து அடாப்ட் பண்ணலாம். ஒரு ஆடை வந்து விளம்பரத்துல கொடுக்கலாம், அதை வந்து டிவியில் ஆட் போஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதை வந்து அந்த போஸ்ட்டை வந்து தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாமும் வந்து அழிச்சிட்டு வராங்க. நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி மரத்தை வந்து அழிச்சிட்டு வராங்க. இப்போ வந்து ஒரு சைடு அழிச்சிட்டு வரும்போது ஒரு சைடு எப்படிலாம் வந்து அந்த மரம் வளர்க்கறணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல வந்து எல்லாருமே வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அதோட மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கிட்ட இருந்து வர காற்று தான் சமமான நிலையில இருக்கும், அது உங்களுக்கு நல்லது தரும் அப்படின்ற ஒரு இது கிரியேட் பண்றதுக்கு தான் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான். இப்போ கண்டிப்பா எல்லா நோட் புக்ஸும் கட்டா பிரிண்ட் பண்ணிட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு மார்க் வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ்ட் ஆக்கலாம். கரெக்ட் தான். இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மரத்தை வந்து வெட்டுறதுக்காகவே வளர்க்குறாங்க. பார்த்தீங்க எந்த மாதிரி மரம் பார்த்தி இந்த தேக்கு மரம், சந்தன மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து வெட்டுறதுக்காகவே வளர்க்குறாங்க. அது வந்து இன்னொரு அவங்க நோக்கம் எதுக்கு வைப்பாங்களா, இது பெருசாக வளர்ந்தா வந்து இதை விற்றா வந்து நம்மளுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க எல்லாம் பேசுனீங்க, நீங்களாம் வந்து மரத்தோட உபயோகங்கள் அதெல்லாம் ஏன் வெட்டுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசணும். ஒரு மரத்துலயும் வந்து ஒரு உபயோகம் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அது வேஸ்ட் மரம், அதை எதுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கணும், வெட்டிடலாம் அப்படி இப்படின்னா. இன்னும் வந்து நிறைய வீட்டுல பூச்சி போட்டு செய்யறோம், அப்புறம் வந்து குப்பைங்க நிறைய இருக்கும், நம்ம அதை கிளீன்லாம் பண்ணோம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றத யோசிக்காம நம்மளுடைய பிரச்சனையவே வந்து ஒரு முன்னோக்கா எடுத்து வைக்கிறோம். இப்போ இருக்கிற காலத்துல சம்மர்ல வந்து ஏசி, ஒரு வீட்டுல வந்து ஹால்லே கூட 2 ஏசி போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி? மரங்களை வளர்த்தா ஒரு ஏசிக்கு சமமா வந்து ஒரு மரமே போதும், எத்தனை ஏசிக்கு வேணா அது சமமாகும். அந்த அளவுக்கு ஒரு சில்லுன்னு காத்து இருக்கும். முன்ன இருக்கிற வெயில் காலத்துல வெளில படுப்பாங்க, இப்ப எல்லாரும் உள்ளே போட்டு அவங்களே பூட்டிட்டு இருக்காங்க. காத்து கூட வீட்டுக்குள்ள அவங்க வர்றதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும் போது ஏசி காத்து கூட எவ்வளவு நாளைக்கு சுவாசிக்க முடியும்? அது கூட வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது.
இப்போ இலை உதிர் காலம்னு இருக்கும் இல்லையா, அதை மனசுல வச்சுட்டு ஐயோ இந்த மரம் இருந்தா இவ்வளோ குப்பை வருதுன்னு நிறைய வீட்டுல மரங்களை வெட்டிடுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வர சம்மரை பத்தி அவங்க நினைக்கிறதே இல்ல. ஒரு வெயில் காலத்துல நம்மளை சுத்தி எவ்வளவு மரம் இருக்கோ அவ்வளோ நம்ம தெம்பா இருப்போம்னே சொல்லலாம். நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ யூஸா இருக்கிறது மரங்கள் தான். நம்ம வீட்லயே கூட பார்த்தோம்னா வெயில் காலத்துல இருந்து மரம் வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணிருக்கனால நமக்கு வந்து அந்த சன் ரேசஸ் வந்து கம்மியா தான் வரும். மரம் இல்லைன்னா மொத்த வெயிலையும் நம்ம வீட்டு சுவர் தான் வந்து அப்சர்வ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஃபுல்லாமே காலியா தான் இருக்கும். எங்க வீட்டு மொட்டை மாடியில போயிட்டு நிக்க கூட மொட்டை மாடியில கிடையாது, ஹால்லே வந்து எங்களால வந்து மத்தியான டைம்ல நிக்க முடியாது. அந்த ஏசி எல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா அது வந்து மேல இருக்க வெயிலோட இது வந்து நாங்க வீட்டுக்குள்ள வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுவோம். இதே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 10 மரம் இருந்துச்சுன்னா வந்து நாங்க வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய இதுவே இருந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து அனலாக இருக்குது சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளவே இருக்கிறது வந்து மதியம் டைம்லலாம் வந்து வீட்டுக்குள்ளவே நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி மரம்லாம் இருக்காது, பக்கத்தில் வீடே தான் இருக்கும். மதியம் டைம்லாம் கூட இப்போலாம் ஏசி போட்டு படுத்துக்கிறோம். அப்போ வந்து அதெல்லாம் வந்து வீட்டோடைய அனல்லாம் வந்து கண்டிப்பாக மரத்தினால வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ நம்மளை நிழல் காக்கிறதுக்கு மரம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அது வந்து எப்படி உள்ள அனல் தராமல் அதை அப்படியே நிறுத்திடும். அதே மாதிரி இப்போ வீட்டில் ஈவினிங் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் மொட்டை மாடியில் போய் மொத்த தண்ணியும் ஊத்திட்டு வீடை சில் பண்றேன்ட்டு அந்த மாதிரி எல்லாமும் செய்வாங்க. வீடு மேல வந்து ரூஃப்ல வந்து தண்ணி ஊத்திடுவாங்க, கீழே வந்து ஹால் சில்லுன்னு இருக்கும். அப்படின்ற மாதிரி எல்லாமும் நிறைய பேர் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து மரம் வளர்த்தோம்னா ஒரு மரம் வளர்த்தோம்னாலே வந்து அதெல்லாம் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாம இப்போ அதெல்லாம் வந்து சேவ் பண்ணல. கீழே ஊத்துற தண்ணி அந்த மரத்துக்கு ஊத்துனா அது வந்து நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கும்ல. ஒரு மரத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. எந்த மரமுமே எப்பவுமே நமக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருந்துட்டு தான் இருக்கு. என்ன அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியறதில்ல. இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் வந்து இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற ஒரு தோழிகளும் வந்து அவங்க என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, இன்னும் என்னென்ன மாதிரி முயற்சிகள் எடுத்தா மரங்களை நம்ம பாதுகாக்கலாம், எந்த அளவுக்கு மரங்கள் நம்ம நடணும், அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கணும். ஒரு மரம் நடுறது நம்மளோட முக்கியம் கிடையாது, இது வந்து நம்மளுடைய கடமை. ஒருத்தரும் வேணா ஈஸியா சொல்லிடலாம் இவங்க நடலாமே அங்கேயே மரம் நடாம வச்சிருக்காங்கன்னு. ஒருத்தரும் சொல்றதை விட நம்ம முயற்சி எடுத்து அதை நம்ம செயல்படுத்தணும். அதே அளவுக்கு செயல்படுத்தினா மட்டும் போதாது, அது வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அதுக்கு நம்ம தண்ணி ஊத்தி முறையான பாதுகாப்புலாம் அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மரங்களை வெட்டக்கூடாது, இன்னும் எந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி அதோட நன்மைகள் தீமைகள் அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இனிமே வரப்போற காலத்திலயாவது நிறைய மரங்களை நடணும், இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். மனிதனுக்கு மரம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பேசிட்டு வரோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் நாளை இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம் இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Hello VIT, you are tuned to 90.8 VIT Community Radio and this is RJ Sandil and with me is RJ Tanvi and this is the Silver Lining Show. Today we will be discussing how books help us. So Tanvi, tell me, do you love reading books? I most certainly do. Books give me the sense of happiness like no other substance in the whole wide world. They show me a whole world of emotions and wonder that is transitional in nature. Books are like pure joy. I'm sure they are. Considering the amount that you spend on them, they have to be worth it. Hey, I'm always a bookworm by nature and I always will be. Yeah, so like I was saying, books are vital to our existence. And I'm not only talking about our textbooks or magazines that we read, but all books. Fictional, non-fictional, inspirational, fantasy, etc., etc. Any and every book affects us in one manner or the other. Through books, we better understand ourselves and the world around us. They help us view the world in a different perspective by transporting us to a different world altogether. I totally understand what you're saying. The way you said it was like, wow, impressive. But so true. Reading has a way of making an impact on our lives and changing the way we think and observe the world around us.
They have not only altered my perception but instigated a lot of positive change. They have driven so much into our lives that I'm sure they can do the same for you. There are so many books that we have come across. Some of them unearth philosophies, drive spirituality, and could uplift both our personal and career growth. Out of the many today, we will be discussing a book called The Secret by Rhonda Byrne. I remember this book. This is the book you kept blabbering on and on and on about until I finally read it. Well, how did you find it? The book by Rhonda Byrne changed my way of life. It renewed me and taught me how to live a peaceful and contented life, and taught me to be an architect of my own happiness and success. In this book, the author unveils a secret which she claims to have known for centuries. In her own words, it has been passed down through years, highly coveted, hidden, lost, stolen, and bought for vast sums of money. I loved that line in that book. It's what got me so hooked onto the book. Also, the book's cover and the way the pages look just like parchment. You mean to say you weren't even considering if the book is factual? You were more concerned with the page structure rather than the content. How can you be at all sure that author did not make up stuff, huh? Do you have any proof about it? Did you know that? Well, I'm sure, because if you'd read the book page to page, you would have noticed that Rhonda Byrne had used statements and theories by many eminent personalities to illustrate and fortify the concept of The Secret, who are the co-authors of the book along with her, such as Bob Proctor, a philosopher, coach, and personal assistant, Dr. Joe Vitale, a metaphysician and author himself, John Khos Ashraf, entrepreneur and money-making expert, Dr. John DeMontini, philosopher and personal transformation specialist, and Dr. Dennis Waitley, a psychologist and trainer in the field of mind potential. These were the people who co-authored her book with her, giving it the actual substance and the factual content. The book covers a lot of topics, most of which we know and use subconsciously, and some that we use actively. One such example is the first point made in the book, that is, that we all work with infinite power and we all guide ourselves through the exact same laws, and one law in particular, the law of attraction. Simply put, like attracts like. Everything that comes into your life, you have attracted it into your life. Every thought of yours is a real thing. It's a force. And we do this both consciously and unconsciously. Wait, that can't be true. What about the times like when we do badly in life? Are you saying I wanted to do badly in life, so I did it purposefully? No, like, don't you listen? Aren't you listening? You do not always know what you wish for, but your thoughts are sent out and received by the universe. For example, remember that one time I was telling you about this one guy who got really good marks in a paper but didn't do well in the other paper, but then again got really good marks in the later one. This situation can be explained by the laws of attraction. Wait, that's not possible. Please. It must have been a fluke incident. Yeah, as in, he got overconfident? Yes, it can be. Or it could be something a little more mystic. Nope, I don't think you can reason your way out of this situation. It must have been a fluke. No, well, I can. So listen to this. See, what happened was he really did well, or he did really well because he studied. And not only because he studied, but because he believed that he could achieve it. And he believed it in such a manner as if he had already achieved it and as if it had already happened. But once he achieved it the first time, he was afraid of losing it. So that fear brought in the negativity that attracted negative possibilities, which cost him his marks the second time. Learning his lesson, and also because he didn't have anything further to lose, he put in complete faith in himself and got the marks again. So wait, you're telling me because he assumed that it was a done deal, he had confidence in himself, so he was able to achieve what he set out to achieve? Yup,
Like in Arrow, every time Felicity wants something from Oliver, she just pretends like it has already been successful and it happens automatically. So, ta-da! Okay, now I'm getting the part about us being transmission towers and such. What transmission tower? I did not say anything about the transmission tower. You know, the one stating that our thoughts are like magnets and our thoughts have frequency, and we emit that frequency like a transmission tower. And these thoughts, like magnets, attract like objects and those of the same frequency. And those frequencies always return back to the source, in this case that would be us. Okay, keeping up with that logic, if you want to change or attract positive change in your life, or you want to change your friends or friend circle, then you need to project out positive thoughts so that you receive positive thoughts. Sort of like when you message people. If you are using a negative tone and are negative towards them, they will be too. But if you approach them with a positive text, they will respond in the similar manner. So basically, if you want to change the receiving frequency, change your dialing frequency. The vibration of mental forces are the finest and consequently the most powerful out in nature. Okay, that was deep and way too intense even for you. Tell me you did not come up with that. Of course I did. I'm like a literary protege. I don't buy it for a second. Because I know for a fact that it was said by Charles Hamel. No, wait. Charles Homel. Okay, Charles something. It was said by a Charles person. It was not you. It was. You don't know nothing. Okay, a common question at this point by everybody would be, well, it can't be that easy. Then I would be living in a 5-star hotel and being chauffeured around in a limousine. But clearly I'm not. It isn't that easy because people in general focus on what they don't want to be facing rather than what they actually want. Like the thoughts, I don't want to fail, instead of, I want to score the highest marks. And even if you do this for a moment, wanting the high marks is overshadowed by a fear, and this is translated into negative thoughts. So it basically requires a lot of effort. For how long can you think positively? I have seen you get frustrated, scared, nervous, and then keep on rambling on and on about the worst case scenarios. Well, everybody does it. I'm not the only one. Not me. I'm super chilled almost all of the time, and this makes me super awesome. Awesome, Okay, sorry. Getting on. I get it now, sort of like the law cannot distinguish between what is right and what isn't, so it gives us exactly what we are thinking. So if we are thinking about failure, it will cause our failure, whether we want it or not. But if I begin thinking in the manner of success, I will attain it. Yep. Let's do examples now. Okay, suppose I say I don't want to spill something on my pretty dress. The universe goes, I definitely want to spill something on this very pretty dress of yours. What about if I say or think, I don't want to be late for class, please, I don't want to be late. I want to be late for the class. I totally want to be late for this class. What if I think I cannot handle more work, I do not want any more? Let's get more work. I want more and more and more work. Okay, the universe clearly doesn't understand words. Well, by this definition, the universe is like really not smart. But isn't it scary to think that a lot of what we say get misinterpreted by the universe? I mean, I might be thinking one thing and the universe would respond to the wrong thoughts and I would like end up in a really messy situation. Don't worry, because it has been scientifically proven that a positive thought counts way more than a negative thought would. This is awesome for people in general. Honestly, it takes a lot of negative thought and persistent negative thought to bring something negative into your life. So, a simple life hack would be, just tell the universe as clearly as possible the end result you visualize, and visualize it in the most pragmatic, which is positive manner possible. So like if you don't want a stain on your dress, visualize yourself wearing it without a stain in the future. Yeah, which I know is hard to see positive in a negative situation. But given practice and with your new knowledge that we are giving right now of the secret, it'll all be possible. The universe we live in is amazing. It gives us what we strongly desire. Like a genie.
I see that you remember the book pretty well, I guess. I have a sharp mind. I can't do anything about it. Well, except for boasting about it. Anyhow, you get to choose what you want. But you must be clear about what you want. This is your work. If you're not clear, then the law of attraction cannot bring you what you want. You will be sending out a mixed frequency and you can only attract mixed results. For the first time in your life, perhaps, work out what it is you really want. Now that you know what you want, you can have, be, or do anything. There are no limits. So, what do you want? You seem to be like you're scolding, but by the way, I want ice cream. Well, I wasn't asking you. I was asking our listeners. Too bad. I'm going to buy myself one. I'm not going to give you any. Anyhow, continuing, there are 3 very basic steps told in the book to attain anything we want. First is to ask yourself, what exactly do you want? Second, to believe in it with all your might. And third is to achieve it or receive it from the world. The moment you ask and believe in what you want, you have already seen the unseen. The universe will start to rearrange itself to make it happen for you. And this is the same as the famous dialogue from a movie that I think we all must have seen, Om Shanti Om, which goes, अगर किसी चीज़ को पूरी शिद्दत से चाहो तो पूरी कायनात तुम्हें उससे मिलाने की कोशिश में लग जाती है. And for those of you who do not get Hindi, I shall translate it. It says that if you really want or desire something from your heart, then the whole universe will work towards getting you what you want. This means that it's not only the book, but actually the whole world that believes in this, follows this, and becomes successful after following this as well. So basically, all you have to do is to get a perfect picture. Not literally, but in your minds. Right, in your minds. But actually having an actual picture and using it to motivate yourself will help even more. For instance, there was this man who wanted a 1,000 paycheck. Wait, $1,000? No creams, yes, dollars. But that's like a huge amount of money. I know it is. Now coming back to the story. Wait, did I say 1,000? No, it was 100,000. Well, that's even more, isn't it? It is. Now listen what happens. So what he does is, he takes a check and writes the amount that he dreams to achieve and sticks it on his wall and onto his fan as well. But one thing here I did not understand, how can he read it when the fan is moving? But leaving that outside, continuing with the story. He does this so that when he goes to sleep and as he wakes up, this is the first and last image in his mind. It would improve his visualization capabilities. So did he achieve it? Well, it took universe some time, but eventually all the stars aligned and he signed off a contract of about $500,000. So this is sort of like what we do with quotes and such. We place posters of quotes that cheer us and provide us with motivation within our vision range, so that when we're reminded daily of what we want to achieve it, we end up achieving it. Exactly. You must believe that one day you will achieve it and start working towards it. Don't let your thoughts or your words or your actions or anything else contradict it in any possible way. Try to meet people who have already achieved it. Praise them and ask them about their story of success. Don't let any kind of negative thoughts in your mind. Don't be sad or jealous of anything. Be persistent. Now it's time to finally achieve or receive what you had been dreaming about. Be happy to achieve the goal. Be thankful and praise yourself because you have just attained the perfection that you targeted. I would like to share a wonderful tip that Wallace Wattles shared about eating in one of his books. He recommended that when you eat, make sure you're entirely focused on the experience of chewing the food. Keep your mind present and experience the sensation of eating, and not allow your mind to drift to other things. Be present in your body and enjoy all the sensations of the food in your mouth, and then enjoy it. Taking a break from your food eating habits and swallowing the food with all the motivation that you have, we would like to stop here for a small break. We'll be back. You're tuned to 90.8 VIT Community Radio.
உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாங்க. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. Little hands and little feet, little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, wiggle man, wiggle man, wiggle. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Every weekend that go, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a love and hug. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and Wiggle man. little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Wiggle man. Welcome back. You're listening to this 90.8 VIT Community Radio and on the show Silver Linings. You're with me, RJ Tanvi and RJ Sandal, and we were discussing motivation books, in specific, The Secret by Rhonda Byrne. Discussing motivational books, Tanvi was trying to motivate us to eat food with full concentration and full motivation and everything that you have in you. So Tanvi, can you please repeat the same thing one more time? Well, based on one of the tips that I've learned from an author called Wallace Wattles, he recommends that when you eat, you make sure you eat entirely focused on the experience of having the food. Keep your mind present and experience the sensation of eating the food without allowing your mind to drift to other things. And this is sort of analogous to what we were discussing, that we keep our mind stuck on or concentrated on the positives without drifting. See, it's a good tip. Try it next time, dear listeners, when you're eating. When you are completely present as you eat. The flavor of the food is so intense and magnificent. But when you let your mind drift away, the flavor virtually disappears. I'm convinced that if we eat our food in the present, entirely focused on the pleasurable experience of eating, the food is assimilated into our bodies perfectly, and the result in the body is perfection. Another thing that many may worry about is time.
I think that is something to worry about, not money about, but time is money. So after all, you should worry about your money, that is time. I know, but worrying too much about money or time withdraws all your attention from the present. Always remember that even the great scientist Einstein said that time is an illusion. Now, if you have heard this for the first time, you may find it a hard concept to wrap your head around because everything that you see happening happens one after the other or as you see it. What happens or what quantum physicist and Einstein tell us is that everything is happening simultaneously. If you can understand that there is no time and accept that concept, then you will see whatever you want in the future already exists. If everything is happening at the same time, then the parallel version of you with what you want already exists. Isn't that amazing? Let's not get into the quantum mechanics or quantum physics or whatever you were talking about and stick to what we are discussing. Time is just a concept that we put our faith in to believing. It is as easy to manifest as a 1 rupee as it is to manifest 1 million rupees. It is the same process, and the only reason that one may come true faster and the other might take longer is because you thought that 1 million rupees was a lot of money and that 1 rupee was not very much. It's all what's going on in our own minds. We all should be as natural as we can be. The grass never strains to grow. It's effortless. It's just a great design. Aw, someone's getting carried away. No, I'm not. I never ever get carried away. And I believe in it, so I won't ever get carried away. Simple as that. On the topic of money, we have said throughout this that the universe helps in delivering us what we deeply desire. But that doesn't mean that it will suddenly grow money on trees for you. Well, technically, money is made from paper. Paper comes from trees, so we get money from trees. Well, I didn't mean it literally. What I meant to say was that the universe isn't going to hand you money or anything directly into your hands. True, you have to work for it, and you must work hard and try to do your best. The universe will, though, offer you opportunities based on your thought signals, and you must have confidence in yourself and faith in the universe, because when the calling comes, you must be ready to answer it without fear. Sort of like the saying, when life gives you lemons, you should make lemonade. Don't go about throwing lemons on life's face, because you might just end up hurting its feelings, you know. If you say so. Now, you might understand why a person who says, I always get parking spaces, gets them. Or why a person who says, I'm really lucky, I win things all the time, wins one thing after the other all the time. These people expect it. Begin to expect great things, and as you do, you will create your life in advance. And one example right here that I got, I just tried saying the lemon life tongue twister. Just because I thought I might not be able to make it, I actually did not make it. While every other time when I read it, I actually did this. So think positive and you will get positive back. Be negative and something wrong will happen. But dude, tell me one thing. Does this mean that can I go back in time? Oh God, you have to be realistic in your expectations. But considering the technology and the way we are advancing, maybe if you keep hoping on it, it might just happen. But remember, time is an illusion. You one day will definitely succeed. And always remain positive. Yeah, on being positive. Always think what you want and not what you don't want, as I just said. Remove that not or an apostrophe T thingy from your sentences. Use opposites in case you are unable to remove them. What you basically means to say is, visualize your life as a glass half full scenario instead of a glass half empty. Or better option, outsmart everyone else and drink the water. Water is good for health, you know. Yeah, sure. Have you thought what will happen if the water is not purified? Why would you simply drink water out of a glass? Dude, be positive. Positive. Remember,
Stop thinking it about that way. Think what will happen if I drink it. I'll quench my thirst and will not feel thirsty for a long, long time. Considering your size, if you drink that half glass, I'm pretty sure you'll feel not thirsty for the rest of your life. Well, not live, but yeah, thank you. See, now that's like a nice positive person. Always be positive. Very, very, very positive. And keep your expectations high. Expectation is a powerful attractive force because it draws things to you. As Bob Proctor says, desire connects you with a thing desired and expectation draws it into your life. Expect the things you want and don't expect the things you don't want, and keep your expectations high. And be grateful. Gratitude is a fundamental part of teachings of all great people and all of our elders as well. It is impossible to bring more into your life if you're feeling ungrateful about what you have, because thoughts and feelings you emit as you feel ungrateful are all negative emotions, whether it is jealousy, resentment, dissatisfaction, or feelings of not enough. Those feelings cannot bring you what you want. They can only return to you more of what you do not want. Those negative emotions are blocking your own good thoughts from coming to you. Be grateful for what you have now. As you begin to think about all the things in your life you're grateful for, you'll be amazed at the never-ending thoughts that come back to you of more things to be grateful for. You have to make a start, and then the law of attraction will receive those grateful thoughts and give you more than just like them. You'll be logged into the frequency of gratitude and all the good things around you. You all might have one question popping up in your mind. We are talking so much about The Secret. Why The Secret? It's basically because it's only book that we both have read. Yep, and I'm glad that you did. The book teaches you the various techniques and shortcuts to understand and implement this concept into our lives. That's true. Even I later realized that when I read these books, these are not just for memorizing, but they are meant to be grasped, and that happens gradually and subconsciously as you slowly lose yourself in the book, and your life is changed forever, ever and ever by that book. Dear listeners, with these senti words of Sandal, we will end up our today's show. So this was the Silver Lining Show with Tanvi and Sandal, and you're listening to 90.8 VIT Community Radio. Stay tuned. பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய் பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய் நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே
நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்க மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே உங்கள் இல்லம் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே விஐடி 90.8 வேலூரில் நாங்கள் தாம்பே விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே விஐடியின் festivity festivity oh festivity உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரேனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரேனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity
இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துற கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டாக சொல்ல போறீங்க நம்ம சம்மர் டிப்ஸ் பகுதியில்? ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தானே. ஸோ குல்ஃபி ரெசிபி பற்றி பார்க்கலாம். வீட்டிலே வந்து ஒரு பாதாம், ஒரு 10 பாதாம் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. பால் ஒரு 1 லிட்டர் பால் ஒரு 1/2 லிட்டராக ஒரு சுண்டை வச்சுடுங்க. நல்லா கொதித்த பாலில் கொஞ்சம் மில்க் மைடு, 1 கப் மில்க் மைடு கலந்து, சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை மில்க் மைட் நிறைய வேணுன்றவங்க அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சர்க்கரை 1 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா திக்காயிடும். இப்போ பாதாம் கூட வேணும்னா ஃப்ளேவருக்கு பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா ஒரு திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்கள் ஒரு மட் பாட்டில் வேணும்னா அந்த மாதிரி குல்ஃபி பண்ணலாம். இல்லை நிறைய பிளாஸ்டிக் மோல்டெல்லாம் வந்து இப்போ நிறைய எல்லா ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ இது நல்லா திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நம்மளுடைய கார்ன் இருக்குது இல்லைங்களா, மொக்கச்சோள மாவு, அதை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா குல்ஃபி நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மொக்கச்சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் நல்லா கலந்து இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. நம்ம மட் பாட்டில் வேணும்னா உங்களுக்கு சின்ன சின்ன சொப்பில் வச்சுக்கலாம். இல்லை அந்த மோல்டில் ஊற்றி ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குல்ஃபி. ஹோம்மேடாக நம்ம வீட்டிலே செய்கிறது. வெளியே எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது சம்மர் இல்லைங்களா, ஓல்ட் ஸ்டாக் எல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணாங்களா? 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணோம். முன்னாள் நைட் பண்ணி வச்சுட்டாலே போதும், மறுநாளுக்கு யூஸ் ஆகிறதுக்கு ஆகும். வெளியில் வாங்குற குல்ஃபியோட இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை ஓகேம்மா, எனவே நல்ல ஒரு டிப்ஸாக இருந்துச்சு. நான் ஹோம்மேடு வந்து குல்ஃபின்றதை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெல்லூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous.
in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மெல்லாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பாக்குறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956 மார்ச் மாசம்
18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்ப சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாப்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்க. இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்ப அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD and CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO and MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBI-ல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBI-ல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பாக்குற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBI-ல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம்.
அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேர்வை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அததான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினமாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினமாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிச்சு தசை மாறினோம். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினமாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினமாடுறேன். வெள்ளை
கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்கு விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா ஒத்த கல்லு மூக்குத்தி என் கண்ணுக்குள்ள நிக்குது கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது ஒத்த கல்லு மூக்குத்தி என் கண்ணுக்குள்ள நிக்குது கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது நித்தம் வந்து ஓன் நினப்பு என் உசுர வாட்டுது நித்தம் வந்து ஓன் உசுறு என் உசுர வாட்டுது ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படினே கருதருக்க ஊரு சனா எல்லாம் பாரு போகுது நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படினே கருதருக்க ஊரு சனா எல்லாம் பாரு போகுது நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது அடி பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்ம நாட்டு நிலவரம் பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்மனோட நிலவரம் நிரந்தரமா உழைக்கலேனா நம்ம பாடு அந்தரம் நிரந்தரமா உழைக்கலேனா நம்ம பாடு அந்தரம் ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Today, we are reviewing the book The Catcher in the Rye by J.D. Salinger and Charlie and the Chocolate Factory by Roald Dahl. Talking more about The Catcher in the Rye. Although The Catcher in the Rye seems like the unedited thoughts and feelings of an actual teenager, it is nothing of the kind. Actually, J.D. Salinger was in his 20s and 30s when he wrote the novel, which began as a short story and grew over many years into a book-length work of fiction. In retrospect, it might be easy to assume that The Catcher in the Rye was an immediate smash hit critically and commercially when it was published by Little Brown and Company on July 16, 1951. In fact, the reviews were mixed. Although the book sold well, it was not an overwhelming sensation and never reached number 1 on the bestseller list. The unusual thing about Salinger's first novel is its staying power. Many of the novel's early reviews were favorable. On July 14, 1951,
The Saturday Review praised the work as remarkable and absorbing. Given Salinger's affiliation with the New Yorker magazine, we might expect extensive attention from the publication, and such was the case. S.N. Berman wrote an unusually long and strong review, stressing the personal attraction of Forbes and Holden as characters. The Book of the Month Club selected novel as a summer alternate, assuring significant sales and widespread attention. In the Book of the Month Club news, its large membership received a very positive review by the respected literary critic Clifton Fadiman, including one of the most widely quoted early comments on Holden Caulfield, that a rare miracle of fiction has again come to pass. A human being has been created out of ink, paper, and the imagination. The novel did well commercially, but was not the most popular work of fiction in 1951. It was on the New York Times bestseller list for 30 weeks in all, but never climbed higher than fourth. Herman Wouk's The Caine Mutiny and James Jones' From Here to Eternity, for example, sold more copies initially. As time passed, however, Salinger's work continued to sell and to attract critical interest. Jack Salzman points out that by 1954, Catcher could be purchased in translation in Denmark, Germany, France, Israel, Italy, Japan, Sweden, Switzerland, and the Netherlands. That international popularity is especially interesting considering the novel's dependence on the vernacular. The American version sold 1.5 million copies, mostly in paperback, within its first 10 years. Utora Welty gave Salinger a critical boast in a very favorable review of his collection, 9 Stories. James E. Miller was an important, relatively early supporter. Literally, scores of critical works have praised, scrutinized, and dissected the novel. Since his debut in 1951 as The Catcher in the Rye, Holden Caulfield has been synonymous with cynical adolescent. Holden narrates the story of a couple of days in his 16-year-old life, just after he has been expelled from prep school, in a slang that sounds edgy even today and keeps this novel on banned book list. Over the course of 3 days, a rich kid who can't stop getting expelled from every school he attends wanders around Manhattan trying to get drunk and lucky. No, it's not the plot of an unreleased Gossip Girl season. It's the plot of Catcher in the Rye. J.D. Salinger's beloved, banned, reviled, worshipped, and, well, let's just say polarizing 1951 novel about a depressed prep school boy with a heart of gold. Reaching all the way back to the coming of age, The Catcher in the Rye is a book about a teenager trying to find a way to be true to himself while growing up in a world full of phonies, and a book about post-World War II America burrowing into the phoniness of consumerism while trying to pretend that the trauma of the atomic bomb didn't happen. No wonder The Catcher in the Rye ended up as a symbol of alienation and isolation for the disillusioned and restless post-war generation. The continuing appeal of The Catcher in the Rye can be traced to 2 factors. First, it is superbly written. Even Salinger's critics usually admit that he captures the vernacular of the prep school adolescent of the time. Second, the novel's insight appeals to the young at heart, the dreamers of succeeding generations and various cultures. On that rests its universality and its staying power. So, Anne, since this book was published decades ago, how did you come to know about it? Well, I got to know about it from some of my friends in VIT because though this book was published way back, it was still one of the biggest hits of that time, and thus its popularity is still at a pretty high level. Hence, due to that reputation, people who come to know about that book now are still ready to read it. That's how I also started reading this book. So can you tell us something about the lead protagonist of this novel or any other important characters? Holden Caulfield is the protagonist and narrator of the novel. Holden is a 16-year-old junior
who has just been expelled for academic failure from a school called Pensy Prep. Although he is intelligent and sensitive, Holden narrates in a cynical and jaded voice. He finds the hypocrisy and ugliness of the world around him almost unbearable, and through his cynicism, he tries to protect himself from the pain and disappointment of the adult world. However, the criticisms that Holden aims at people around him are also aimed at himself. He is uncomfortable with his own weaknesses and at times displays as much phoniness, meanness, and superficiality as anyone else in the book. As the novel opens, Holden stands poised on the cliff, separating childhood from adulthood. His inability to successfully negotiate the chasm leaves him on the verge of emotional collapse. The number of readers who have been able to identify with Holden and make him their hero is truly staggering. Something about his discontent and his vivid way of expressing it makes him resonate powerfully with the readers who come from backgrounds completely different from his. It is tempting to inhabit his point of view and revel in his cantankerousness rather than try to deduce what is wrong with him. The obvious signs that Holden is a troubled and unreliable narrator are manifold. He fails out of 4 schools, he manifests complete apathy toward his future, he is hospitalized and visited by a psychoanalyst for an unspecified complaint, and he is unable to connect with other people. We know of 2 traumas in his past that clearly have something to do with his emotional state: the death of his brother Ali and the suicide of one of his schoolmates. But even with that knowledge, Holden's peculiarities cannot simply be explained away as symptom of a readily identifiable disorder. Another adorable character is Phoebe Caulfield. Phoebe is Holden's 10-year-old sister, whom he loves dearly. Although she is 6 years younger than Holden, she listens to what he says and understands him more than most of other people do. Phoebe is intelligent, neat, and a wonderful dancer, and her childish innocence is one of the Holden's only consistent sources of happiness throughout the novel. At times, she exhibits great maturity and even chastises Holden for his immaturity. Like Mr. Antolini, Phoebe seems to recognize that Holden is his own worst enemy. So what do you think is the theme of this book? As its title indicates, the dominating theme of The Catcher in the Rye is the protection of innocence, especially of children. For most of the book, Holden sees this as a primary virtue. It is very closely related to his struggle against growing up. Holden's enemy is the adult world and the cruelty and artificiality that it entails. The people he admires all represent or protect innocence. He thinks of Jane Gallagher, for example, not as a maturing young woman, but as a girl with whom he used to play checkers. He goes out of his way to tell us that he and Jane had no sexual relationship. Quite sweetly, they usually just held hands. Holden comforted Jane when she was distressed, and it bothers him that Jane may have been subjected to sexual advances from her drunken stepfather or from her date, Holden's roommate Stradlater. Holden's secret goal is to be the catcher in the rye. In this metaphor, he envisions a field of rye standing by a dangerous cliff. Children play in the field with joy and abandon. If they should come too close to the edge of the cliff, however, Holden is there to catch them. His attitude seems to shift near the end of the novel when he realizes that Phoebe and other children must be allowed to grab for the gold ring, to choose their own risks and take them, even though their attempts may be dangerous. As the novel progresses, we begin to perceive that Holden's alienation is his way of protecting himself. Just as he wears his hunting hat to advertise his uniqueness, he uses his isolation as proof that he is better than everyone else around him and therefore above interacting with them. The truth is that interaction with other people usually confuse and overwhelm him, and his cynical sense of superiority serves as a type of self-protection. Thus, Holden's alienation is the source of what little stability he has in his life.
As readers, we can see that Holden's alienation is the cause of most of his plan. He never addresses his own emotions directly, nor does he attempt to discard the source of his trouble. He desperately needs human contact and love, but his protective wall of bitterness prevents him from looking for such interaction. Alienation is both the source of Holden's strength and the source of his problems. For example, his loneliness propels him into his date with Sally Hayes, but his need for isolation causes him to insult her and drive her away. Similarly, he longs for the meaningful connection he once had with Jane Gallagher, but he is too frightened to make any real effort to contact her. He depends upon his alienation, but it destroys him. So, was this novel as well accepted critically as it was by the public? When The Catcher in the Rye first appeared in 1950s, it was obviously a novel designed for adults. Nonetheless, it was quickly better accepted by the younger audience who sympathized and identified themselves with the 17-year-old Caulfield, a young rebel flunking out of school, smoking, cursing and swearing, without any life goals whatsoever. Critics and reviews declared it as a brilliant and inspiring novel because it represented everything that is out there, real and lively, but was forbidden to talk about loud. But although praised, it was often banned and disapproved. In 1960, a teacher was fired for assigning the novel in class. Between 1961 and 1982, The Catcher in the Rye was the most censored book in high schools and libraries in the United States. According to the American Library Association, The Catcher in the Rye was the 10th most frequently challenged book from 1990 to 1999. So, to sum it up, would you suggest all our young readers to read this book? Yes, of course. It's an all-time classic and something that has even been taught in some foreign schools, which proves its value as an amazing novel. Everyone who gets a chance should read it and discover a completely different way of novel writing of that generation. Thank you, Anne. I will now move on to the book review of Charlie and the Chocolate Factory by Roald Dahl. Mr. Willy Wonka, the eccentric owner of the greatest chocolate factory in the world, has decided to open the doors of his factory to 5 lucky children and their parents. In order to choose who will enter the factory, Mr. Wonka devises a plan to hide 5 golden tickets beneath the wrappers of his famous chocolate bars. The search for the 5 golden tickets is fast and furious. Augustus Gloop, corpulent child whose only hobby is eating, unwraps the first ticket, for which his town throws him a parade. Veruca Salt, an insufferable brat, receives the next ticket from her father, who had employed his entire factory of peanut shellers to unwrap chocolate bars until they found a ticket. Violet Beauregard discovers the third ticket while taking a break from setting a world record in gum chewing. The fourth ticket goes to Mike TV, who, as his name implies, cares only about television. Charlie Bucket, the unsuspecting hero of the book, defies all odds in claiming the 5th and final ticket. Poor but virtuous boy, Charlie lives in a tiny house with his parents, Mr. and Mrs. Bucket, and all 4 of his grandparents. His grandparents share the only bed in the house, located in the only bedroom, and Charlie and his parents sleep on mattresses on the floor. Charlie gets 3 sparse meals a day, which is hardly enough to nourish a growing boy. As a result, he's almost sickly thin. Once a year on his birthday, Charlie gets 1 bar of Wonka chocolate, which he savors over many months. The Bucket family's circumstances became all the more dire when Mr. Bucket loses his job. But a tremendous stroke of luck befalls Charlie when he spots a raggedy dollar bill buried in the snow. He decides to use a little of the money to buy himself some chocolate before turning the rest over to his mother. After inhaling the first bar of chocolate, Charlie decides to buy just 1 more and within the wrapping finds the 5th golden ticket. He is not a moment too soon. The next day is the date Mr. Wonka has set for his guests to enter the factory. Neither Mr. nor Mrs. Bucket can accompany Charlie to the factory. Mr. Bucket must search for work to put food on the table, and Mrs. Bucket must care for the invalid grandparent. Magically, Charlie's oldest and most beloved grandparent
Grandpa Joe springs out of bed for the first time in decades. Charlie's lucky find has transformed him into an energetic and almost childlike being. Grandpa Joe and Charlie set out on their adventure. In the factory, Charlie and Grandpa Joe marvel at the unbelievable sights, sounds, and especially smells of the factory. Whereas they are grateful toward and respectful of Mr. Wonka and his factory, the other 4 children succumb to their own character flaws. Accordingly, they are ejected from the factory in mysterious and painful fashion. Augustus Gloop falls into the hot chocolate river while attempting to drink it, and is sucked up by one of the many pipes. Veruca Salt is determined to be a bad nut by nut-judging squirrels who throw her out with the trash. Violet Beauregarde impetuously grabs an experimental piece of gum and chews herself into a giant blueberry. She is consequently removed from the factory. With the hope of being on his beloved television, Mike TV shrinks himself and his father has to carry him out in his breast pocket. During each child's fiasco, Mr. Wonka alienates the parents with his nonchalant reaction to the child's seeming demise. He remains steadfast in his belief that everything will work out in the end. After each child's trial, the Oompa Loompas beat drums and sing a moralizing song about the downfalls of greedy, spoiled children. When only Charlie remains, Willy Wonka turns to him, congratulates him for winning. The entire day has been another contest, prize for which is the entire chocolate factory, which Charlie has just won. Charlie, Grandpa Joe, and Mr. Wonka enter the great glass elevator, which explodes through the roof of the factory and crashes down through the roof of Charlie's house, where they collect the rest of the Bucket family. So, Sanjana, can you tell us something about the author? Roald Dahl was born on the 13th of September 1916 in Landalf, South Wales. Dahl's parents were Norwegian. His father died while Roald was still a child. Dahl attended Landalf Cathedral School for just 2 years. Then, from the ages of 9 to 13, he attended St. Peter's Preparatory School in Weston, England. He did not enjoy the school because many of the teachers were cruel and often caned the students. Dahl was good at cricket and swimming, but he performed poorly in class. One of his main hobbies was reading, and some of his favorite novelists were the adventure writers Rudyard Kipling and H. Rider Haggard. When Dahl was 13, his family moved to Kent in England, and he was sent to Repton Public School. Sadly, Repton was even harsher than his old school. The headmaster enjoyed beating children, and the older students used the younger ones as servants. However, there was one good thing about the school. Every few months, the chocolate company sent boxes of chocolate to Repton for the students to test. This happy memory gave Dahl the idea for his most famous novel, Charlie and the Chocolate Factory. After school, Dahl decided that he wanted to travel. He got a job with the Shell Oil Company and 2 years later was sent to East Africa. In his autobiography, Going Solo, he recounts some of the exciting adventures there, including the time a black mamba entered his friend's house and a snake catcher had to be called in. In 1939, World War II started. Dahl joined the RAF and learned to fly warplanes. Unfortunately, on his first flight into enemy territory, he ran out of fuel and crashed in the Libyan desert. He fractured his skull but managed to crawl out of the burning plane. Dahl started writing in the 1940s while based in the USA. His first story was a newspaper account of his air crash. In 1945, he moved back home, but in the early 50s, returned to America, where he met his first wife, the actress Patricia Neal. They had 5 children together, but got divorced in 1983. Dahl remarried soon after. The last years of his life were very happy, and he wrote some of his best books during this period: The BFG, The Witches, and Matilda. Roald Dahl died on 23rd November 1990 in Oxford, England. What do you like about Roald Dahl's book? A lot of dreams and ideologies of people are shaped by the books and stories they come across as children and young teens. These books not only give a flight to fantasy, but also shape their ambitions and what they perceive to be possible and impossible. As they grow into adults, while many of these notions are scattered away, a few always abide and turn into inspiration for oncoming adventures. Roald Dahl is one such author who has perhaps been single-handedly responsible for taking millions of children over the years out of the poverty of creative thought and woven worlds where anything can happen to simple, ordinary children.
What did you like about this particular book? The most remarkable aspect about the story is the strong notion of hope. It didn't matter that Charlie came from a very poor family. 4 other contenders were immensely rich and influential, but well-mannered, sensible Charlie won out in the end. Not only does the story emphasize on financial boundaries not being a burden to one's truest desires, but also the purity of one's intentions. Charlie won in the end due to his correct manner, good behavior, and proper intentions. He wasn't greedy, selfish, or rude, a stark contrast to the other children. It seems that Dahl was fulfilling his role as an author for young children by subtly influencing them through his books as to what the universally correct behavior was like. But at the same time, such behavior was not presented in form of being something that is good for children, but as something that should be inherent in every proper individual, a child or an adult. What inspired Dahl to write Charlie and the Chocolate Factory? Given in his autobiography Going Solo, Dahl received a box of chocolates from the factory every week at the boarding school he studied in. The box was part of the sample survey that Cadbury would carry out to test new flavors and collected the feedback by letting children try them. Who knew that something as mundane as this exercise would lead to being the stimulus behind the marvelous world of Willy Wonka and his chocolate factory? How were the movie versions of this book? Willy Wonka and the Chocolate Factory is a 1971 American musical film adaptation of the 1964 novel Charlie and the Chocolate Factory, directed by Mel Stewart and starring Gene Wilder as Willy Wonka and Pete Ostrom as Charlie Bucket. The film received positive reviews from critics such as Roger Ebert, and Wilder later earned a Golden Globe nomination for his performance. Charlie and the Chocolate Factory is a 2005 film directed by Tim Burton. It is the second film adaptation of the 1964 British book of the same name by Roald Dahl and stars Johnny Depp as Willy Wonka and Freddie Highmore as Charlie Bucket. Charlie and the Chocolate Factory also received positive reviews. So I guess this is enough for today's episode. Next week again, and we'll catch you up with another 2 interesting, lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 04162252 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 041622223110 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello to all the listeners. This is VIT Community Radio 90.8 and you're listening to the show Travel Bonanza with your host Ashika. The show where you get to travel around the world through the radio. As we stay in Vellore, how about in this episode we deal with the areas in the near vicinity. And in the near proximity, the first place we think about is the city of Chennai, or as some people call it, Madras. Chennai itself is an excellent tourist destination for all of us, especially the people of Vellore.
Chennai is home to beaches, educational centers, recreational facilities, resorts, historical heritage sites, and plenty more. We definitely require more than one episode to feature this city. Thus, we could probably call it Part 1 of Chennai. The later sessions we can explore as we visit the places further. So what is the first thing that one remembers or recollects when one says Chennai? Yes, it is the beach, of course. The Chennai coast contains various beaches, the Thiruvanmayur beach, the Besant Nagar beach, Elliot's beach, Kovalam beach, and of course, how can we forget the Marina beach? So we'll talk about Marina in this first episode. Marina is the landmark of Chennai, or let's say India, being the second longest coast in the world. Marina is a hot tourist destination, even literally. Whenever I've visited the beach, it's always bustling with life. Tourists of various nativities all relaxing at the beach. The attraction of the tourists calls for many souvenirs that people can take back home. The main path to the beach contains side stalls that sell souvenirs like shells, beach attire, handicrafts, and of course, what is a tourist destination without food? There are tiny food stalls throughout the beach. Fish stalls, corn, chips, beach kulfi. Oh, that's my favorite, of course. And the famous bhaji stalls, how can we forget that? And apart from that, which you say the food, you have the horse riding, which is, I think, very particular to the Marina beach. You get to witness fishing right in front of your eyes in Marina Beach, and it's a complete experience. The unique aspect of Marina that sets it apart is the recreational features, like the memorials of individuals who have made a difference to what is Tamil Nadu today, like Dr. MGR's memorial. The facilities are very well maintained and constructed in a magnificent manner. So do visit the memorials, a glimpse of the modern history of the emergence of Tamil Nadu. How can I forget, what is a beach without a lighthouse? You get a chance to get a bird's eye view of the coastal phenomena along the horizon. Enough of me talking. We have an interview with one of the Chennaiites at Marina Beach. My name is Shivakumar. Okay, where are you from? I'm from Chennai. Okay, so what do you do? I'm currently working in a software company in Mumbai, and I'm here for my vacation as this is my hometown. Okay, sir. So what brought you here to Marina Beach? I like those long walks over here, when I find time for myself and everything. And I like jogging over here because it's a pretty long beach and it's fun during the morning times. Yes, and right now you're in the evening, so what makes you come here right now? It's pretty windy and all those types weather, and I like to take a walk when I want to, relax and everything. So you come with your friends. I see a lot of them right now. Yeah, we play football generally, and we hang out sometimes. We play frisbee and everything sometimes. But otherwise, we just talk and, eat something over here. And we like the beef stall over here, which is good. So we come there during the nights and hang out over here. Yes, definitely. Marina is such a happening place. There's so much crowd here, and it's completely amazing. So what do you think sets Marina Beach apart from the other beaches? Maybe the initiative to, clean the beach, at certain intervals during the weekdays. And that's now, I don't see that in any of the beaches. Like, even though I go to other beaches, but I find Marina, they've taken big initiative to, clean it. And, it looks pretty nice when you come and visit in the morning and during the evening hours. Yes, I still see them clean up, and you see the memorials, etc., which are on the side. And you should see they're pretty clean and they're very neat for everybody to visit even today. So what do you think is the most interesting thing about Marina? The food. I guess I like the food over here because I come for that mostly. Because I stay within around a kilometer from here, so I come for the food, and the beef stall and the fried rice and everything is too good over here, and what else, the bhaji and everything is good. It's famous for that. Yes, I've myself tried many dishes out here, and I'm having a great time. So guys, be there at Marina Beach in Chennai. Anyway, thank you, sir, so much for joining us today. Thank you. And I'm sure it would have got the locals' viewpoint of this destination. Next, we will explore
the educational facility of Chennai. And Tamil Nadu is known for its education. Yes, I'm talking about the largest libraries in India. One of the largest libraries in the world. Yes, it is the Anna Library. It is right at the heart of the city in Adyar. And of course, you can take the bus or the train, and soon probably the metro would be constructed. It caters to a large population, even the visually challenged. The speciality of this library is that there's an entire braille section that caters to the visually challenged. And there are various books of various genres, and it's one of the biggest collections in the world. So with me today is another individual who has visited the Anna Library and is an avid reader. What is your name and what are you doing? Hi, my name is Zwan Jaffer and I'm studying in VIT University, Vellore, and I'm pursuing my BBA degree. And so I'm on my final year. So within 5 months to 6 months, I should be finishing my degree. Okay, good luck with that. Are you a regular member of the library? Yeah, of course, I'm residing in the hostels in VIT as a student. And quite often I do go to Chennai for some work or another. So, of course, Anna Library being one of the largest in Asia, there is a need that you should go there, you should visit it at least once. So I have gone there quite a number of times. So when was your last visit, sir? Well, we just had our summer holidays in December. So I think by mid-December I was there. So there was a reason I was in Chennai, around the locality of Adyar where the library is located. So I thought I should really make my visit there and check out the library. Yeah, it's definitely not hard to reach since it's at the heart of the city. And this is like a huge library as per the collection wise and the building as such. So what was your first reaction from outside when you saw one of the Asia's largest libraries? Well, of course, in terms of location, Anna University is very close by. And right across, when you pass Anna University, you come across the library. And the first glimpse, when you look at the library and look at the structure and the overall building, the first glimpse or first thought you get is probably, is this an IT company or IT building? That's how amazing this building looks. Very well polished, great looking building. And I think it's 8-floor building. And when you think, wow, how can a library be there for 8 floors, such a large size? So obviously expecting quite a lot of books, very good quality in terms of library, the content and the resources available for the people of Chennai and the students. Yes, being such a large library, we definitely want to know how is the setup of the library. So what do you have to comment about the setup of the Anna Library? Well, as soon as you enter the library itself, right at the starting, the entrance, you have like a large hoarding in front. That's almost like an index of the content of the library in terms of what's there on each floor. Like one floor you have just on management, another floor on arts, another floor on sports, another floor on engineering, sciences. So you have a whole lot of diversity, and each floor is specialized into category, a specialization into one particular course or another. And that's there for 6 floors, sorry. And on the 7th and 8th floor, it's 7th floor's journals, research papers, and a lot of resources for every single user who comes to the library. And 8th floor is the management and the authority, the officials who run the library. Okay, so there is a well laid out plan as you Exactly. enter the library itself. Yep. So it obviously helps in navigating through the library since it's very Yeah. large. So sir, what do you think sets apart the Anna Library from the other libraries? Well, there are several components which actually distinguish this library from any other library across India or even in VIT. In fact, VIT has a very good library. But if you look at Anna Library, it's a massive building. It's in the heart of the city. Therefore, it has to cater to the population. Therefore, it has to have a very big library. So, there's a lot of differences, and it's very well maintained inside, a very good quality. And of course, all your needs are met, whether you're in the science stream, management stream, sports stream. So, every single component is covered. And of course, even if you're a researcher, you have all the resources you need. So, in terms of the structure of the building, the quality of the building, the resources for a user, and the location, and the size of the building, it's way better, way superb, and sets it apart from any other library in Tamil Nadu or across country or even in Asia. Yes, that's true. And what is special about this library? That it has a complete braille section for the visually challenged. Yep. So would you like to say something about that? Yeah, in the ground floor, as soon as you enter, there are several components or several departments subdivided.
you have a Braille section, of course, for the visibly challenged students. And of course, their needs have to be met. They're just as normal as every single one of us. And it's very nice that this particular library caters to everyone's need and they don't have any problem just because they are visibly challenged. So it's very nice initiative from the government of Tamil Nadu. And that particular section for the Braille readers, they have a very large diversity of books and everything is there for their convenience. So it's very nice, very good initiative. And right opposite to it, you have a separate section just for any examinations to be conducted. And of course, permissions have to be taken from the library authority. But you have a very good setup for examinations to be conducted, a Braille section, and you also have a canteen for anyone who comes to the library and spends almost the whole day in the library. Yes, due to the large collection, most people end up in the library right from the early morning till the late evening, till the library actually closes. So, sir, the next question, of course, the collection in Anna Library is huge and the library is known for that in the world. So, what about the collection? Well, for my needs, what I go to the library is for either management or sports. Management is my specialization area. So as soon as I went into the management section, which is I think on the 3rd floor, on each floor, I think I should tell all the viewers or the hearers that each floor has 2 wings, A and B wing. So let's say on the management floor itself, 3rd floor, you have one particular wing just for certain books, certain sections, like let's say marketing, finance, HR, and another section, B wing, just for recruitment, other specializations, and other needs in particular to management. So each floor has its own A and B wing and specializations. So when I went into one particular wing, I think the A wing, I was particularly looking at recruitment and hiring new people and all related to HR and marketing. So I thought there's a huge diversity, a lot of books, and many might be wondering the authors in this particular library might be just Indian authors, the local authors, but you have authors from all over the world. The best books are available and all the resources are there which you probably cannot buy online. And I was very satisfied, at least my needs when I went to find certain books, I got them. And in fact, there were so many books related to recruitment and hiring people that I in fact had to choose. I was in a confusion which book to choose. So I mean, that's a great thing for any librarian or any person who's an avid reader. Then I went to the sports section. In the sports section, of course, you look at football, cricket, basketball, hockey, swimming, several other sports. And every single sport is very well covered. You have all the books, all the resources, and it's all up to date. Even, let's say, if I'm a Manchester United fan and I follow soccer, the latest editions of the yearbook of the club and latest reviews and magazines about the club, autobiographies of players, every single thing is there in the library. And most importantly, it's very well organized and very well maintained. And it meets the need for every single avid reader and encourages every single person to come to the library and spend their time in the library. Yes. And we as students require journals for our research. So how do you think the library caters to that need? Well, on the 7th floor is the section for all the research journals and all the collections, all the resources we need for any specialization, any course we are pursuing. So every single journal or every single category, let's say management or science, has a lot of subdivision journals or publications. So there's a lot of variety in terms of journals, a lot of publications, and it's very well organized, as I mentioned before. So all the journals you need for references are there. So you can use the best of the resources, and that in turn helps your publication or your research project. So there's an entire floor for the journal section. Exactly. So I'm sure us VITians would find it very interesting and definitely a need for us. So, sir, what about the integration of technology in the whole facility? Well, first thing when I went into the library, I thought there would be Wi-Fi. There isn't Wi-Fi in this library, but they have computers in some floors, especially in the kids section. Of course, there are a lot of books for them. Along with the books, you have computers, like you have CDs which will enhance their learning, make the learning experience much more better, more comfortable, more fun. So as per the needs, computers are placed in certain places, but it's not there in every single floor. And of course, I think it is there for a reason, and the management has done that for a reason. Because of course, if you have Wi-Fi and you have computers everywhere, quite naturally people would misuse it for the wrong reasons. And therefore, computers are placed at the right, select and appropriate places. Yes, and because it'll be a free open source, I'm sure they have to monitor it. And it could be a suggestion also for their further use.
So, sir, this is such a huge educational opportunity, of course. Do you think the Chennaiites actually utilize the resource very well? Well, I'll be honest, like when I went there, the number of people there were very less. Probably that could be because that was during the holidays period. But I think other than that, from even my friends who have talked on the people of Chennai, very few people even use the library. And I really don't know what could be the excuses because the location-wise is very good. You have every single resource there. So there isn't really any excuse for the people of Chennai. And I don't think you get any better source of learning, better source of enhancing your knowledge. And in this world, this century where everything is knowledge and how you develop yourself, I think there isn't any other place better than being at the library. And I think probably one suggestion which I have to the authority or the government who's running the library, they could probably, do the marketing of the library to create awareness about the library's existence. That in turn will create awareness and people will come to the library. So I think that is one suggestion which the government can incorporate over the period of time. Yes, that's very understandable. Do you have any other suggestion to the library authorities in terms of maintenance or further facilities, etc.? Yes. Thanks for pointing that out because, the whole library is air conditioned. It's very well organized and it's very clear for any person who enters the library on where their books are. But one suggestion is it's a beautiful structure, beautiful building, but there's a lot of scope for improvement in terms of, the hygiene and the health and the way the building is maintained. There's a lot of dirt, a lot of dust, the glasses need to be cleaned and probably the air conditions need to be serviced. There's a lot of things which I notice wherever I go. So I think when the library is such high standards in terms of the content of books, there is always a need to improve on the quality and the standards of the library in terms of basic cleanliness, health and hygiene. That is one big area of improvement which the library authorities can do. But if you look at it from their side, the library has been old and it's been running for quite a long time. So if you look at that span and the number of years the library has been running, it's not bad the way they've maintained it. But always there is scope of improvement because the number of people which I saw at least that particular day in the housekeeping department, there were quite a number of people. So in fact, when you have so many people, you expect the work to be done. So of course, there probably is a mistake in the way the work is being done by that particular department. So that is one big area of improvement. Yes, of course. For the efficiency, any suggestions are welcome. You're a VIT student, so I'm sure you'd like to advise the students that it would be a great opportunity to actually visit the library. So could you just let our listeners know that what it takes to be in the library? Well, I know like all my friends and fellow students in VIT, we have time to spend on movies, games, going out with our friends, but I think we have a superb library in campus and even that itself not many of us utilize. So I think every single one of us have to spend at least, let's say, 1 hour reading a book or at least trying to visit the library and making that particular effort. Because in the end, our communication skills matter the most, our knowledge matter the most, and being aware of the current affairs, that's what's needed from every single one of us. And most of us don't do that. And we have to prioritize on that. And I think all of us are grown up enough to at least manage our time well and visit the library, spend our time, enhance our knowledge. And it's a great source of learning. And there's so many books, and once you start reading, I'm someone who's become an avid reader over the period of time. And when you start reading books, you really start thinking, well, I don't think I have enough time to finish all the books which I want to. So that's a great feeling, and I think every single one of us should have that feeling over a period of time. And everyone should start reading books, because there's nothing better than reading books, because the amount of time you spend on movies, 2.5 hours, or going out, a total of 5 hours in a day, you just spend 2 hours in your books. There's nothing better than that. So I recommend every single one of us to make that effort, set time in a schedule to just read a book or read the news. Yes, and many of us visit Chennai often, or they live in Chennai. So if you're in Chennai and it's right at the heart of the city, I'm sure it's kind of a necessity to actually go to the Anna Library, and especially as VIT students. And any other words you'd like to say, Mr. Rizwan? Yeah, just one last thing. In terms of location, this library is in Adyar, a mall like Express Avenue and Satyam Theatres are very close by. So these are the distractions for the people. But I think that shouldn't be an excuse for everyone, and we should make that effort to come to this amazing library, and hats off to our government.
Yes, it's a well-connected place, so do visit that place, especially as students of VIT. Thank you so much for joining us today, Mr. Rizwan. It's a pleasure. Welcome. That was a pretty informative exchange. So everybody, especially the VITians, please use this resource well, which requires at least a whole day of spending. With this, we come to the end of part 1 of Chennai. We have plenty more places to visit. Mahabalipuram, the beach resorts, and plenty more. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா பஞ்ச பூமியிலே ஏனெஞ்ச உழுத புள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானே தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி அடுத்தது மாசம் மாசி அடி அழகே அத நீ யோசி தோளுல விழுமே மாலை சொந்தமாக போற கால உழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன் மிச்சம் வைக்கணும் மகாராணி தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதான் அம்மாடி முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா.
பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். வேற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, வேற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு விதை வரும், விதை முளைச்சு நாத்தாகும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும். கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம், இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேடே கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுதான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகளை கும்பிட்டு தவறவேற்போம். பச்சை அரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நஞ்சையெல்லும் கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலை அடக்க குலவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு. கும்மி கொட்டி ஆடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on Time and Space delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. Hello listeners, I am Dr. S. Balakrishnan. I welcome you all to today's program, Noble Lecture. Today I am going to talk about space-time continuum. The inspiration got from this talk comes from my visit to my friend's home. My friend has a son who is at the age of 10. He is a very interesting character. I asked him to tell a joke and he cracked the following joke. A boy falls in love with a girl who is 2 years elder than him. The boy proposed his girl, but the girl says that she is elder than him, so she cannot marry. But boy replies so politely that he will wait for 2 years. Yes, everyone laughed after hearing this and back to our chatting. After a while,
I started to recollect the joke and chewed the matter for a long time. Though it appears to be a fun statement said by a schoolboy, for me it starts to appear as more subtler than it is. Yes, the crux of the joke is about stationary time for that girl and moving time for that boy. Do we really have such a situation in nature? To put it technically, have you ever thought of time as a relative factor with respect to two different persons? Yes, I was kindled by this thought and started to work on it. I come up with some conclusion and studies. I am very glad to share some of the conclusions that I have arrived at. It is believed that time is evolving independently with respect to space. Even Sir Isaac Newton was driven by this thought, and laws of physics began to emerge based on this thought. Albert Einstein, by his ingenious intelligence, put forward the notion of space-time continuum, which tremendously changed our viewpoint on the fundamental aspect of science. Yes, now we have entirely a different perception about space and time. As the time passes in this lecture, you will aware of many untold understandings. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Let you know the meaning of space and time by illustrating the following situation. You must have seen a common lizard on the walls, and sometimes you must have witnessed how efficiently the lizard catches its prey, say, small insects. How to fix the position of your small insect on the wall? You just need a point. Yes, the point on the wall is zero-dimensional. The lizard, which moves in a straight line, is one-dimensional. In other words, if you draw a straight line along x-axis or a y-axis, then it is a one-dimensional. On the other hand, lizard, which has definite length and breadth, you require two straight lines, one along x-axis and one along y-axis, to fix its position. Then, such things are known as two-dimensional. Not only that, circle, triangle, square, rectangle, and so on are all famous examples for two-dimensional. And to fix your position in the room, you require three straight lines along x-axis, y-axis, and z-axis. Why it is so? Because you have length, breadth, and width. Yes, you are a three-dimensional object. To say it technically, dimensions are independent components of a coordinate system required to locate a point in certain defined space. Let me tell you space little later. For example, on the globe, the latitude and longitude are two independent coordinates which together uniquely define a location. To define dimension loosely, we can say that the number of independent variables required to fix an object. Typically, three spatial dimensions, namely length, width, and height, are required to locate the position. Adding time as another dimension to the coordinate system has altered our viewpoint on the basics of entire science. In space-time, a coordinate grid that spans 3 plus 1 dimensions locates events rather than just points in space. This is why the coordinates specify where and when events occur. Therefore, in space-time coordinate system, we have three spatial points to find a point on a space and one temporal point to find the time at which the point is present. In cosmology, the concept of space-time combines space and time to a single abstract universe. To put it mathematically, it is a manifold consisting of events which are described by some type of coordinate system. Therefore, space-time, which is also termed as space-time continuum, is any mathematical model that combines space and time into a single interwoven continuum. The space-time of our universe is usually interpreted from a Euclidean space perspective. What is that Euclidean space? Which is nothing but space consisting of three dimensions and time as a consisting of one dimension. By combining space and time into a single manifold, physicists have significantly simplified large number of physical theories as well as described in a more uniform way the workings of universe at both the supergalactic and subatomic levels. Until the beginning of 20th century, time was believed to be independent of motion, progressing at a fixed rate in all frames of reference. However, later experiments revealed that slows at speeds of reference related to another frame of reference. Such slowing, called time dilation, is explained very well in special theory of relativity. What is time dilation? Time dilation is an actual difference of elapsed time between two events as measured by observers either moving relative to each other or differently situated from gravitational masses. An accurate clock at rest with respect to one observer
may be measured to a tick at a different rate when compared to a second observer's own equally accurate clocks. This effect arises neither from technical aspects of the clock nor from the fact that signals need time to propagate, but from the nature of space-time itself. To understand this bizarre concept, I would like to narrate the following situation. This is known as twin paradox. Twin paradox can be explained in the following way. Assume that there is a identical twin, one of whom makes a journey into space in a high-speed rocket, and it appears puzzling because each twin sees the other twin traveling, and so on. According to time dilation, each should find the other to have aged more slowly. However, this scenario can be explained with the standard framework of special theory of relativity. We know that Euclidean space notion tells us that space is three-dimensional and time is one-dimensional. In Euclidean space, the separation between 2 points measured by the distance between the 2 points. The distance is purely spatial and it is always positive. However, in space-time continuum, the separation between 2 events is measured by the invariant interval between 2 events, which takes into account not only the spatial separation between the events, but also their temporal separation. This is known as space-time interval. That is, the interval between 2 events defined in terms of difference in space and time coordinates. Certain types of worlds are the shortest path between any 2 events. Such paths are known as geodesics. The concept of geodesics become critical in general relativity since geodesic motion may be thought of a pure motion in space-time that is free from any external influences. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Now we are going to see 3 types of interval, namely time-like interval, space-like interval, and light-like interval. For 2 events separated by a time-like interval, enough time passes between them that could be a cause-effect relationship between the events. For a particle traveling through a space at less than the speed of light, any 2 events which occur to or by the particle must be separated by a time-like interval. Event pairs with time-like separation define a negative square space-time interval and may be said to occur in each other's future or past. There exists a frame of reference such that 2 events are observed to occur in the same spatial location, but there is no reference frame in which 2 events can occur at the same time. The measure of a time-like space-time interval is described by proper time. Time-like interval is nothing but the time elapsed in your exam hall or a classroom. You enter into a class at 8 a.m. and leave the class at 8:50. To add more, you write your exam and your teacher gives corrected paper in the next week. Same spatial coordinates, but different time interval. What can you say about space-like interval? When a space-like interval separates 2 events, not enough time passes between their occurrences, but there is a causal relation. When a space-like interval separates 2 events, not enough time passes between their occurrences for the time to exist, a causal relationship crossing the spatial distance between the 2 events at the speed of light. Generally, the 2 events considered not to occur in each other's future are past. There exists a reference frame such that 2 events are observed to occur at the time, but there is no reference frame in which 2 events can occur in the same spatial location. For these space-like events paired with positive square space-time interval, the measurement of space-like separation is proper distance. Space-like interval is nothing but what you are doing in your hostel room and at the same time what is your friend doing in the basketball court. Same temporal coordinate but different spatial coordinates. When a space-like interval separates 2 events, not enough time passes between their occurrences for there to exist a causal relationship across the spatial distance between the 2 events at the speed of light. Generally, 2 events are considered not to occur in each other's future or past. There exists a reference frame such that 2 events are observed to occur at the same time, but there is no reference in which 2 events can occur in the same spatial location. For these space-like event pairs with a positive square space-time interval, the measurement of space-like separation is a proper distance. Space-like interval is nothing but what you are doing in your hostel room and at the same time what is your friend doing in the basketball court. Same temporal condition but different spatial coordinates. What can you say about light-line interval? In a light-like interval, the spatial distance between 2 events is exactly balanced by the time between the 2 events. The events define a square space-time interval of 0. Light-like intervals are also known as null intervals. Events which occur to initiated by photon along its path all have
light-like separation. Given one event, all those events which follow a light-like intervals define a propagation of a light cone, and all the events which proceeded from a light-like interval define a second light line. Why time is so subtle? Time is really relative, and this is what Albert Einstein put forward to understand the concept of space-time continuum. You will get a message from Einstein by imagine the following situation. The word now is used with the sense of time being evolved right now. That is, what are you doing now? You are listening to this talk, your mother is cooking, your father is reading a newspaper. People in America are sleeping, and minor earthquakes are happening under the ocean, and volcanoes somewhere on earth erupts. All these events are taking place at the given instant of time now. They are spatially different, but timing is the same. All these events have its own consequences and snapshots of small in time interval combined together, and each event is happening right now and in the future as well. Assume that an alien is far away from us, is watching all these events taking place right now, meaning at this moment. If the alien starts to move in opposite direction, the past can be seen by him at the given time of now. If the alien moves towards us, the future can be seen at the given time now. How can we understand this subtle concept? Very simple, let us assume the following. If you consider the space and time as the length and width of a bread, you can slice it at any angle. That is, if you slice it in a straight line, you will get all the events happening right now. And if you change the angle of slicing, then at a given moment you can see what has happened in the past and what will happen in the future. Hence, time is relative parameter which is necessary to describe the event as suggested by Einstein. While spacetime can be viewed as a consequence of Einstein's special theory relativity, it was first explained mathematically by one of his teachers. Yes, his name is mathematician Hermann Minkowski. His concept of Minkowski space is the earliest treatment of space and time as two aspects of unified and essence of special theory of relativity. The idea of Minkowski space led to special theory of relativity being viewed in a more geometrical way. However, the most important contribution of Minkowski's geometrical viewpoint of spacetime turned out to be Einstein's later development of general theory of relativity. The notion of time is very subtle, always fascinates the minds of scientists as well common man. In fact, the idea of time travel to the past and to the future becomes very famous as early as 1850s. The very first fascinating story based on time travel is penned by H.G. Wells. The novel Time Machine is a science fiction written by H.G. Wells, and it was published in the year 1895. It is generally credited with the popularization of the concept of time travel using a vehicle that allows an operator to travel purposefully and selectively. The term time machine coined by Wells is now universally used to refer to such a vehicle. It has also indirectly inspired many more works of fiction in mania. Having described about space and time technically, I would like to find the connection of space and time with our own Indian mythology. Some of the saints portrayed in our great Indian epics, namely Ramayana and Mahabharata, seem to possess the power of time travel. That is to say, these saints can visualize the past and future events. Even the ancient Indian Vedas have also mentioned about the passage of time before and after the present event. Unless we are told the truth by these holy personalities described in our mythology, we cannot say anything. Let us construct a time machine and travel to the past to meet them, or travel to the future to see the semester results. Dear listeners, that was a noble lecture on time and space delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா.
ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடிக்கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடிக்கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Exchange of ideas. Future predicting technologies. Incan civilizations, their own systems of predicting the future. Wicked old lady sitting in front of a glowing crystal ball predicting our future. Huge computer with like 50-60 mainframes attached to it and amazing video output in which you see yourself like doing stuff in the future.
And the advantage will be that the margin of error will be less. They have a huge data mining system, stored data from the past 5 to 10 years of different times of the day and different economic and political conditions. Hello everybody, welcome to another exciting episode of An Exchange of Ideas. Today's topic is Future Predicting Technologies. Today we'll discuss future predicting systems and we'll talk about what the idea that comes to a person's mind when we talk about the future. And we'll also discuss the historical curiosity of human beings to predict the future. So first of all, we'll just talk about future predicting mechanisms, like the simplest of mechanisms which are like non-scientific. So let's begin with Sparsh. Since the march of the civilization, one question that has intrigued the mankind is what is going to happen next? And this question has resulted in a range of inventions in the ancient Chinese civilization, Indian civilizations and Incan civilizations. They had their own systems of predicting the future, palmistry, astrology, and there were many other systems. So it's not new thing to us to predict future. Sadiq? Since the dawn of the civilization, we have seen that humans have this inherent nature to predict what's going to happen in their future lives. So this leads for them to create technology so that they can predict the future. For this predictive analytics, you need current as well as historic facts, which is necessary to predict future. Every time we think about the future, one thing comes to our mind is a wicked old lady sitting in front of a glowing crystal ball, predicting our future, telling us about the love of our life or what will happen to us tomorrow or how we'll die or something like that. Throughout the human history, we have always tried to develop new and different ways to try and predict the future. Like the Romans, also the Indians, used to see the cloud patterns and try and predict how this gods will... What would happen next? Yeah. Right? Basically, this was not based on any science. This was just a superstition, right? Yeah. Okay, so basically what we've discussed till now is that humans have always wanted to predict the future and resorted to all sorts of means to predict it. So the initial attempts were non-scientific. I mean, they had nothing to do with reality, almost nothing to do with reality. And later on, as Sadiq said, as of today, we're coming up with various analytic techniques to predict the future. Most basic thing that we need to discuss before we could proceed any further is what is a future predicting system? I mean, what do you understand by a future predicting system? I mean, the basic idea that comes to like the average man's mind is like a huge computer with like 50-60 mainframes attached to it and like this amazing video output in which you see yourself like doing stuff in the future and you're like cool. in Krish too. Yeah, Krish. Let's not talk about Krish. So basically, I mean, you see yourself doing something in the future like cool, man. Or if you see yourself dying, you're like, oh my god, how could I prevent it? And then at the end you die like that. So that's what comes to mind, but that's not true at all. Films have made us think that way. But let's just take everyone's views on what is a future predicting system. Sparsh. What I think a future prediction system is it is completely different from Hollywood movies and Bollywood movies. Horrible, man. Okay, let's just go with Hollywood. Minority Report. Yeah, okay. In Hollywood, I saw a movie starring Ben Affleck and Uma Thurman. The name was Paycheck, in which Ben Affleck was a reverse engineer and one of his clients suggests him to build a machine that can predict the future. And he successfully foresees the events that will lead to his death and he tries to change the chain of events and he's the hero. He's ultimately able to live throughout the movie. He prevents himself He prevents himself from dying. So this is the concept. But what I think is that a future predicting system will not take account us individual's life. It will take into account a sample space of say lakhs of people or crores of people. Basically a population. Yeah, a population base. And the advantage will be that the margin of error will be less. Because we'll be talking in terms of probabilities. We won't be talking in absolute terms. Yeah, and currently we have statistical inference for prediction and the outcome of statistical inference helps us to answer a question that what is going to happen next, and this certainly aids us in government formation of policies and preventing disasters such as tsunamis, cyclones, etc. So Sparsh, just sum up what you understand by a future predicting machine. A future predicting machine will tell us what are the challenges the humankind is going to face in the coming years. Cool. It won't predict something at the individual level. That's the gist of what you're saying. Yes. Okay, Milan, what's your idea of a future predicting machine? Future predicting machine, a person's idea of a future predicting machine depends on what he thinks of life and what he wants to achieve in life. I mean, a politician will think in different terms as compared to a student or a stockbroker. Okay, Sparsh, I liked your idea. Next, I would like to ask Milan. Milan is
So I heard, I'm not an expert in chemical engineering from computer science, so I just heard, I don't know if it's true or not, but you guys have some really cool leak detection systems. Yeah. These actually, I mean, technically these are future predicting machines. Yeah, technically they are future They help you predict like the future, I mean, when a leak could or could not happen with a probability density function or something. Yeah. Cool. Could you explain that to us? See, suppose in an oil company which imports oil from various Gulf countries, like Iran or Iraq, the pipelines go through millions and millions of kilometers of tracks. Each region has a different terrain, different temperature, different conditions, and different temperature conditions and slopes. So what they do is, for each time of the year and for the purpose for which the pipeline is going, suppose let's say that the pipeline is carrying natural gas or petrol or some kind of fuel which is required for an army, or suppose it is going to a power plant which will then burn it and then supply energy. Different times of years have different demands, because in summertime obviously the demand will be high because of the increased number of ACs used as compared to any other time of the year. So what they do is they have a huge data mining system where they store data from the past 5 to 10 years of different times of the day, years, and different economic and political conditions. And they can, using probability and variance functions like probability density function, and they prepare a variance function which can predict that in 5 to 10 years leak could possibly take place in this place. Cool. So you're essentially boiling down a chemical engineering problem into a mathematical model, and essentially it's a computer science problem. Yeah. Cool. Now I understand. Okay. So Sadik, what are your views on future predicting systems? Just give your personal idea. I mean, your opinion on what a future predicting system is and what the aim should be and what is possible. I want to speak on a non-technical view, like not speaking of this technically. I want to say that a future predicting system not necessarily has to be a big computer framework with many wires and many systems. It can be an individual itself without him creating some technology. If an individual has the necessary statistical and analytical skills to predict the future, to predict one of many possible outcomes, which is called forecasting, I think that in itself is a future predicting system. So it doesn't have to be a very complex idea. It can be as simple as this. Sadik, what you're saying is quite true. I mean, that's the very essence of a future predicting machine, but you need a computer because a human cannot punch so many numbers at once. I mean, the numbers will be enormous, right? But that depends on which future relating topic you're speaking on. Like, for example, when you're talking about predicting a football match, or when you're talking about predicting an earthquake or a storm, both are separate topics. So no one would predict a football match. That's total chance. We had the example of Paul the octopus, in which the octopus used to predict the matches, and that's a non-scientific approach. I mean, but we will need a computer because there will be a lot of external factors which will be affecting even the smallest event that could happen. What Sadik is saying, in theory, even a leak detection system can be done by hand. You don't need a computer, but that is the very need of a computer, right? Once you have like so much of math that you need to do, that's why computers were born. Basically, they were born to compute. Yeah, that's true. But when I said that, I was speaking on a non-technical view, so that's my. No, it's cool. It's your opinion. Now, currently we have mathematical models. We use regression analysis and time analysis to predict future, what is going to happen on future based on previous observed data. So that is also happens in science. Science prediction is quantitative, right? So the scientific method is built on testing the statements that are logical consequences of scientific theories, established scientific theories. Like if an apple falls from the tree, then it is sure it's going to hit the ground. You can predict the future using Newtonian mechanics. Yeah. That is like the most basic way of predicting the future. Because you know every variable related to the apple. So you can apply Newton's gravitational law and followed by Newton's second law. And you'll easily get where the apple will fall, what will happen, etc. So that's how simple a future predicting technology can be. So guys, all of you listeners, I really hope that you guys are like getting the essence of what we're saying. It's not something that can never happen. It's not fantasy. It's science. It can happen. It's like the material that science fiction forms now and becomes the reality of tomorrow. So it's like 50 years ago, if you told someone about the iPad, they would have been like, are you crazy? That's science fiction. And today we have an iPad. And today we're talking about future predicting technologies. And tomorrow we'll have some concrete technologies. That's my opinion. But let's go back to a basic future predicting system. So as all of us have just talked about it, I just want to summarize with my personal opinion. What I understand by a future predicting system is that if you want to predict the future of any entity in this universe, all you have to do is find out every single variable that influences it. And we'll take every possible combination of all of these variables and assign a probability to each of these occurrences.
And in that way, we can predict that with what probability what can happen in the future. So this is basically based on probability. So this is like the essence of what I think most complicated future predicting systems would be. So let's just take a common example. Like there's so many examples. Weather forecasting, that is predicting the future. It's exactly, that's what weather forecasters do. They just predict the future. And we have election polling. We have stock market predictions. So do any of you have an idea of how polling works? I mean, that's a very interesting topic. Yes, that's Sparsh, a very you interesting. have an idea? Yes, I have a little idea. In our parliamentary democracy. Yeah. See, we have a plethora of polling agencies that conduct surveys and try to predict which party is going to come with majority or there will be a coalition government. So what happens in polling is that they select a sample space of constituencies. And one of the most important thing is randomization. The more the random things are, the result will be more accurate. So say there are 100 constituencies, so they will choose randomly a number, say 3. So every third constituency will be covered by them. And then each constituency, let's say, has 13,000 voters. Then again they are going to choose a random numbers. Let's say they come up with 27. Then every 27th voter of the constituency will be surveyed. His views will be taken into account. And based on that, the predictions will be done by psephologists. How do they turn out to be like so accurate? I mean, usually. No, that is not that they are always accurate. They have a margin of error of 3%. That's very accurate. Then again, that's like the probability thing, right? You're talking in a certain probability. Yeah. So how does it happen that they predict a certain number of seats and then that's what happens? I mean, see, again, it's going into deep probability. The most important thing that to have to remember is randomization. They don't just say, okay, we are going to survey first 10 voters of the constituency, or the we are choosing only first 10 constituencies. No, they randomize everything. And when they take into account randomization, they cover most of the probabilities, most of the occurrences that may happen. Okay, so now that we've covered modern future predicting systems, I mean, we've properly talked about the scientific approach and we've discussed certain systems like leak detection systems, polling. Most of all, we talked about what a future predicting system is. So now let's move on to the second section in which we'll talk about some case studies. Exchange of ideas. Okay, welcome back everyone. We're in the second section of episode, and in this section we'll talk about two case studies, really interesting ones. The first one is of Kyra Radinsky, an Israeli computer scientist who's written an algorithm which basically dissects huge amounts of electronic data in the form of news stories and internet postings. And what it does, it looks for cause and effect relations between these data entities and predicts future disasters, geopolitical events, and even disease outbreaks. So I would like Milan and Sadik to talk about this. Dr. Kyra Radinsky, I've heard a lot about her. She's very passionate about predictive data mining, the construction of algorithms that leverage web knowledge and the dynamics to predict future events. So I would like to give an example what she said in an article on the net. She said that if a storm comes 2 years after a drought, a few weeks after the storm, the probability of the cholera outbreak is huge. Yeah, especially in countries with low GDP and low concentrations of clean water. Exactly. I mean, this may seem fairly intuitive. People have been making similar predictions for thousands of years. It's common sense that every time there's a natural disaster, like in Uttarakhand, we had a huge flood, there will be an outbreak of disease like cholera, diarrhea, or something like that. She says that if a storms come after 2 years or drought a few weeks after, the probability of cholera outbreak is huge. Yeah, similarly, if you see, I'm taking this to a different view. If you take the case studies of Shakespeare in the Julius Caesar, he shows that how the Romans at that time used to predict the geopolitical events or the droughts or the storms by interpreting the climatic conditions. In Japan and United States, see, they are plagued by earthquakes, especially Japan. Yeah, so they have tsunami warning systems, and the very basic foundation of the tsunami warning system is seismometers. But this system is again plagued by false warning systems. Sometimes there is no tsunami, but still the warning is issued and people have to take precautionary measures. Accurate. Yeah, it's not very accurate. Okay, we're deviating from the point a bit. Let's go back to Dr. Kyra Radinsky. So if we had her technology with us, we could have, taken better care of the Uttarakhand floods, right? It's sad that we don't have such technology now. In the future, we'd be looking back on ourselves and be like, wow, how did we live without such technology? But don't you think that Uttarakhand was a different case? Because Kyra Radinsky is more concentrating on old stories and the internet postings. And then he tries to predict the futures. But whereas in cases of like climatic
disasters like the Uttarakhand tragedy, you can't have a previous background. Like you can't have an old story. No, actually, we can have a previous background. I mean, the Uttarakhand disaster was actually predicted in 2002. The meteorological scientists, they had enough data. After the Kargil war, they went on an expedition in the high mountains of Himalayas and all, and they had presented a report to the state government that the volumes of the water in the lakes are too high, and it is only a matter of 12 to 13 years to be exact that the waters will overflow and the city of Uttarakhand will be in danger, but no one actually took the preventive actions. But don't you think that the current drawback with this technology is that it is unable to predict the exact timing? Like we have solar cycles, we are able to predict when the solar cycles... Again, this future predicting technology is based on probability. Yeah, like all the ones we've talked about. There is room for improvement. The only improvement that we can expect in the future is, as Persh's pointing out, is that we can increase the probability of events. That is, right now maybe it gives us like 10-20% chances of a particular event occurring. In the future, the same technology, once it is improved, it can give us say 80-70% probabilities. Let's just wrap up this case study now. Coming back to Kara Radinsky, and it's interesting how she combines dynamics with all the posts on World Wide Web. She also predicted that the recent fuel riots in Sudan, and I would love to see what the Sudanese government reaction to that. So yeah, to this date, the predictions don't always work perfectly. And from the Kara Radinsky case study, we get to know that the accuracy is between 70 and 90%, as Anshuman even pointed out earlier. The software that successfully predicted the riots in Sudan also predicted the Sudanese government to fall, but that didn't happen. Again, it's based on probability. Yeah, again, it's based on probability. So I guess we're all happy here now. We've said what we wanted to, and our viewers can, make up their mind on and do further research, on this case study. So our next case study is based on Twitter. Many of you would be like surprised in using Twitter to predict the future, but we have like this cool scientist from MIT. His name is Nathan Callis, and he says that he has developed a way to predict crowd behavior using statements made on Twitter. In particular, he's analyzed tweets associated with the 2013 coup in Egypt and says that the civil unrest associated with this event was clearly predictable days in advance. So I would like our panelists to comment on this. Yeah, we are surrounded by social networking sites, and our life is incomplete without Facebook, Twitter, and all other social networking sites. So you see that the social networking site is an important tool even for marketing. So the people in marketing knows what is the consuming pattern of the users, and based on that they can predict which product will achieve great heights and which will become obsolete. So yeah, we can use again Facebook and Twitter for future predicting technologies. Yeah, each and every individual tend to follow a trend which largely the whole population follows. If my friend is buying a new phone, I also tend to buy that phone because of the trend. The trend was in favor of that. It was a new mobile, it is a good mobile, cheap and everything. Obviously, each and every crowd behavior can be predicted in a trend. Talking about Nathan Callis again, what his algorithm is doing, what he said is perfectly true. He's trying to say that social media has become an inevitable part of our lives. It's taken a permanent role in our life where we share our feelings, our views. So what he's trying to do here, he's saying that he can easily predict a possible outcome, because in our everyday life we post our viewpoints in the form of tweets on Twitter, so he can easily read those tweets and he can come up with a possible outcome. And that's what he's done to the various Egyptians, and he's predicted the civil unrest which happened in Egypt. Yeah, I agree. If we analyze the tweet fields and the Facebook status, we can analyze what is the public mood over a range of issues. It can be corruption, it can be elections, it can be unrest, it can be anything. Yeah, it seems quite clear that predicting future crowd behavior is simply a matter of picking this leading indicator out of the noise. Again, this is related to what we've talked about in the previous sections. Basically, what Callis is saying here is that he wants to pick up the messages that we post on Twitter, convert them into a computer understandable, computer processable form actually, by using natural language processing. And then once we have it in a form that can be manipulated by computers, again we start finding patterns, relations, and we can predict what can happen in the future. So we have there is no shortage of people who make these kinds of predictions about historical events using historical data. But the bigger question is whether it's possible to pick out this in advance. In other words, is it possible to make predictions before the events actually occur? Yeah, that is the quest in which humankind is involved since ages. And we have, as I've earlier said, we have evolved numerous systems. But what I think from the scientific point of view,
that yes, we may not be able to predict the exact timing of an event, but we will be able to predict the occurrence of an event. Just like NASA is able to predict the solar cycles, it is not able to predict the exact timing of the solar cycles. So just like we are able to predict eclipses, there a time will come that we'll be able to predict malaria outbreaks, the cholera outbreaks, or the earthquakes. Okay, so cool. Now that we've finished the case studies, we're done with the second section. And now let us move on to the final section. In this section, we'll just let our imaginations have fun. We'll unleash our imaginations. So this third section is about the science fiction perspective of future predicting technologies. Exchange of ideas. Welcome back, listeners, and we're in the final section of our show, science fiction and its perspective of future predicting technologies. So I would like to kick this discussion off with a perfect example of a future predicting machine. It's actually not a machine, it's actually a mathematical perspective. It's been given to us by Isaac Asimov. He's my favorite science fiction writer, and amongst his works, my personal favorite is The Foundation. So in The Foundation, what Asimov discusses, it's about a scientist, Harry Sheldon, who comes up with a mathematical model to predict the future. So basically what this model does is that it predicts the future of populations. Basically there's this huge civilization called the Galactic Empire, and Harry Sheldon predicts the end of this Galactic Empire and no one believes him. So basically what he says is that based on certain mathematical axioms and principles, there's this branch that he discovers called psychohistory. So Sheldon is a mathematician who is a pioneer in psychohistory, and using the principles of psychohistory, he predicts that this empire is going to fall. So there's this scene between Sheldon and another character named Gal Dornick, in which Sheldon pulls out this cool quantum calculator and shows to Dornick all the calculations and convinces him that the empire is about to fall. And it is this scene that inspires me so much. Let's talk about the principles involved in Asimov's future predicting model. The first principle is that Asimov draws an analogy to the kinetic theory of gases. In this, we cannot predict what is going to happen to a single molecule of the gas because it's random. But once we apply our principles to the whole population of all of the molecules of the gases, we can predict what's going to happen. So the same thing Asimov says can be applied to populations of human beings. So what he says is that if you predict something about this population of human beings, as long as this population is large enough and the size of this population is not influenced and this population does not know as a whole about this future prediction, the prediction will come true. Basically, this is like a combined form of history, sociology, mathematics, and statistics. So you have historical data, and combined with sociology, you understand why this historical data is occurring as it is. And then you finally model it using your mathematics, and you interpret it using statistics, and finally you have your quantum calculators or your computers or your things which crunch the numbers and tell you what's going to happen. Oh, that's a brilliant viewpoint from you relating to Isaac Asimov. According to me, any scientist can predict a future. To predict a future, one needs to follow two principles. One needs to obey the law of physics, and secondly, the prototypes must exist, so that which explains the probability of this possible outcome. So that's what's happening in this Isaac Asimov case. He's explaining the law of physics, which is the kinetic theory of gases, he said, and the prototypes are existing, size of the population. So I think what he said totally makes sense to me. Yeah, I'm really intrigued by his concept of applying laws not on an individual level but to the population as a whole. So for example, if you in physics we have temperature. Similarly, the concept of temperature does not apply on a individual molecule. It applies on a group of molecules as a whole. And this temperature is very important. It's a crucial factor in influencing the climatic conditions around the earth. So yeah, I agree in concept with the theory that there are certain principles which are applicable on the population as a whole, and they influence the outcomes, and hence the future can be predicted. Anshuman, I wanted to ask you this thing. How Isaac Asimov's this so-called predicting machine incorporates Heisenberg's... Cool. This is an interesting thing, actually. I once thought about this. I mean, when I first read about Asimov's future predicting model, I was like, how does it stand against Heisenberg's principle? Because what Heisenberg's principle essentially states is that you cannot predict both the velocity and the position of an electron at any point of time with considerable accuracy. So this destroys this totally finishes off like the Newtonian perspective in which you can predict the future of a entity once you know its coordinates and the forces applied to it. So essentially there can never be future prediction with accuracy, that is. But what Asimov's model does, it rules out this problem of Heisenberg's principle
by applying the whole thing to a population. The exact same thing that is done in kinetic theory of gases. What it does is that suppose there is an uncertainty related to a particular individual. Okay. Yeah. This uncertainty is integrated over a whole population, and it turns out to be quite negligible because it's not talking about a particular individual. When you talk about an individual, you have a lot of uncertainty. But once you talk about like a whole population, all of this uncertainty is actually, integrated out of the whole equation. Yeah, as I said earlier, humans tend to follow a trend, and that trend over a period of time does not change. Exactly. The trend is not influenced by Heisenberg's principle, but a particular molecule is always influenced by Heisenberg's principle. Because at the macroscopic level, we can successfully predict the future using Newtonian mechanics. So that's essentially what it's doing. It's not taking a particular person, it takes a whole population, and it's analogous to our macroscopic level. But what I fail to understand is how does it take into account an individual or a group of population's emotions that tend to change over a period of time depending upon various external factors and stimuli which they face in their day-to-day lives. Yeah, I agree with the Milan. You see, even in the stock market case, they have various mathematical models which is used to predict the stock market doom or a stock market boom. But again, the emotions it's a variable factor which plays a very important role. So how can you take into account emotion as a variable? See, Asimov has not gone into too much detail, but after reading the novel, my personal view is that Asimov touched this topic very subtly. I mean, he didn't go into it, but he touched it in a subtle way. What Asimov, I think, wanted to convey was that this model, what it does is that suppose there is an uncertainty for a particular person's emotions, right? But once you assume an emotion for a crowd, an individual's uncertainty cannot influence a crowd's overall emotion. But don't you think that individuals make a crowd? So if there is uncertainty within the large number of individuals, so obviously the crowd has to have... Exactly. All of these uncertainties tend to cancel out. They're above the equilibrium value, more or less. There's a very low probability that each emotion will have the same uncertainty. But don't you think that in the case of elections we have... See, this has nothing to do with the elections. No. This is a totally different concept. Yeah, I'm applying the emotions as a factor. We have examples wherein people are swayed by a wave of a certain politicians. Then don't you think that emotions play an important role and you just cannot cancel out emotions? When I was talking about the model, there was one rule that I talked about. You have a huge population and this population does not know about your prediction. So your prediction cannot influence the population's emotions. Okay. Let's just talk about what you just said. We have a political system in which the emotions of the whole population are being swayed by a single politician. Correct? Yeah. How will the Asimov model work on this? Now, this is my extrapolation, not Asimov's. See, how I think it would work is that given that it has gone into the history of this whole system, it knows what sort of politicians can influence this crowd, correct? Yeah. Because it's gone through all of the historic data. But I'm talking about the future. Again, we go back to the future. We are not taking account into the present. You're trying to say that how can we predict the future, right? You're saying that a politician is there and he's swaying the emotions. How is this model going to predict the future? That is the case, right? Yeah. Okay. So in this case, Asimov's model knows what the crowd wants. It has properly incorporated the history of this crowd. Once you incorporate the history of the crowd, you understand what the crowd wants. Okay, so you are saying that if we know the history, we can neglect the present condition of the crowd? No. We're not neglecting the present condition. Knowing the history, we know the present condition. And the present condition is variable. We know what can influence this present position, perspective. Okay, you agree? Yeah. So what you're saying is that suppose a politician comes up and sways the emotions in like an opposite direction, right? So the power of this model is that it will predict that a particular politician will come up and sway the emotions because the crowd needs such a person and the machine has identified such people in the system. So there's a large probability that such a person can come up and sway the emotions in the direction you're talking about. So the machine can essentially predict this. So you're essentially saying that this machine takes past and present into consideration and then predicts the future. Somewhat. It studies the history, so it knows what can influence the present. And then it incorporates whatever is happening in the present and predicts the future. So I can infer that you are saying that it uses past and predicts future. Present is influenced by the past. You understand the present using the past. That's the whole purpose of the history thing. And once you know the present and you have all the variables in contention, you can predict a probable future for a huge mass of people. Anshuman, but the crowd 100 years ago is not the same as today, right? They have different needs. I mean, 10 years from now, the needs of the whole population will change. They'll not remain the same. All of that will be incorporated in the history component of the model. But what are needs? Needs are a function of history. Yeah, some. They are a direct function of history. Whatever me, you, Sparsh, Sadik, what we want is a product of the history that has given rise to us. So if you know and you have properly modeled the history of a civilization,
you understand the computer actually. When I'm saying you, I mean the computer. Yeah. The computer or the quantum calculator that Harry Sheldon had understands what this population wants because you have all the data points. And given that you have all the present data variables, you can predict with considerable probability what these data variables will do. But don't you think that there will exist a certain margin of error? There will. No doubt. And this can also be influenced. You know how? Suppose you have a whole population of people in a particular place and you introduce another population of people with completely different thoughts in this same place. The results will change. The future predicted will go wrong. But don't you think that the machine should have predicted the migration of a certain population to influence the result? Exactly. See, the machine just closes the particular population in a closed box and assumes that no population will come from one place to the other. The machine is a fictional thing. See, what the machine does, it talks about an intergalactic empire. See, so basically here it's talking about one planet or one empire at a time. And when it's talking about a whole empire, even if you introduce one whole new planet into the empire, it won't influence what's going to happen to the empire. So it's essentially perfect. Don't you think the machine is taking into account all the planets that are present in the intergalactic empire? Yes. So it is essentially that there will be hundreds of variables. Exactly. That's why Harry Sheldon had a quantum calculator. But what would be the efficiency of the machine if we introduce a new variable that was not taken into account by the machine? It will go wrong. That will happen to any system. But then if it will go wrong, then what is the difference between the present machines and the future machines that will predict the technology? Because the margin of error will still be persistent, will still be there. What I'm saying is that I'm not going into the future predicting technology. I'm saying what will be the use of such a machine if there still exists a margin of error, because currently we have tsunami systems in Japan that predict occurrence of tsunamis, but then they also are plagued by the errors. Similarly, if we are going to have a future predicting technology which also predicts events, but there is again a margin of error, then what will be the use of such a machine that will involve huge cost in making, but still there will be an error? You're talking from a practical perspective. We're not talking about Asimov's stuff anymore, right? Yeah. Okay, everybody. So now that we've talked about Asimov's machine, I mean, you guys enjoyed? Yeah. I hope our listeners also enjoyed. I mean, this is something dear to my heart. Yeah, it was a very new concept and I was totally fascinated by him. Like 10 times more fascinated when I read about it. I was jumping up and down. I was actually a kid then, so I'm eager to read the novel. I hope our listeners also are eager to read the novel, and many of them must have already read the novel and are like, dude, I know more about this than you to me. Let's go back to the practical aspects and finish this discussion. So basically what we've talked about is what a future predicting system is and how humans have always wanted to predict the future, the non-scientific approach adopted by our ancestors, and finally the scientific approach and the mathematics and statistics involved in this approach and the role of computers. And we went on to case studies, the Twitter case study, Kyra Radinsky, and finally we discussed Isaac Asimov's amazing idea, which some mathematicians today think is actually possible. So let's wrap this discussion up. Thank you, Sparsh. Thank you, Sadik, for being here with us. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Shanai signing off. Exchange of ideas. This is Vit Community Radio 90.8. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவல்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த், என்னுடன் இணைந்திருப்பது சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். ரொம்ப நாளாக யோசிச்சு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசித்தோம். கடைசி வரைக்கும் அந்த வித்தியாசமான ஒரு துறை நம்மளுக்கு கிடைக்கல. சரி, அதனால் புதுசாக ஒரு துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். புதுசாக அப்படின்னோடனே புதுசு பழசு சரி எல்லாத்தையுமே நம்ம புதுசாக யோசிச்சு செய்கிறோம். புதுப்பிக்கிற மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடணும். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு துறை.
அந்த புதுப்பிக்கிற துறை வந்து மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பார்த்து ஒரு எரிபொருளை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எந்த ஒரு எரிபொருளை பயன்படுத்தினோம்னாலும் அதை ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம், அது அதோட முடிஞ்சு போயிடுது. ஆனால் அந்த எரிபொருளை வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு எரிபொருளாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமாக இருக்கும்ல. அதாவது இன்றைக்கி நம்ம டீசல் யூஸ் பண்ணுறோம், ஒரு தடவை வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த டீசலை திரும்ப நம்மளால் கொண்டு வர முடியாது. ஆனால் அதுவே ஒரு எரிசக்தி இது மாதிரி இருக்கிறத திரும்பவும் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஆமாங்க, இன்றைக்கி வந்து புதுப்பிக்க வல்ல எரிசக்திகளை பற்றி தான் பேச போகிறோம். இந்த எரிபொருள் எல்லாத்தையுமே புதுப்பிக்க முடியும் அப்படின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். எந்தெந்த எரிபொருள்லாம் புதுப்பிக்க முடியுமோ அந்த பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா நம்மளுக்கு பிற்காலத்தில் இந்த இயற்கையோடு இணைந்து வாழறதுக்கான ஒரு தகுதியான ஒரு நிலையை வந்து நம்மளால் இன்னமும் கொண்டு போயிட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் எந்த துறை சார்ந்த தகவல்லாம் எடுத்து வந்திருக்கோம்னா புதுப்பிக்க வல்ல எரிசக்திகள் அப்படின்ற ஒரு துறை சார்ந்த பொருட்கள் தகவல்கள் தான் எடுத்து வந்துட்டுருக்கோம். இந்த தகவல்கள் எல்லாமே எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா நம்மளோட நல்லதுக்கு தாங்க. இன்றைக்கி நம்மளோட தலைமுறையில் நம்ம வந்து ஒவ்வொரு எரிபொருளையும் தேடி கண்டுபிடிச்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறத அதோட முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு பயன்படுத்துறதுக்கு எரிபொருள் இருக்காது. ஸோ அப்படி இல்லாமல் போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக எந்தெந்த சக்திகள்லாம் என்றைக்குமே அழிஞ்சு போகாது, திரும்பவும் அதை வந்து திரும்ப மீட்டெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான எரிசக்திகளை மட்டுமே நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தகவலோடு தான் இன்றைக்கி வந்து இந்த அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் வந்திருக்கோம். ஸோ சுரேஷ் போஸ் இருக்காங்க, ரஞ்சித் இருக்கார், நித்யராஜ் சார் இருக்காங்க. எல்லாருமே என்னென்ன தகவல் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போது ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லும் போது ஏற்கனவே இருக்கிற ரிசோர்ஸ் வந்து இப்போ காலியாகிற சூழ்நிலை இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் வந்து நம்ம இயற்கையிலேருந்து எரிசக்தி எடுக்கலாம். இப்போ மாற்று மின்சக்தி ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிற மாதிரி இப்போ இயற்கையிலேருந்து நம்ம எடுக்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா சோலார், அப்புறம் விண்ட் எனர்ஜி இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அதோட மாற்று கருத்து இன்றைக்கி வந்து பல விஷயங்கள். இன்றைக்கி சோலாருக்கு ட்ராபேக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சோலார் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த க்ளவுடியான மூமெண்ட்டில் மற்றபடி வந்து இந்த மழை பெய்ய காலத்துலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து விஞ்ஞானபூர்வமாக வந்து நம்ம ஸ்பேஸில் இப்போ சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சோலார் பிளேட்ஸை வச்சு சூரியன் எந்த இடத்துல டிகிரியில் இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த சேட்டலைட்டை ட்ராவல் பண்ணி பிறகு நம்மக்கிட்ட கொண்டு வராங்க. அதுதான் லேசர் லைட் மூலமாக அந்த வந்து சூரிய எனர்ஜியை வந்து கொண்டு வந்து நம்ம பூமியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயன்படுத்துகிற அளவுக்கு அது வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அடுத்து வந்து சூரிய மின்சக்தி கடந்து நம்ம அடுத்து விண்ட் எனர்ஜி பார்க்குறோம். விண்ட் எனர்ஜின்றது நம்ம அந்த காற்றடிக்கிற நேரத்தில் மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததில் இந்த ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, இந்தியாவில் வந்து அதிகமான யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினோட அந்த ஸ்பீடை வச்சு அந்த ட்ராக் ஓரமாக வந்து எல்லா அந்த ஃபேன்ஸை வச்சோம்னா அந்த இடத்துலேருந்து நம்ம தயாரிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு தனியார் கல்வி நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விண்ட் எனர்ஜி, சோலார், இப்போ தெர்மல் எனர்ஜி இருக்குது, ஹீட்டு மூலிமா வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி இடங்களில் கூட வந்து தண்ணி மூலிமா கூட வந்து அது வர்ற ஃபோர்ஸை வச்சு கூட வந்து நிறைய இடத்துல கரண்ட் இது பண்ணுறாங்க. இது கரண்ட்டு மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி. இப்போ ட்ரெயினு கூட பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, நம்ம அந்த விளக்கெண்ணன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மூலயமா கூட வந்து அதில் டீசல் ரெடி பண்ணி ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமணக்கு எண்ணெய் அதில் மூலிமா கூட வந்து டீசல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து அந்த சோர்ஸை நம்ம வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம். சோலார் எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஐடியில் கூட வந்து நம்ம சோலார் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா இடத்துல சோலார் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய பெரிய கிச்சன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா டிவோஷனல் சென்டர்ஸ் வந்து நிறையா இடத்துல இருக்குது. அங்கே வந்து நிறையா அன்னதானம் அந்த மாதிரியான விஷயம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கரண்ட்டோ இல்லை வந்து மற்ற எனர்ஜி வந்து ரொம்ப வந்து அங்கே வந்து கம்மியாக இருக்கும். ரொம்ப யூசேஜ் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாகும். ஸோ வந்து முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சோலார் இது வரணும். சோலார் மூலிமா வர்ற கரண்ட் மூலிமா இது தயாரித்து கரண்ட் தயாரிக்கிறாங்க. அது மூலிமா வந்து சமைக்க வந்து ஸ்டீம் மூலிமா வந்து உணவு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பல இடத்துல தயாரிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து அதனுடைய அவேர்னஸ் ஓரளவு கம்மியாக இருக்குது. ஸோ போக 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 வந்து அதனுடைய இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ரினியூவபிள் ரிசோர்ஸ்னு சொல்லும்போது நம்ம அது இன்ஸ்டலேஷன் சார்ஜ் வந்து அதிகமாகுது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ இருக்கிற பெட்ரோல் டீசலை காட்டிலும் வந்து அது அதிகமாக இருக்குது. ஆனால் அதோட பயன் பார்த்திங்கன்னா நமக்கு லாங் லாஸ்ட் ரொம்ப அதிகமான வரும். நமக்கு அது செலவும் கம்மி, இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் கண்டிப்பாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இந்த விண்ட் எனர்ஜியை பற்றி பேசவே இல்லை. விண்ட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. கன்னியாகுமரியில் தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு விண்ட் மில் வச்சுருக்காங்க. முப்பாண்டல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வீடுகளை விட வந்து விண்ட் மில்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக்கை பற்றி பேசி ஆகணும். நிதி சார் சொன்னார் நீர்வீழ்ச்சிலலாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஆறுகள்லேயும் வந்து அந்த மாதிரி சில கரண்ட்டுகள் எடுக்கிறாங்க, கடல்ல இருந்து கூட எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விண்ட் எனர்ஜி பற்றி சொன்னீங்க, இந்த காற்றாலையை வச்சு தயாரிக்கிறது, அந்த சொன்ன கிராமத்தில் வந்து அது சிறு தொழிலாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிறு முதலாளிகள்லாம் வந்து ஒரு விண்டு அந்த பிளான்ட்டை லான்ச் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு வித்துட்ருக்காங்க. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, சின்னதாக ஏதாவது செய்ய முடியுமா? அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிறுவனம் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய பொருட்செலவு ஆகும், அதுக்கான இட தேவை இதெல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன இடத்துல நம்மளால் வந்து ஒரு மின்சாரத்தையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களையோ உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்ற ஒரு பதில் தான் கிடைக்கிது. இது வந்து நம்ம இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதுப்பிக்கவல்ல எரிசக்திக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மின்சாரம் தான். ஆனால் அந்த மின்சாரம் எவ்வளோக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம இன்றைக்கி கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு பல விதங்களில் உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது நிலக்கரியை வந்து எரித்து அது மூலமாக அனல் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த நிலக்கரியை நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அட்டாமிக் ரியாக்டர் வச்சு கொண்டு வராங்க. அந்த இடத்துலையும் நிறைய எக்கச்சக்கமான பொருட்செலவு ஏற்படுது. இது எல்லாத்தையுமே குறைச்சி கம்மியான செலவு ஆனால் நம்மளுக்கு தேவையான அந்த மின்சாரமும் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக இன்னொரு விஷயத்தான் நான் சொல்ல வரேன். மனோஜ் பார்கவா, இவர் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்கள், தெரிஞ்சுட்டு தானே கேள்வி கேட்பீங்க. சரி, ஓகே. மனோஜ் பார்கவா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன், அமெரிக்காவில் செட்டில் ஆனவர். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். இவருக்கு நிறைய விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த நிறைய விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் மூலமாக என்ன பண்ணார், இவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துலையும் தலையிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க. என்ன சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னும் போது, சைக்கிள் வந்து அவங்க ஒரே இடத்துல தான் இருக்கும், எங்கேயும் போகாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் சைக்கிளே கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிருக்க சைக்கிள் எங்கேயும் போகாது, அதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் உலகம் முறை எல்லா இடத்துலையும் அந்த சைக்கிளை நிறுவனம்னு அவங்க ஆசைப்படுறாரு. ஸோ அப்படி அந்த சைக்கிளை நிறுவி அந்த சைக்கிளை மிதிக்கிறது மூலமாக 1 மணி நேரம் அந்த சைக்கிளை மிதித்தோம்னா நம்மளுக்கு 24 மணி நேரம் நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சார வசதி வந்து கிடைக்கும். அது வந்து அந்த சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் அந்த சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் லக்னோன்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்தில் தான் பிறந்தார். இவர் இங்கே பிறந்துட்டு இந்த ஒரு ஐடியா அவருக்கு வந்த பிறகு அவர் இன்னும் ரொம்ப மும்முரமாக இந்த வேலையில் ஈடுபட ஆரம்பித்தார். இன்றைக்கி நம்ம மார்ச் மாதம் நம்ம இந்தியாவில் இந்த சைக்கிள்ஸ் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் மாதத்துலேருந்து 2016 மார்ச்லேருந்து நம்மளுக்கு இந்த சைக்கிளை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டார். இவர் வந்து இதை ஒரு உறுதிமொழியோடு எடுத்துக்கிறார். எப்படின்னா ஒவ்வொரு கிராமங்களையும் இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த சைக்கிளுக்கு இவங்க வந்து கிராமத்தை ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, இன்னைய வரைக்கும் இந்தியாவில் மின்சார வசதி பெறாத கிராமங்கள்னு இன்னமும் நிறையா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிராமங்களை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த புதுப்பிக்க வல்ல ஒரு எரிசக்தியை உண்டாக்குறதுக்கு அவர் வந்து இன்னொரு அடுத்த நிலைக்கு போயிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ரொம்ப கடுமையான ஒரு சில பாதைகள் இருக்கும் ஒரு சில கிராமங்கள் அடையிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம சாதாரணமான ஒரு முறையில் கொண்டு போய் அந்த கரண்ட்டை கொண்டு போக முடியாது, கேபிள்ஸ் போட முடியாது, மரங்கள் நட முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சைக்கிள், அந்த சைக்கிள் அங்கே எடுத்து போயிட்டு அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஈவன் இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 15,000லேருந்து 20,000க்குள்ளேயே வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மணி நேரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே நேரத்தில் நம்ம ஒரு நாளைக்கான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிய மாதிரியும் ஆச்சு. இது ஒரு வித்தியாசமான ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரினியூவபிள் எனர்ஜி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு பேசும்போது வந்து சூரிய ஒளியிலிருந்து வர சக்தியை விட்டுட்டு நம்மளால் இந்த ஒரு கான்செப்டை முடிக்கவே முடியாது. அப்படின்னு பார்க்கும்போது உலகம் ஃபுல்லாகவே வந்து சோலார் எனர்ஜியை ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஏஷியாலேயே மிகப்பெரிய ஒரு சோலார் பேனல் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்களேன். நம்ம குஜராத்தில் தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து அந்த பிளானை வந்து முடிச்சிருக்காங்க. 214 மில்லியன் செலவு பண்ணி வந்து அந்த சோலார் பேனலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதை பற்றி இந்த இடத்துல பேசி ஆகணும். கரண்ட்டுன்றது வந்து ஒன்ஸ் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பி வர முடியாத ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் நிறைய வேஸ்ட் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாமல் போயிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஊரில் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 300 ஸ்ட்ரீட் லைட்ஸாவது இருக்கும்.
அதை வந்து டைமுக்கு ஆஃப் பண்ணாலே கூட நமக்கு வந்து சேவ் பண்ணிடலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து பவித்ரான்ற ஒரு மாணவி வந்து அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வந்து அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்கும் பொழுதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிற மாதிரி வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்கள ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பயோகேஸ், நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து கரண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த சோலார் மேக்ஸிமம் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், தட்டுப்பாடே இல்லாமல் கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து கரண்ட்டு, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பயோகேஸ். இந்த பயோகேஸ் அமைக்கிறது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஆரோவில்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய கூடம் இருக்குது, அதாவது உணவு கூடம் இருக்குது. அங்கே வந்து அவங்களோட உணவு வகைகளை தயாரிப்பதற்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சோலார் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பயோகேஸ். பயோகேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாட்டோடைய சாணம் இருக்குது இல்லையா, இப்போ மாடு வளர்க்குறவங்கலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு செட்டப் ரெடி பண்ணி அந்த சாணங்களை அங்கே இருக்கும்போது அது மூலிமா வந்து எரிவாயு ரெடி பண்ணி உணவு சமைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசாங்கமும் நிறைய மானியங்கள் தருது. இது எப்படி டிசைன் பண்ணுறது என்ன ஒரு அவேர்னஸ் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா மாடு வளர்க்குறதா இருக்கும், இல்லை நம்மளுடைய கழிவுகளாக கூட அதன் மூலிமா கூட வந்து பயோகேஸ் ரெடி பண்ணி நம்மளுடைய ஒரு கேஸு யூஸ் பண்ணுறத வந்து இதன் மூலிமா யூஸ் பண்ணி அதனுடைய தட்டுப்பாடை வந்து குறைக்கலாம். இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு பப்பு இருக்குது. அந்த பப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பப்புக்கு தேவையான கரண்ட், ஏன்னா ஒரு பப்புனாவே லைட்னிங்கில் அதிகமாக இருக்கும், அந்த பப்புக்கு தேவையான கரண்ட்டை எப்படி நம்ம இங்கே வர மக்கள்கிட்ட வச்சு கண்டுபிடிக்கலாம், எப்படி கொண்டு வரலான்றதை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் பிளேட்ஸ் இருக்கான். அந்த டான்ஸிங் ஃப்ளோரில் வந்து அந்த பிளேட்ஸை வச்ச உடனே அங்கே டான்ஸ் ஆடுற டைம்லலாம் வந்து அந்த பிளேட்ஸ் ரெண்டும் மேட்ச் ஆகி கரண்ட் தயாரிக்குதான். அது அந்த பப்புக்கு தேவையான கரண்ட்டை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இந்த சோலார், ஹைட்ரோ, இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து நம்ம இந்த மின்சாரங்கள்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு அது கூடவே ஒன்று சேர்ந்து உற்பத்தி ஆகும், கழிவுகள்னு சொல்லுவோம். ஒரு இது வாங்குவோம், அந்த ஒரு பொருள் வாங்குவோம், அந்த ஒரு பொருள் வந்து நம்ம பயன்படுத்துவோம், அதுக்கப்புறமா அதோட மேலே இருக்க கவரை வந்து தூக்கிப்படும். இந்த கழிவுகள்லேருந்து நம்ம வந்து மின்சாரத்தையோ இல்லை வேறு ஏதாவது நமக்கு தேவையான சக்தியையோ பெற முடியும். அதை பற்றின கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த இடைவேளைக்கு அப்புறம் வாங்க. இது அறிவோமாயிரம். உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த், உங்கள் விஐடி பண்பலை 90.8 நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய்.
தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய் பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய் நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.